Hi, na pasangala. Is my voice is audible? நம்ம லைவ் வந்துட்டோமா இங்கே ஸோ வணக்கம். Hi. Just a minute இருங்க. Yeah, is my voice is audible? வணக்கம் ஐயா, வணக்கம்டா. ஒரே நிமிஷம்டா. நான் இது பண்ணிடுறேன். ஓகே. எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? வந்துட்டீங்களா? என்ன அது வந்துட்டீங்களான்றீங்க? ஓகே, மேம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதனால தான் நமக்கு 5 மணிக்கு ஸ்லாட் கிடைக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம், பரவாயில்ல, நம்ம 6 மணிக்கு எடுத்துடலாம். 6 மணிலேருந்து கிளாஸ் இருக்க போகிறோம். ஓகே, ஹலோ ஹாய் டாக்கண்ணா. ஓகே, இந்த டைமில் நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இன்றைக்கி போர்டு எக்ஸாம், இன்றைக்கி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு வந்துருக்காங்களா, ஸ்டேட் போர்டில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. ஓகே, ஸ்டேட் போர்டு பயாலஜி வந்து ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. ஹாய் மேகன், சஞ்சய், லைட் மூன், நிஷா, ஹைடாக்கண்ணா. அதான் சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஆட்ஸ் வேறு அப்போ போகிறதா? விடுங்க. ஓகே, ஸோ நம்ம எத்தனை சாப்டர் முடிச்சிருக்கோம்? இது வரைக்கும் 11 சாப்டர் முடிச்சிருக்கோம். 11 சாப்டர் முடிச்சிருக்கோம். கடைசி 2 சாப்டர்கள், அதுவும் ரொம்ப முக்கியமான 2 சாப்டர்கள். என்ன சாப்டரு? ஒன்று, ரெண்டுமே ரீப்ரொடக்ஷன் அண்டல் தான் வருது. ஒன்று ஹியூமனை பற்றி படிப்போம், இன்னொன்று பிளான்ஸை பற்றி நடக்கூட ரீப்ரொடக்ஷன். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தானே இருக்குது. செக்ஷன் ஈயை திறந்தா ரீப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின், செக்ஷன் டியை திறந்தா ரீப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின், சரி செக்ஷன் ஏபியை திறந்தா அங்கேயும் ரீப்ரொடக்ஷன்லேருந்து கொஸ்டின். ஓகே, ரீப்ரொடக்ஷன் இல்லாத ஒரு சாப்டர் கூட, ஒரு செக்ஷன் கூட நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய ரீப்ரொடக்ஷனில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெடியாடாக்கண்ணா? ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட போகும்டா. எப்போவுமே நம்ம கிளாஸ் 3 ஹவர்ஸ் கிட்ட தானே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ரெடியாக இருமே பார்க்குறதுக்கு ரெடியா? ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டரான ரீப்ரொடக்ஷன்ஸை பார்க்கறதுலாம் ரெடியாடா? ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஃபயரை தட்டி விடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இல்லை, எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம பார்ப்போம். நாட் ஓன்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஆல் த கொஸ்டின், எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். கமான்ட்ரா எவ்வளோ நேரம் ஆனாலும் ரெடி, அதுதான் வேணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்டாக தர்ஷினி, நல்லா எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? சரி, நாளைக்கு எக்ஸாம், நான் இதில் பார்த்தேன், எக்ஸாம் எடுத்தவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கிறவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? அவன் நல்லா எடுத்துகிட்டு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம எப்பவும் சொல்கிறதாண்டா. ஓகேவா? குட் ஈவினிங் நான்சி. எப்பவும் சொல்கிறது தான் அந்த பேஸில் வந்துட்டு நம்ம பிரமிளா வந்துட்டுருக்கேன். ஜஸ்ட் ரிமைண்டர் வந்துட்டுருக்கு. நம்ம எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து மதுரைக்கு, அதாவது சாட்டர்டேவா சண்டே தான் சென்னை போகிறாங்க. சாட்டர்டே வந்து மதுரை 28th of March வந்து நம்ம பிரமிளா மேம் வந்துட்டு மதுரையிலையும், 29th of March வந்து சென்னையிலும் வந்துட்டுருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மீட் ஹர், யூ கேன் போய் ப்ரீ புக் பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதேமாதிரி நீட் நம்பிக்கை பேட்சும் போயிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நீட் நம்பிக்கை பேட்சில் வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா, ஓகே, உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, நம்பிக்கையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதான், நீட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வி ஹவ் நீட் நம்பிக்கை பேட்ச். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது எனக்கு ஆஃப்லைன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃப்லைன் பேட்சஸும் இருக்குது. அட் 1110, நல்லா இருக்கலாம் நம்பர் 1110க்கு வந்து நமக்கு ஆஃப்லைன்லேயும் கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம வந்துட்டு சென்டராக இருந்துட்டு. ஓகேவா? எல்லாம் எதுக்காக எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சிம்பிள் தான், யாராவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதா அப்படின்றது, யாராவது நினச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதா அப்படின்றதுனால தான். ஸோ இஃப் யூ வாண்டட் யூ கேன் ப்ளீஸ் ஜாயின். ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேர்ந்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷனோட இதை பார்த்துக்கலாம். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்குமே தான்டா. ஓகே, அனிமல் கிங்டம் ட்ரிக் சொல்லுங்கள் சார். அனிமல் கிங்டத்துக்கு தான் ட்ரிக்கு தனியாக போட்டிருந்தேன்டா. மேகன் சஞ்சய்,
அனிமல் கிண்டத்துக்கு தான் பண்ணுறேன் ட்ரிக்கு போட்டிருக்கோமே, அது பார்க்கலையா நீங்கள்? நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருந்தோம் அனிமல் ட்ரிக், அனிமல் கிண்டதும் 12th கிண்டம். ஓகேவா? சூப்பர் சூப்பர். ஹவுஸ் நிஷா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பேப்பர் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு பேர் சார்? நான் இப்போ லைவ் பார்க்கவா என்ன? இல்லை, நீங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா, நீங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் அனந்தகுமார், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஸோ ரீப்ரொடக்ஷன்ரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் இருக்குது, 3 மார்க் இருக்குது, 2 மார்க் இருக்குது, 3 மார்க் இருக்குது, 4 மார்க் இருக்குது, 5 மார்க் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு ரீப்ரொடக்ஷன்லேருந்து கேட்டுருப்பான். ஒன்று 3 சாப்டர் இருக்குன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. கம்பேரிட்டிவ்லி சொல்லும்போது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் தான். பட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இம்பார்ட்டன்ட் இது பண்ணும்போது நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ரீப்ரொடக்ஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். மாறி இப்போ 2 மார்க்கில் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கேட்டோம்னா 3 மார்க்கில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் கேட்பான், 4 மார்க்கில் வந்துட்டு செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான் கேட்பான், 5 மார்க்கில் வந்து ரெண்டுத்தையும் கேட்கறது அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக ரீப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகேடா, நல்லா பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் நல்லா பண்ணுங்க. எஸ். ஃபயர் வந்தாச்சா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன்? ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் என்னென்ன 2 மார்க் இருக்குன்ற 2 மார்க் லைனாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா 3 மார்க் பார்த்துலாம், 3 மார்க் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா 4 மார்க் பார்த்துலாம், 4 மார்க் அப்புறம் 5 மார்க் பார்த்து நம்ம 1 மார்க் பார்த்து முடிச்சிருவோம். ஓகேவா? நீங்கள் படிச்சிட்டிங்களாடா கண்ணா? ஆக்சுவலி நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா கூட என்ன பண்ணுங்க, படித்து முடிச்சிட்டிங்கன்னா போய் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? நாளைக்கு தானே எக்ஸாமு, நாளைக்கு அதை ரிவைஸ் பண்ணுங்க. வி ஹவ் டைம் ஃபார் திஸ் டூ. ஓகேங்களா? ஸோ யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் த டுமாரோஸ் எக்ஸாம். ஓகே சரி, ஓகேடா. இப்போ நம்ம 2 மார்க் ஆஸ்பெக்டில் பார்த்துலாம். 2 மார்க்கில் வந்து அப்படி என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துலாம். எல்லா கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரீப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் என்னவாக இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப கிளார் அடிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கிளார் அடிச்சுட்டு வரேன். யா ஓகே தானே? எஸ், ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? Why are the human testes situated in the scrotum outside the abdominal cavity? ஹியூமன் ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அவுட் சைட் த ஆப்டமல் கேவிட்டி வந்து எதனால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எதனால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கம்பல்சரி மதியம் கஷ்டமாக இருந்துச்சு. கம்பல்சரி மட்டும் தான் கஷ்டமாக இருந்துச்சா? ஓகே, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தானே கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, கஷ்டமாக இருந்துச்சா? சரி, ஓகே, சூப்பர். ஸோ ஆனால் பார்த்ததுக்கு ரொம்ப பரவாயில்ல. அதாவது நான் நல்லாவே ஈஸியாக தான் இருந்தது. 1 மார்க்கு பாட்னிலாம் செம்ம ஈஸியாக இருந்துச்சு. ஓகேங்களா? நான் பேப்பர் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே சூப்பரா. ஓகேவா? ஓகே, why are human testes abdominal cavity கீழே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். இதுக்கு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வேண்டி அது 2 இன்ச் வந்து கீழே தள்ளி இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஏன்னா பாடியில் இருக்கிற டெம்பரேச்சரை விட 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் தான் கீவேர்டு. 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் வந்து லோவராக இருக்கணும். ஓகேவா? நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட நமக்கு 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் வந்து லோவராக இருந்தால் தான் அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? டெம்பரேச்சர் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் என்னது? ஸ்பெர்ம் ஃபார்மேஷன். ஓகே, ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் என்ன இருக்கு? இஸ் நன் அதர் தென் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் தான் சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த டெஸ்டிஸ் எங்கே பிரச்சனை இருக்குமோ ஸ்க்ராட்டமில் பிரச்சனை இருக்கும், விச் இஸ் பிலோ த ஆப்டமல் கேவிட்டி. மெயின் கான்செப்ட் என்னவா இருக்குது? நம்ம பாடியிலேருந்து 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கணும். ஓகே, பாடியிலேருந்து என்ன இருக்கணும்? 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு என்ன வந்திருக்கணும்? கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது ப்ரொடியூஸ் ஆக முடியும் அப்படின்றத காரணம் தான். அதான் மெயின் பர்பஸ். அதுதான் மெயின் பர்பஸ் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா கண்ணா? யா ஈஸியாக தானே இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் படிச்சிடுறோம்ல. சிபிஎஸ்சி ஈஸியாக தான் வரும். ஓகே, சிபிஎஸ்சியில் கஷ்டமாக கேட்டது என்னடா பண்ண போகிறோம்? சிபிஎஸ்சி ஈஸியாக தானே கேட்பான். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன? டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேல் ஜெர்ம் செல்ஸ் அண்ட் செர்டோரி செல்ஸ். மேல் ஜெர்ம் செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பெர்மாட்டோகோனியான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஷியேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேல் ஜெர்ம்ஸ் மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணிட்டு ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்துட்டு நியூட்ரிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? செர்டோரி செல்ஸ் ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு திஸ் டிவைடிங் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்றது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுவாங்க. ஸ்பெர்மாட்டோகோனியா அதாவது மேல் ஜெர்ம் செல்ஸ்லேருந்து மேல் ஜெர்ம் செல்ஸ்லேருந்து மியாட்டிக் டிவிஷன் நடந்து என்ன நடந்து? மியாட்டிக் டிவிஷன் நடந்து
ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்பெர்ம்ஸுக்கு நியூட்ரிஷன்ஸும் என்சைம்ஸும் தேவையில்லையா? அது என்ன பெனிட்ரேட் பண்ணி போகும்போது இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகுது இல்லையா, ஓம் வரைக்கும் போகும்போது பெனிட்ரேட் பண்ணி போகும்போது ஹாய் டாக்கண்ணா பெனிட்ரேட் பண்ணி போகும்போது இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகும்போது அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அந்த நியூட்ரிஷன்ஸையும் அந்த என்சைம்ஸையும் யார் ப்ரொவைட் பண்ணுவா அப்படின்றது பார்த்தீங்கன்னா செர்டோலி செல்ஸ். செர்டோலி செல்ஸ் வந்துட்டு இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்ம்ஸுக்கு வந்துட்டு என்ன ப்ரொவைட் பண்ணுவான்? என்ன ப்ரொவைட் பண்ணுவான்? பேஸ் பண்ணி நியூட்ரிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த டூ மெயின் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லணும். குட் ஈவினிங் மெனு புரிஞ்சா கணுங்களா? புரிஞ்சுதா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு என்ன பேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. மேல் ஜெர்ம் செல்ஸ்லேருந்து, அதாவது மேல் ஜெர்ம் செல்ஸும் ஸ்பெர்மாட்டோகோனியா ஒன்று தான். அதை ஃபஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மேல் ஜெர்ம் செல்ஸும் ஸ்பெர்மாட்டோகோனியாவும் ரெண்டுமே ஒன்று தான். ஒரே கான்செப்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க போகுது. ஸ்பெர்மாட்டோகோனியா ரெண்டுமே ஒரே கான்செப்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க போகுது. ஸோ இந்த மேல் ஜெர்ம் செல்ஸும் ஸ்பெர்மாட்டோகோனியாவும் என்ன டிரைவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியாட்டிக் டிவிஷன் நடந்து ஸ்பெர்ம் செல்ஸை ஃபார்ம் பண்ணுது. மியாட்டிக் டிவிஷன் நடந்து ஸ்பெர்ம் செல்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்பெர்ம் செல்லுக்கு நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தான், என்ன கொடுக்கறதுக்கு? நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த செர்டோலி செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, கிளியர்? ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்த்துலாம். What constitute the seminal plasma and what are the key components? Seminal plasma ல என்ன இருக்கு, அது key components எல்லாம் என்ன? Seminal plasma அப்படின்றது என்னன்னா, it is a collection of the secretion of paired seminal vesicles, prostate and bulbourethral gland. டயக்ராம் எடுத்துருப்பேன், பட் நான் டயக்ராம் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? சார் செஷன் மாற்றி ரைட் பண்ணலாமா? தாராளமாக ரைட் பண்ணலாம்டா. பட் எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா, மாற்றினா கண்டமாக மாற்றி வைக்கிறீங்க. 1 மார்க்லேருந்து அப்படியே போங்க, இல்லை 5 மார்க்லேருந்து அப்படியே போங்க. 3 மார்க் எழுதுனதுக்கப்புறம் 4 மார்க் எழுதுறேன், 4 மார்க் எழுதுக்கப்புறம் 1 மார்க் எழுதுறேன், 1 மார்க் அப்புறம் 5 மார்க் அப்படி எழுதாதீங்க. ஓகேவா? ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் போங்க, டிசெண்டிங் ஆர்டரில் போங்க, இல்லை அசெண்டிங் ஆர்டரில் போங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு லைனாக எழுதிட்டு வர்ற மாதிரி போங்க, இல்லை 5 மார்க்லேருந்து எழுதுகிற மாதிரி போங்க. ஓகேவா? மாறி எழுதி வச்சிடாதீங்க. ஓகேவா? சூப்பர். ஓகே, அப்போது the collective secretion, seminal plasma அப்படின்றது collective secretions of a paired seminal vesicles, prostate and bulbourethral gland. என்னது? seminal vesicles, prostate and bulbourethral gland. seminal vesicles, prostate and bulbourethral gland. It is rich in fructose, calcium and certain enzymes. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதுதான் ரொம்ப 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 முக்கியம். நீட் கான்செப்டில் போய் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் வந்துட்டு செமினல் பிளாஸ்மாவில் என்ன ரிச்சாக இருக்கும் அப்படின்றாங்க. நிறைய பேர் இந்த ஃப்ரக்டோஸ் எல்லாம் மறந்துடுவாங்க. ஃப்ரக்டோஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் சர்டன் என்சைம்ஸ். ஃப்ரக்டோஸும் கால்சியம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கால்சியமாவது கொஞ்சம் ஐடியா இருக்கும், பட் ஃப்ரக்டோஸ் யாருமே எழுத மாட்டாங்க. ஃப்ரக்டோஸ் இருக்குது. ஓகே, செமினல் பிளாஸ்மாவில் என்ன ரிச்சாக இருந்துருக்கு? ஃப்ரக்டோஸ் வந்து ரிச்சாக இருந்துருக்கு. மறந்துட்டாங்க. செமினல் பிளாஸ்மா இஸ் கண்டெயின் ஆஃப் ஹை ரிச் ஆஃப் ஃப்ரக்டோஸ் அப்படின்றது. ஓகே, அப்போ செமினல் பிளாஸ்மா என்னது? செக்ரீஷன் கலெக்ஷன் பேஸ் பண்ணிட்டீங்க. பேடு ப்ரோஸ்டேட்லையும், பல்போயூரெத்ரல் கிளாண்ட்லையும் அண்ட் பேட் செமினல் வெசிக்கல்ஸ் பேஸ் பண்ணி அது எதில் ரிச்சாக இருக்குன்றாங்க? ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் சர்டன் என்சைம்ஸ்ல ரிச்சாக இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்த்தலாம். Define the role of a FIMBRA in the female reproductive system. Female reproductive systemத்தில் வந்துட்டு FIMBRA ஒரு ரோல் என்ன அப்படின்னாங்க. எதுக்கு FIMBRA ரோல் பேசிக்காக இருந்திருக்கு? பேசிக்கலி FIMBRA அப்படின்றது ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? ஓவர்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஓமை கலெக்ட் பண்ணுறதுக்கு பேசிக் அதுதான். FIMBRA அப்படின்றது என்ன பார்த்துருந்தோம்? ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். அது என்ன பண்ணிருக்கு? ஓவர்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஓவர்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஓம் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதா மெயின் ஃபங்க்ஷனாக இருந்துட்டு. ஓகே, FIMBRA as a finger like projections at the edges of the infundibulum. இங்கே வந்துட்டு இங்கே ஓவரி ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓவர் ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஃபிங்கர் லைக் அவுட் க்ரோத் இருந்துட்டு இருக்கும். அது என்ன பண்ணுறதுக்கு? பேசிக்காக அந்த ஓவர்லேருந்து ப்ரொடியூசர் ஓவமை கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இன்ஃபண்டிபுலம் தட் ஹெல்ப்ஸ் இன் த கலெக்ஷன் ஆஃப் ஓவம் ஆஃப்டர் ஓவிலேஷன் முடிச்சதுக்கப்புறமா கலெக்ஷன் ஆஃப் ஓவமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ FIMBRA எனக்கு தெரியல, இல்லை ரொம்ப கான்செப்ட் தான். ஓகேவா? இன்னைக்கு செகண்ட் சாப்டர் தான்டா. தேர்ட் சாப்டர் நம்ம எடுத்துட்டோம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நம்ம எடுத்துட்டோம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்த சாப்டர். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நம்ம ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு போய் எடுத்த ஃபஸ்ட் சாப்டர் என்னது? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் தான். ஓகே, இன்னைக்கு ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான் பார்ப்போம். ஓகே, கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஐடென்டிஃபை த 3 லேயர்ஸ் ஆஃப் யூட்ரைன் வால் அண்ட் தேர் ஜெனரல் நேச்சர். 3 லேயர் ஆஃப் யூட்ரைன் வால் என்ன கேட்டிருக்காங்க. என்ன லேயர் இருக்கு? ஃபர்ஸ்ட் த எக்ஸ்டர்னல் லேயர் என்ன சொல்லிருக்கோம்? மெம்பரே பெரிமெட்ரியம். த மிடில் லேயர் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ் ஸ்மூத் மசில்ஸால மேடப் இருந்தாலும் என்ன இருக்க போது? மயோமெட்ரியம். அண்ட் ரொம்ப ரொம்ப கிளாண்டுராலாக இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம்.
எதனால் வந்துட்டு அது வந்துட்டு கிளாண்டுலார் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோன்னா எண்டோமெட்ரியம் வந்து டீஜெனரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் ஓகேவா. ஒரு மென்சுரல் சைக்கிள் நடக்கும்போதும் ஒரு மென்சுரல் சைக்கிள் பேஸ் பண்ணி நடக்கும்போதும் நம்ம எண்டோமெட்ரியம் என்ன ஆகிட்டு இருக்கும் டீஜெனரேட் போயிட்டு இருக்கிறதுனால அது எப்படி இருக்குது இன்னர் கிளாண்டுலார் மெம்பரேனாக இருந்துட்டு இருக்கு ஓகேவா. அப்போ அவுட்டர் தின்னாக இருக்கக்கூடிய மெம்பரேன் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் பெரிமேட்ரியம், தின் மெம்பரேன் பெரிமேட்ரியம். அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய திக் ஸ்மூத் மசில்ஸ் உள்ள சென்டரில் மிடில் இருக்குது தெரியுமா, மிடில் இருக்கிறது தான் திக்காக இருக்கும். ஸ்மூத் மசில்ஸால் மேடப் ஆயிருக்கும். அந்த ஸ்மூத் மசில்ஸால் மேடப் ஆனதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் மயோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மூத் மசில்ஸால மேடப் ஆயிருக்கும், அதுதான் நம்ம மயோமெட்ரியம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இந்த கான்ட்ராக்ஷன் அப்போல்லாம் ஓகே நம்ம படிப்போம் இல்லையா, கான்ட்ராக்ஷன் குழந்தை பிறக்கும்போது அந்த கான்ட்ராக்ஷன் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்னவா இருக்க போகுது, ரொம்ப கான்ட்ராக்ட் ஆகிற ஸ்பேஸ் எதுவாக இருக்க போகுதுன்னா இந்த மயோமெட்ரியமாக தான் இருக்குது ஓகேவா. எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கான்ட்ராக்ஷன் அப்போ ஓகேவா. அடுத்து கடைசியாக தான் நம்ம இன்னர் கிளாண்டுலா லேயர் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கிளாண்டுலா லேயர் எண்டோமெட்ரியத்தில் ரெண்டு விஷயம் இருக்குன்னா ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மென்சுரல் ஃப்ளோ அப்போ டிகிரேட் ஆயிரும். மென்சுரல் சைக்கிள் அப்படின்னா ஆயிரும் டிகிரேட் ஆயிடும். இன்னொன்று என்னது பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் பிளாஸ்டோசிஸ் இம்ப்ளான்டேஷன் இங்கே தான் நடக்கும். பிளாஸ்டோசிஸோட இம்ப்ளான்டேஷன் இங்கே தான் நடக்கும் ஓகேவா. பிளாஸ்டோசிஸ்டோட இம்ப்ளான்டேஷன் வந்துட்டு இங்கே தான் நடக்கும் ஓகேவா கண்ணுங்களா. எஸ் கிளியர். அதான் யூட்ரைன் வால், 3 யூட்ரைன் வால். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவுட்டர் பெரிமேட்ரியம், உள்ளே இருக்கிறது மயோமெட்ரியம், அது திக்காக இருக்கும், அதான் வந்து கான்ட்ராக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் எண்டோமெட்ரியம் லேயர் ஓகேங்களா. சூப்பர். அடுத்த கேள்வி பார்த்துலாம். 6வது கேள்வி, வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மயோமெட்ரியம் டியூரிங் சைல்டு பர்த். இப்போ தான் பார்த்தோம். மயோமெட்ரியம் பேசிக் என்ன இருக்குது, கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் நல்லா பார்த்துங்க, நல்லா ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும் டியூரிங் த டெலிவரி ஆஃப் த பேபி. பார்ச்சுரேஷன் அப்போ என்ன ஆகுது, ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் பண்ணுது ஓகேவா. நம்ம ஆக்சிடோசின் வந்து கான்ட்ராக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்சிடோசின் எந்த மசில்ஸை கான்ட்ராக்ஷன் பண்ணுது, மயோமெட்ரியம் அப்படின்ற மசில் வந்துட்டு நல்ல கான்ட்ராக்ஷன் ஆனால் தான் அந்த குழந்தை அந்த யூட்ரஸ்லேருந்து வெளியே வர முடியும் ஓகேவா. மயோமெட்ரியம் அப்படின்ற இது வந்துட்டு நல்ல கான்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி ஆனால் தான் அந்த குழந்தை வந்துட்டு எந்த கேனல் வழியாக பர்த் கேனல் படிச்சிருப்போம்ல, வெஜைனா ப்ளஸ் cervical canal வந்து நம்ம birth canal படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த birth canal வழியாக மயோமெட்ரியம் ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் பண்ண, கான்ட்ராக்ஷன் அப்படியே இழுக்கிறது ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் ஆனால் மட்டும்தான் அந்த குழந்தை வந்து யூட்ரஸ்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்றது. ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சென்டர் ஸ்மூத் திக் மசில்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. ஸ்மூத் திக் மசில்ஸ் அது ஓகே, தின் இல்லை ஸ்மூத்து, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், திக்கு ஓகேவா. தின்னு கிடையாது, திக் மசில்ஸ் தான் நம்ம மயோமெட்ரியம் லேயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மயோமெட்ரியம் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகே. கான்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஓகே. கிளியர். எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த 7வது கொஸ்டின், briefly describe the composition of a mammillary gland tissue. mammillary gland tissues வந்துட்டு briefly describe பண்ண சொல்லியிருக்காங்க. அது mammillary gland tissues briefly describe பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன இருக்கு, each breast is a glandular tissue is dividing into 15 to 20 mammillary lobes. ரொம்ப முக்கியம். 15 to 20 mammillary lobes வந்துட்டு ஒரு இதுலேயும் வந்து டிவைட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. ஈச் breast is a glandular tissue is divided into 15 to 20 mammillary lobes containing clusters of cells called alveoli which secretes milk. அப்போ எந்த இடத்துல இருந்து மில்க் செக்ரேட் ஆகுது, alveoli அப்படின்றது ஓகேவா. 2 alveoli பேஸ் பண்ணி படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா. இன்னொரு alveoli எங்கே வரும், ஆல்வியோலி இது வேற எங்கேயா கேட்டுப்பட்டிருக்கா, அதை தான் பிரஸ்ட்டில் இருந்தாமல் ஆல்வியோலி அப்படின்றது வேற எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்க பார்ப்போம். ஆல்வியோலி அப்படின்றது அதை தான் பிரஸ்ட் இல்லாமல் வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஆல்வியோலி மில்கை செக்ரேட் பண்ணது இந்த ஆல்வியோலி, வேற எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த ஆல்வியோலியை சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே தாண்டா. எஸ் ஓகேவா. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கிறது ஓகேங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கிறது நம்ம சொல்லிருக்கோம், ஒரு ஆல்வியோலியும் பேர் சொல்லியிருக்கோம். பட் அது வேற இது வேற ஓகேங்களா, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது ஓகே. எஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், லங்ஸ்லேயும் ஆல்வியோலி ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அது வேற, இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மில்க் செக்ரேட் பண்ணுறது. அங்கே அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அதே தாண்டா தீத்தி ஓகேவா. நிமோனியா காஸ் பண்ணக்கூடியது, நிமோனியா காஸ் பண்ணதில்லை படிச்சோம் அலர்ஜியில். நிமோனியா எதை காஸ் பண்ணுது, ஆல்வியோலியில் அஃபெக்ஷன் பண்ணுது. இது காமன் கோல்டு என்ன பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இது பண்ணுது, நேற்று தான் படிச்சிருந்தோம் ஓகேவா. ஸோ அந்த ஆல்வியோல் வேறு, இந்த ஆல்வியோல் வந்துட்டு மில்கை செக்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஓகே. மில்கை செக்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு ஓகே கணுங்களா. ஓகே, நம்ம 8th கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுதுன்னா, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆக்ரோசோம் இன் அ ஹியூமன் ஸ்பெர்ம். ஆக்ரோசோம் எங்கே பிரச்சனை இருக்கும், நல்ல டிப்பில் பிரச்சனை இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு
இந்த டெய்ல் இது ஹெட் பாடி டெய்ல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டிப்பில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த என்சைம் ஆக்ரோசோம் அப்படின்றது பெனிட்ரேட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஆக்ரோசோம் இஸ் அ cap-like structure at the anterior of the sperm head, anterior end, posterior end மறந்துடாதீங்க. So anterior of the sperm head which enzymes that helps in the fertilization of the ovum. என்ன பண்ணுது? penetrate பண்ணி போறதுக்கு 3 லேயர் இருக்கு இல்லையா, படிச்சிருப்போம் இல்லையா? கொரோனா ரேடியேட்டா அப்படின்ற ஒரு லேயர், கொரோனா ரேடியேட்டா. அடுத்த என்ன லேயர்? ஜோனா பெலுசிடா. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா மெம்பரேன்குள்ளே உடச்சிட்டு போனோம் இல்லையா, இந்த பிளாஸ்மா மெம்பரேன்குள்ளே உடச்சிட்டு போனோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு இப்படி பெனிட்ரேட் ஆகி போகிறதுக்கு இந்த என்சைம்ஸ்லாம் தேவை. அந்த என்சைம்ஸ்லாம் எங்கே கேரி அவுட் ஆயிருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ரோசோம், ஹெட்டான ஆக்ரோசோம்ஸில் தான் கேரி அவுட் ஆயிருக்க போகுது. ஓகேவா? அந்த என்சைம்ஸ்லாம் எங்கே கேரி அவுட் ஆகிற போது இந்த ஹெட்டான ஆக்ரோசோம்ஸ்லாம் கேரி அவுட் ஆகி போகுது. அதான் ஃபெர்டிலைசேஷன் பண்ணுறதுக்கு ஓவமாக பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போகிறதுக்கு. ஓகே, எக்குள்ளே இந்த அவுட்டர் லேயர்லாம் பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போய் ஃபியூஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ரோசோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இஸ் அ கேப்-லைக் ஸ்ட்ரக்சர். இதுதான் மெயினான என்சைம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்க போது. மெயின் டைப் இதுதான். ஓகேவா? என்சைம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்க போது அது ஓவமோட போய் மீட்டப் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவமோட போய் மீட்டப் ஆகிறது என்ன சொல்லிருக்கோம்? ஃபெர்டிலைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? ஓகே, டே அதெல்லாம் முடிஞ்சு நான் எழுதும்போது 1200 தான் நீங்கள் பார்த்தீங்களா? ஏன் 600 எழுதக்கூடாதா, இல்லை 1800 எழுதக்கூடாதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் இருக்குன்னா ஸ்டேட் த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் நார்மல் ஃபெர்டிலிட்டி ரிகார்டிங் ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் குவாலிட்டி. ஸ்டேட் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் நார்மல் ஃபெர்டிலிட்டி அப்படின்னா டியூரிங் காய்டஸ் அட்லீஸ்ட் 60% ஆஃப் த sperm ejaculator must have a normal shape size and at least 40% must show vigorous motility அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? நார்மல் ஸ்பெர்ம் 200-300 ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 200-300 அது மில்லியன் கணக்கில் சொல்கிறாங்க. ஓகேவா? 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து எப்படி இருக்குமா? நார்மல் ஷேப் அண்ட் சைஸ் தான் இருந்துருக்குமா? நார்மல் ஷேப் அண்ட் சைஸ் தான் இருந்துருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 40%, இந்த ரொம்ப முக்கியம்டா, 40% வந்துட்டு விகரஸ் கண்டிஷனில் போயிட்டுருக்கும். 40% வந்துட்டு எப்படி இருக்குமா? விகரஸ் கண்டிஷனில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வணக்கம்மா. ஓகே, 40% வந்துட்டு விகரஸ் கண்டிஷனில் போயிட்டு இருக்க முடியும் அப்படின்றோம். ஓகேங்களா? மஸ்ட் விகரஸ் மோட்டிலிட்டி அப்படின்றது. ஓகே, புரிஞ்சுதா? அப்போது நார்மல் ஃபெர்டிலிட்டி ரிகார்டிங் ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் குவாலிட்டி பேஸ் பண்ணி வரும்போது என்னது? 60% நார்மல் ஃபெர்டிலிட்டி ஆகவும் மிச்ச 40% வந்து விகரஸ் மோட்டிலிட்டி ஆகவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் 3 விஷயம் பார்க்கணும். இந்த 60-40 ஒன்று தான். அதே மாதிரி தான் இந்த 200 to 300 மில்லியன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ், எத்தனை ஸ்பெர்ம்ஸ் எஜாக்குலேட் ஆகுது அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்கிறேன், கீவேர்ட்ஸை வச்சு நம்ம கதை எழுதலாம், கீவேர்ட்ஸ் இல்லாமல் கதை எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ 200 to 300 மில்லியன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து 60% வந்து நார்மல் ஷேப்பில் இருக்குது. மிச்சம் இருக்க 40% விகரஸ் மோட்டிலிட்டி வந்து காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். when is oogenesis initiated in a human females? எப்போ வந்துட்டு oogenesis human females இனிஷியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவுற்று இருக்கும்போதே, எம்பிரியோல இருக்கும்போது, எங்க எம்பிரியோக்குள்ள அவங்க இருக்கும்போது என்ன ஆயிர போது இந்த oogenesis வந்து நம்ம ஹியூமன் ஃபீமேல்ஸா ஸ்டார்ட் ஆயிர போது. அதுதான் ரொம்ப முக்கியம். இனிஷியேட்டட் டியூரிங் எம்பிரியோனிக் டெவலப்மெண்ட். இந்த ஒன்று தான் ரொம்ப முக்கியம். எம்பிரியோனிக் டெவலப்மெண்ட்ல இருக்கும்போதே அது கருவுற்று இருக்க போது அது அட் டைம் ஆஃப் த பர்த் என்ன ஆயிரும்? அரெஸ்ட் ஆயிரும். ஓகே, எது வரைக்கும் அரெஸ்ட் ஆகும்னா மென்ஸ்ட்ரேஷன் ஃப்ளோ வரைக்கும் அரெஸ்ட் ஆயிரும். ஓகேவா? ஸ்டேஜ் when a couple of million gametes mother cells are formed within the each fetal ovary. எத்தனை கப்பின் each ovary அப்படின்றது. ஓகே, அந்த ஓவரிக்குள்ள எப்படி வருதுன்னா அது கருவுற்று இருக்கும் போதே, ஒரு பெண் குழந்தையா கருவுற்று இருக்கும் போதே அது மில்லியன்ஸ் ஆஃப் ஊகோனியா மதர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குமா? மில்லியன்ஸ் ஆஃப் ஊகோனியா மதர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அது எம்பிரியானிக் ஸ்டேஜில் இருக்கும். ஆஃப்டர் பர்த் வந்து ஸ்டாப் ஆகுது. ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஓகே, எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்பிரியோ ஸ்டேஜில் மட்டும்தான் நடக்கும். ஆஃப்டர் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், எம்பிரியோ ஸ்டேஜ்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே நடக்காது. ஓகே, ஃபார்ம் ஆகாது. ஓகே, oogenesis பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, கிளியர். இந்த டவுட் இருக்கா? நான் பார்த்து எல்லாம் டவுட்டு தான் இருக்கா? ஏதாவது டவுட்டு தான் இருக்கா டக்கண்ணா? சொல்லுங்க பாப்போம். நான் நடத்திட்டு இருந்தேன்னா அப்படியே போயிடுவீங்க, அப்புறம் அப்படி தூங்கிடுவீங்க. இந்த டவுட்டு தான் இருக்கா? கிளியர் தானே? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது. ஓகே, போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்னும் கிளியர். இட்ஸ் அரௌண்ட் 3 hours டாக்கண்ணா. 3 hours கிட்ட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 9 o'clock வரைக்கும் போகலாம். நம்ம 6 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணோம். எப்போவுமே நம்ம இது வந்து 3 hours மேலே போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ 3 hours போகிறதுக்கு சான்ஸ். ஓகே டாக்கண்ணா, நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம்.
வாட் இஸ் த டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் கேரக்டரைஸ்ட் பை? டெர்ஷரி ஃபாலிக்கல்னு கொடுத்துட்டான். என்னது டெர்ஷரி ஃபாலிக்கல்? பிரைமரி ஃபாலிக்கல் இந்த ஓமை சுற்றி எக்கை சுற்றி ஃபார்ம் ஆகக்கூடியது அந்த ஃபாலிக்கல் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? கிளியர் ஓகே 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 ஓகே. அதாவது ஒரு எக்கை சுற்றி ஃபார்ம் ஆகக்கூடியது தான் பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் தான் மெச்சூர் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இது எல்லாமே எதை கவர் பண்ணிட்டு இருக்கு? எக்கை தான் கவர் பண்ணிட்டு இருக்கு, ஓமை தான் கவர் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை த fluid filled cavity called antrum and organization of a theca layer in the interna and externa. Organization is theca layer by the interna and externa, which is also covering of the external covering, external outer covering. இதுவும் கூட எழுதலாம். ஓகேவா? 2 மார்க்னால நம்ம அவ்வளோ எழுதலை, பட் இருந்தாலும் எக்ஸ்டர்னல் அவுட்டர் கவரிங் ஃபார் ஓவம், கவரிங் ஃபார் ஓவமாக இருந்துட்டு. ஓகேவா? அப்போ என்ன வந்துட்டு இட் இஸ் அ ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி. ஓகேவா? ஆண்ட்ரம் அப்படின்னு ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி இருக்குல்ல, அதுவும் அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் தீகா லேயர் அவுட்டர் எக்ஸ்டர்னா இல்லை இன்டர்னா அண்ட் எக்ஸ்டர்னா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் கவரிங் ஃபார் ஓவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். டெர்ஷரி ஃபாலிகல்ஸ். இந்த டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் தான் மெச்சூர்ட் ஆகி, இந்த டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் தான் மெச்சூர்ட் ஆகி நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது? கிராஃபியன் ஃபாலிகலாக ஃபார்ம் ஆகுது. கிராஃபியன் ஃபாலிக்கலாக ஃபார்ம் ஆகுது. இந்த கிராஃபியன் ஃபாலிக்கில் வந்து எல்ஹெச் சர்ஜ் நடந்து ஓவம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மிச்ச மீதி கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் தான் என்னவா மாறுது? நமக்கு கார்பஸ் லூட்டியமாக மாறுது. அப்படியே கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? மிச்ச மீதி இருக்கிறது என்னவா மாறுது? நமக்கு கார்பஸ் லூட்டியமாக மாறிட்டு இருக்கு. ஓகேவா? கிளியரா? மிச்சம் மீது தான் நமக்கு கார்பஸ் லூட்டியமாக மாறிட்டு இருக்கு. ஓகே கிளியர். ஓகே, நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்து அடுத்த கொஸ்டின் 12th கொஸ்டின் பார்த்துலாம். வாட் இஸ் மெனார்கி அண்ட் மெனோபாஸ் அப்படின்றது? மென்சுரேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடியது. மென்சுரேஷன் ஸ்டார்டிங் வந்து நம்ம சொல்லிருக்கோம் மெனார்கி அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். மென்சுரேஷன் ஸ்டாப் ஆகிறது மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம்னா பாஸ் பண்ணி பார்க்குறோம் வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணுறோன்னு அர்த்தம், ஸ்டாப் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ பாஸ்ன்னு என்ன வரப்போகுது? ஸ்டாப் ஆகுறது. மென்சுரேஷன் வந்துட்டு ஸ்டாப் ஆகும். ஒரு 50 வயசுலாம் வரும்போது 50-55 வயசுலாம் ஆகும்போது ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த மென்சுரேஷன் ஃப்ளோ, அதாவது ஓம் ஃபார்மேஷன் வந்து என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? அதுவே ஒரு 10-14 வயசு ஆகும்போது மெனார்கி வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்து என்ன ஆக போகுது? ஒரு பொண்ணு குழந்தைக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆக போகுது, ஓம் ஃப்ளோ வந்து வரப்போகுது அப்படின்னு வயசுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மெனார்கி இஸ் அ ஃபர்ஸ்ட் மென்சுரல் ஃபேஸ் ஆஃப் த பியூபர்ட்டி. வயசுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதான் மெனார்கி அப்படின்றது. ஓகே, ஒரு 10-14 வயசுல வந்து இந்த குழந்தை வந்துட்டு வயசுக்கு வந்துருச்சு அப்படின்றது சொல்றது தான் மெனார்கி ஸ்டேஜ். ஏன்னா அங்கே என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது? ஓவம் வந்து ஓவரில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? மெனோபாஸ் அப்படின்றது பெர்மனன்ட்லி சீசேஷன். பெர்மனன்ட்லி சீசேஷன் இதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? பெர்மனன்ட்லி சீசேஷனா மென்சுரல் சைக்கிள் அட் தி ஏஜ் ஆஃப் 50 அப்படின்றது. ஓகே, ஸ்டாப் ஆகுது. ஓவம் ஃபார்மேஷன் வந்து என்ன ஆகுது? ஸ்டாப் ஆகுது. பெர்மனன்ட்லி ஸ்டாப் ஆகுது. ஓகேங்களா? அது ஏஜ் ஆஃப் 50 ஆகும்போது 50-55 ஆகும்போது விமன்ஸ்க்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? ஸோ மெனார்கி அப்படின்னு என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெனோபாஸ் அப்படின்னு என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெனார்கி ஹாய் தாரணி. ஓகேவா? மெனார்கி அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மெனார்கி அப்படின்றது வந்து ஸ்டார்ட். மெனோபாஸ் பாஸ் நிறுத்து பாஸ் பண்ணு, படத்தை பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ பாஸ் அப்படின்னா நிறுந்து போகிறது. ஓகேவா? கிளியர்? சூப்பர். அடுத்த கேள்வி பார்த்துலாம். வாட் இஸ் எல்ஹெச் சர்ஜ் அண்ட் இட்ஸ் இமிடியேட் எஃபெக்ட்? எல்ஹெச் சர்ஜ் நம்ம மென்சுரல் சைக்கிள் படிச்சுட்டு இருக்கும்போது படிச்சிருப்போம். எல்ஹெச் சர்ஜ் வந்து அதாவது லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து ஒரு பீக் அடையும். லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து என்ன அடையும்? ஒரு பீக் அடையும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து பீக் அடையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஓவிலேஷன் நடக்கும். ஓவிலேஷன்னா என்ன சார்? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் பண்ணி, என்னது கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்துட்டு ரப்சர் ஆகி அதிலிருந்து எக்கு, அதாவது ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். இப்படி ஓவம் ரிலீஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஓவிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? ஓவம் ரிலீஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஓவிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓவம் ரிலீஸ் ஆகிறத நம்ம ஓவிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? ஓகே லக்ஷ். ஓகேடா கண்ணா. ஓகேவா? ஸோ எல்ஹெச் சர்ஜ் அட்டாச்மெண்ட் ஆஃப் பீக் தான் முக்கியம். பீக் LH level in the middle of the menstrual cycle. என்ன டேன்னு சொல்லுங்க. நம்ம இதில் என்ன கொடுத்துருப்பாங்க? என்ன டேன்னு சொல்லுவாங்கடா? எத்தனாவது டே? 11th டேவா, 12th டேவா, 13th டேவா? என்ன டே? LH சர்ஜ் வந்துட்டு பீக் அடையும் பார்த்தீங்களா, அது என்ன டேன்னு அப்படின்னு நம்ம என்சிஆரில் கொடுத்துருப்பாங்க. விச் டேடா கண்ணா? அதே தான் தீர்த்தி. சூப்பர். ஓகேவா? ஓகே, எத்தனாவது நாள்? 14th டே அப்போ எல்ஹெச் சர்ஜ் நடக்கும். 14th டே. ஓகே, மென்சுரல் சைக்கிளில் 14th டே அப்போ என்னாவது? ஒரு எல்ஹெச் சர்ஜ் நடக்குது. அப்போ எல்ஹெச் பீக் அடையும் போது இந்த ஓவிலேஷன் நடக்குது. ஓகே, விச் இன்டியூசஸ் த ரப்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி என்ன ஆகுது? ஓவம் ரிலீஸ் ஆகுது. ஓவம் ரிலீஸ் ஆகுது நம்ம ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். மிச்சம் மீதி கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் கார்பஸ் லூட்டியமாக ஃபார்ம் பண்ணி விட்டுருது. ஓகேவா? சூப்பர் இருக்கணும். சூப்பர். எஸ், 14th ரைட். சூப்பர். ரம்யா, லக்ஷ், செல்வா,
தனமகிஷி தீப்தி கலக்கிட்டீங்க ஓகேவா ஸோ 14th டே ஓகே 14th டே தான் எல்லா சர்ச் நடக்கும் கலக்கிறீங்க நடக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் why is the ampular region of the fallopian tube significant ampular regionன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீஜனை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயம் ஏன் இருக்கு ampular region தெரியும் இல்லையா இப்படி இருக்கு இருக்கும்போது ஸோ இந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் ampular region அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் எதனால் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய ஸ்பெர்மும் இவன் ஃபிம்பரிலிருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஓவரியும் ஃபிம்பரிலிருந்து கலெக்ட் ஆகக்கூடிய ஓவரியும் மீட்டப் ஆகிற இடம் வந்துட்டு இதாக தான் இருந்துட்டு இருக்கு இங்கே தான் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இட் இஸ் த சைட் ஃபார் ஃபெர்டிலைசேஷன் இட் இஸ் த மெயின் வேர்டு தான் சைட் ஃபார் ஃபெர்டிலைசேஷன் இந்த இடத்துல ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி வந்தால் தான் ரொம்ப முக்கியம் ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி வந்தால் தான் நமக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் அதனால தான் சொல்லுவாங்க எல்லாருமே எல்லா காய்டஸுமே எல்லா செக்சுவல் இன்டர்கோர்ஸுமே என்ன லீட் பண்ணாது ப்ரெக்னென்சியை லீட் பண்ணாது அப்படின்றது எதனால் அப்படின்னா ஸ்பெர்மும் அதே டைமில் வந்திருக்கணும் அதேமாதிரி ஓவிலேஷன் நடந்து ஓவமும் அதே டைமில் வந்திருக்கணும் அதேமாரி சைமல்டேனியஸில் வந்தால் மட்டும்தான் இது ரெண்டும் மீட்டப் ஆகும் அப்படி ரெண்டு பேரும் மீட்டப் ஆனால் மட்டும்தான் ஃபெர்டிலைசேஷன் நடந்து ப்ரெக்னென்சி வந்து ஃபார்ம் ஆக முடியும் அதனால தான் எல்லா காய்டஸும் வந்துட்டு நமக்கு என்ன லீட் பண்ணாது ப்ரெக்னென்சி லீட் பண்ணாது அப்படின்னு சொல்லிருக்கோம் ஸோ ampular region இஸ் கால்ட் அஸ் another name of ampular region கூட வைக்கலாம் என்னது சைட் ஃபார் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது ஓகே என்னது சைட் ஃபார் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகே இட் இஸ் த மெயின் சைட் ஃபார் த ஃபெர்டிலைசேஷன் நடக்கக்கூடிய மெயின் சைட் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த ampular region இருந்துட்டு இருக்கு ஓகேவா it is the specific sites where the fertilization take place provides the ovum and sperms are transported there simultaneously நல்லா பாத்துக்கோங்க assertion and reason questionல வந்து கேட்கலாம் assertion and reason questionல கேட்கலாம் எல்லா காய்டஸுமே இது லீட் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம் அப்படிலாம் லீட் பண்ணாது ஓகேவா சப்போஸ் அசெஷன் ரீஸில் எல்லா காய்டஸ் டேரெக்டாக கேட்கறத விட அவன் எப்படி கேட்பான் அப்படின்னா கேஸ் பேஸ்டில் வைக்கிறான்றது பாருங்களேன் ஒரு கப்பல் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க காய்டஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 100% ப்ரெக்னன்சி சான்சஸ் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியா கண்டிப்பாக இல்லை எல்லா காய்டஸுமே வந்து 100% ப்ரெக்னன்சி சான்ஸாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது அந்த ஓவிலேஷன் டைம் பீரியட் அப்போ கரெக்டாக இப்போ யார் காய்டஸ் பண்ணுறாங்களோ அதுவும் அதே டைமில் வந்துட்டு இந்த ஸ்பெர்மும் ரீச் ஆகணும் ஓவமும் இந்த ampular region ரீச் ஆகணும் ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி மீட் அப் பண்ணால் மட்டும்தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் ஓகேங்களா கிளியர் ஓகே இந்த டவுட் வந்து அப்படியே கேளுங்கடா ஓகே அப்போ சைமல்டேனியஸ்லி ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்க போது ampular region இஸ் ஆல்சோ கால்ட் as a site for fertilization அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் வாட் ஆர் பிளாஸ்டோமியர்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க பிளாஸ்டோமியர் are the daughter cells formed by the mitotic divisions cleavage of zygote என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெர்மும் ஓவமும் என்ன ஆயிடுச்சு மியூட் பண்ணியாச்சு ஃபியூஸ் ஆயாச்சு அப்படி ஃபியூஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய செல் ஃபியூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய செல்லு தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஜைகோட் நம்ம எல்லாம் நம்மளோட ஃபஸ்ட்டு செல் என்னவா இருந்துட்டு ஜைகோட் நம்ம ஜைகோட்ல இருந்தால் இவ்வளோ பெரிய உருவமாக வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ ஜைகோட் வந்துட்டு என்ன அண்டர்கோ பண்ணுமா டிவிஷன் அண்டர்கோ பண்ணுமா ஜைகோட் வில் அண்டர்கோ டிவிஷன் என்ன அண்டர்கோ பார்ப்போது டிவிஷன் வந்து அண்டர்கோ பண்ணும்போது அந்த டிவிஷனோட இன்னொரு பேர் தான் க்ளீவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு நிமிஷம் சாரி க்ளீவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேங்களா நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும் 2 4 ஆகிறது 4 8 ஆகிறது 8 16 ஆகிறது இதேமாரி போயிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி டிவைட் ஆகி தான் மொருலா பிளாஸ்டோமியர் அப்படின்ற ஃபார்ம் பண்ணும் ஓகே டிவிஷன் ஓகேங்களா அதுதான் பிளாஸ்டோமியர் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கும் ஸோ பிளாஸ்டோமியர் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது இட் இஸ் a division of zygote அவ்வளோதான் சிம்பிள் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய டிவிஷன் ஆஃப் ஜைகோட்டை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் பிளாஸ்டோமியர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் டிவிஷன் ஆஃப் ஜைகோட்டை தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம் வி கன்சிடர் as a பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்லிருக்கோம் பிளாஸ்டோமியர் இஸ் a daughter cells formed by the mitotic division நல்லா புரியுங்க மைட்டாடிக் டிவிஷன் தான் நடக்கும் ரிடக்ஷன் டிவிஷன் நடக்காது ஏன்னா ரிடக்ஷன் டிவிஷன் ஒன்லி எதில் மட்டும் நடக்கும்னா கேமேஜ் ஃபார்மேஷனில் மட்டும் தான் நடக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லாமே என்னவா இருக்க போது மைட்டாடிக் டிவிஷனாக இருக்க போதுடா கேமெட் ஃபார்மேஷன் அவன் இடத்துல இருக்கும்போது ஓகே ஸ்பெர்ம் வந்து மெயில்ஸில் இருக்கும்போது ஓவம் வந்து ஓவரிக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் என்ன நடக்க போகுது மியாட்டிக் டிவிஷன் நடக்க போகுது ரிடக்ஷன் டிவிஷனான மியாட்டிக் டிவிஷன் நடக்க போகுது அது மெயினாக எதுக்காக நடக்குது கேமெட் ஃபார்மேஷனுக்காக நடக்குது ஓகே ஸோ ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குதுனாலே முக்கால்வாசி எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமெட் ஃபார்மேஷனுக்காக தான் நடந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த க்ளீவேஜ் ஆஃப் ஜைகோட் வந்து என்ன இருக்க போது டிவிஷன் ஆஃப் ஜைகோட் வந்துட்டு எல்லாமே மைட்டாட்டிக்காக தான் இருக்க போகுது ஈக்குவேஷனல் டிவிஷனாக தான் இருக்க போகுது ஓகேவா ஃபஸ்ட்டு மைட்டாட்டிக்கு மியாஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே கிளியர் எஸ் ஜைகோட் இஸ் மூவ் த்ரூ இஸ்திமஸ் ஆமாம் இஸ்திமஸ் லேயர் கூட போய் தானே நமக்கு வந்து இந்த எண்டோமெட்ரியம் லைனில் போய் இஸ்திமஸ் வழியாக போயிட்டு தான் நம்ம வந்துட்டு
இந்த எண்டோமெட்ரியத்தில் போயிட்டு அட்டாச் ஆகும், பிளாஸ்டோசிஸ்ட் போய் அட்டாச் ஆகும். சூப்பராக போய் அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா தான் அங்கேருந்து டிரைவ் வந்து குழந்தை வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகே, கிளியராடா? 2 மார்க் முடிச்சிட்டோம். புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே படித்தது தான். ஜஸ்ட் ரிவிஷன், டக்கு ரிவிஷன் பண்ணுறோம். எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன், ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்தாலே என்ன ஞாபகத்து வரணும்? டயக்ராம் ஞாபகத்து வரணும். அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபவரிங் பிளான்டாக இருந்தால் அதிகமான ஞாபகத்து வரணும். அது இல்லை வெறும் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக ஞாபகத்து வரணும். ஓகேங்களா? ஸோ ரீப்ரொடக்ஷன் அவன் கேட்குறான் அப்படின்னா 2 மார்க்கை விட்டுருங்க. 2 மார்க்லாம் டயக்ராம் 2 மார்க்லாம் நான் வரைய சொல்ல. பட் ஆக்சுவலி ஒரு 3 மார்க்கில் கேட்டுருந்தா வரைங்க. பட் 4 மார்க் அண்ட் 5 மார்க் கண்டிப்பாக அவன் கேட்குறானோ கேட்கலையோ அது வரைஞ்சி விட்டுருங்க. சார் டைம் இருக்குமா தெரியல சார், அப்படி பயம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டுருங்க. மிச்சம் எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக அந்த டயக்ராம் வரைய பாருங்க. ஒருவேளை டைம் இருக்குமா தெரியாது சார் அப்படின்ற பயம் இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சார் அவன் கேட்கல, ஃபஸ்ட்டு அவன் கேட்கல, நான் ரெண்டு இது பிடிச்சோம். ஃபஸ்ட் அவன் கேட்கல, ஆனால் நீங்கள் டயக்ராம் வரைய நான் சொல்லியிருக்கேன், அப்போ நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி தான் ஆகணும். ஸோ 4 மார்க்லாம் அவன் கேட்கல, 5 மார்க்லேயும் அவன் கேட்கலன்னு வச்சுப்போம். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டயக்ராம் வரலாம் அப்படி டிசைட் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு டைம் இருக்குமா டைம் இருக்காதான் டவுட் இருந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே டயக்ராம் விடுறதுக்காக ஸ்பேஸை விட்டுட்டு மிச்ச கொஸ்டின் அட்டென்ட் பண்ணது முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு டயக்ராம் எழுதலாம். அவன் கேட்டிருக்கானா அவனுக்கு முடிச்சுட்டு தான் போடும். ஓகே, அவன் கேட்கலனா மட்டும்தான் என்ன சொன்னேன், ஸ்பேஸ் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா டைம் பத்தலாம் கூட அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஓகேவா? அவன்கிட்ட கேட்கலன்னு கூட அதை சொல்லி கிரேஸ் மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவன் கேட்டு நீங்கள் வரையாமல் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்ஷன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். டயக்ராம் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது, வரையக்கூடிய டயக்ராம். ஓகே, அவன் கேட்கறது வேறு எதாவது கேட்கலாம், பட் வரையக்கூடிய டயக்ராம் வந்து முக்கியமாக டயக்ராம் ஃபோக்கஸ் பண்ணுறது எதுவாக இருக்கும் போது ரீப்ரொடக்ஷனாக இருக்கும் போது 3 சாப்டர் 3ஆவது சாப்டர் எதுவுமே டயக்ராம் கிடையாது. ஓகே, இந்த 2 சாப்டர் தான் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக கிடைச்சிட்டு. ஓகே, கிளியர். ஓகே டக்கண்ணா, ஃபைன். ஏதாவது டவுட் வருது அப்படின்னு பார்த்துருக்கேன். ரொம்ப ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம அடிச்சு உடச்சு லெசன் தான் இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது. ஓகே, அடுத்து 3 மார்க்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். 3 மார்க்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்க போகுது, ட்ரேஸ் த பாத் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் த்ரூ த மேல் ஆக்சஸரி டக்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். இது ரிப்பீட்டட் நீட் கொஸ்டின். எப்படி ரிப்பீட்டட் நீட் கொஸ்டின்? என்னது, பாத் ஆஃப் ஸ்பெர்ம் சொல்லுங்க, ரூட் ஆஃப் ஸ்பெர்ம் சொல்லுங்க, ஸ்பெர்ம் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுது, மேல் ரீப்ரொடக்ஷனில் ஸ்பெர்ம் எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லுங்க. நல்லா பண்ணுங்க. ஃபஸ்ட்டு செமினர் வெசி இங்கே தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் ஃபார்ம் ஆனோடனே எங்கே போகுது, ரீட்டா டெஸ்டிஸ்க்கு போகுது. எங்கே போகுது, ரீட்டா டெஸ்டிஸ்லேருந்து எங்கே போகுதுன்னா இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். வேசா டிஃப்ரென்ஸுக்கு போகாது, ஃபஸ்ட்டு வேசா எஃப்ரன்ஸுக்கு தான் போகும். வேசா எஃப்ரன்ஸ் அதான் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருந்தேன், ஆல்ஃபபெட்டை தலைகீழாக போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி. டிக்கு அப்புறம் தான் ஈ வரும் அப்படின்னு. வேசா எஃப்ரன்ஸுக்கு போனதுக்கு அப்புறமா தான் எபிடயாமஸ்க்கு போகணும். அடுத்த உடனே வேசா டிஃப்ரென்ஸுக்கு போகுது. எபிடயாமஸ்க்கு போனதுக்கு அப்புறமா வேசா டிஃப்ரென்ஸுக்கு போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். வேசா டிஃப்ரென்ஸுக்கு போனதுக்கு அப்புறமா பேஸ் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு இந்த யுரேத்ரா அப்புறம் எஜாக்குலேட் ஆகிறது. அங்கேருந்து என்ன ஆயிரும், எஜாக்குலேட் ஆயிரும். Okay, clear? Sperms move from the seminary vesicles tubules into reta testis, then through vasa efferens the epididymis, and finally into the vasa deferens, which opens into the urethra and via ejaculated duct அப்படின்றது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வருது யா ஈவினிங் குட் ஈவினிங். ஓகே, ஃபஸ்ட்டு செமினல் டியூபியூல்ஸ் தான் ஆரம்பி, அங்கே தான் என்ன ஃபார்ம் ஆகுது. அதுலேருந்து ரீட்டா டெஸ்டிஸ் வழி எங்கே போகுது, வேசா எஃபரன்ஸுக்கு போகுது. ஓகேவா? செமினல் வெசிக்கல், ரீட்டா டெஸ்டிஸ், வேசா எஃபரன்ஸ், எபிடயாமஸ், வேசா டிஃபரன்ஸ், யுரேத்ரா, எஜாக்குலேட்டர். அவ்வளோதான். ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 3Vயா SRV 3VDV 3VDV SRVDD. ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் இப்படி நீங்கள் இது ஈஸி தான். ஓகேவா? செமினல் டியூபியூல்ஸில் எங்கே போகுது, ரீட்டா டெஸ்டிஸ்க்கு போகுது. ரீட்டா டெஸ்ட்லேருந்து வேசா எஃபரன்ஸ். நல்லா கொஞ்சம் இந்த வேசா எஃபரன்ஸ்லையும் வேசா டிஃபரன்ஸ்லையும் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறது, சார் வேசா எஃபரன்ஸ் எப்படி சார், வேசா டிஃபரன்ஸ் எங்கே சார் வரும் அப்படின்னு. ஆல்ஃபபெட்டை தலைகீழாக போடுங்க, அதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? எப்பவுமே ஆல்ஃபபெட்டை டிக்கு அப்புறம் தானே ஈ வரும். பட் நீங்கள் தலைகீழாக போட்டிங்கன்னா ஈக்கு அப்புறமா டி வரும். அப்போ எஃபரன்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் டிஃபரன்ஸ் வரப்போகுது. ஓகேவா? வேசா எஃபரன்ஸ் நல்ல எபிடயாமஸை விட்டுறாதீங்க. ஓகேவா? எபிடயாமஸ் அண்ட் வேசா டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் யுரேத்ரா, எஜாக்குலேட்டட் டக்ட். ஓகேவா? ஸோ அந்த பேஸ் தான் வரப்போகுது. ஓகே, டுடே டே நான் 6 மணி தான் நான் செஷனே பிளான் பண்ணது. உங்களுக்கு அப்டேட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, அப்டேட் பண்ண சொன்னது ஏன்னா மேம் எடுத்துகிட்டு இருந்ததுனால 6 மணி தான் நமக்கு செஷனே இருந்தது. ஓகேவா? 5 மணி செஷன் நமக்கு 6 மணி மாற்றிட்டோம்.
Okay, second question பார்த்தலாம். Explain the hormonal regulations of spermatogenesis starting from hypothalamus. Hypothalamus secreting hormone என்னவா இருக்க போகுது? gonadotropin releasing hormone. இது நிறைய பேருக்கு தெரியாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப்போதலாமஸ்ல பேஸ் பண்ணி செக்ரீட் ஆக ஹார்மோன் என்னவா இருக்க போகுது? gonadotropin releasing hormone இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? increase in the gonadotropin releasing hormone from hypothalamus என்ன ஸ்டிமுலேட் பண்ணுது? என்ன ஸ்டிமுலேட் பண்ணுது? anterior pituitary sites இருக்கக்கூடிய ரெண்டு ஹார்மோன், luteinizing hormone and follicular stimulating hormone. மெயின் ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெயின் என்னது? ஃபர்ஸ்ட் ஹைப்போதலாமஸ் செக்ரேட் ஆகிற ஹார்மோன் என்னது? gonadotropin releasing hormone which anterior pituitary ஐயா செக்ரேட் ஆகி luteinizing ஹார்மோனும் follicular stimulating ஹார்மோனும் செக்ரேட் பண்ணுது. luteinizing ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஸ் எ லேடிக் செல்ஸை ஆக்ட் பண்ணிட்டு ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரோனை சிந்தசைஸ் பண்ணுது. நல்லா புரிஞ்சுங்க. லேடிக் எல் luteinizing ஹார்மோன் வந்து லேடிக் எல் வரும். ஓகேவா? லேடிக் செல்ஸை ஆக்ட் பண்ணுது. லேடி செல்லை ஆக்ட் பண்ணிட்டு ஆண்ட்ரோஜன் செக்ரீஷன், ஆண்ட்ரோஜன் நம்ம டெஸ்டோஸ்டிரான் கொடுக்குது அந்த ஹார்மோன். ஓகே, ஆண்ட்ரோஜன் ரொம்ப முக்கியம். ஆண்ட்ரோஜன் செக்ரீஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவே நம்ம ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்னவா பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் ஆன செர்டோரி செல்ஸ். எது வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து நியூட்ரிஷன் கொடுத்துட்ருக்கோ, ஓகேவா? எது வந்துட்டு ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்துட்டு நியூட்ரிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோ அதை வந்து ஸ்பெர்ம் பண்ணுது. ஓகேவா? ஆக்ட் ஆஸ் அ செர்டோரி செல்ஸ். ஓகேவா? செர்டோரி செல்ஸ் ஆக்ட் ஆகுது. செர்டோரி செல்ஸ் என்ன ஆகுது? ஆக்ட் ஆகுது. ஓகேவா? சமாளிக்காதீங்க. அடே நிஜமாடா, கரெக்டாக 6 மணிக்கு ஆரம்பிச்சிட்டேன்டா. பாருங்கடா, 6 மணி தானே நீங்கள் செஷனு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. பேஸ் பண்ணி ஹைப்போதலாமஸ் ரிலீசிங் ஆன ஹார்மோன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் gonadotropin releasing ஹார்மோன். பின்னாடி இருக்கிற gonadotropin releasing ஹார்மோன் anterior pituitary ரெண்டு ஹார்மோன் சிந்தசைஸ் ஆகுது. ஒன்று luteinizing ஹார்மோன், இன்னொன்று follicular stimulating ஹார்மோன். அது luteinizing ஹார்மோன் எல் ஞாபகம் வச்சு. luteinizing ஹார்மோன் லேடி செல்ஸ் கொடுக்குது. அந்த லேடி செல் தான் ஆண்ட்ரோஜன் அப்படி செக்ரேட் பண்ணிட்டு இருக்கு. follicular stimulating ஹார்மோன் ஆக்ட் ஆன செர்டோரி செல்ஸ் நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கல, ஸ்பெர்ம்ஸ் நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணிருக்க செர்டோரி செல்ஸ்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த ஹார்மோன் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ். மறந்துடாதீங்க. திஸ் இஸ் த ஹார்மோன் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ். மறந்துடாதீங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் ஒரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன். ஏன்னா என்ன கொஸ்டின் கேட்பான்னு தெரியாது. நான் சில கொஸ்டின் வந்து அது ரிப்பீட்டடாக இருக்குது, ரிப்பீட்டட் இருக்கு. ஆனால் இதில் கான்செப்ட் நிறைய வாட்டி ரிப்பீட்டாக இருக்குது ரீப்ரொடக்ஷனில். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மிடில் பீஸ் of the sperm and functions to importance அப்படின்றது. மிடில் பீஸ் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ். இதுக்கு நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டயக்ராம் ரொம்ப குட்டி தானே. ஒரு ஹெட் வரைறீங்க, அதுக்கப்புறம் ஒரு மிடில் பீஸ் வரைறீங்க, அந்த மிடில் பீஸ்லேருந்து ஒரு எஜாக்குலேட்டர் டக்ட் வருங்க. மிடில் பீஸ் என்ன கண்டிப்பாக இருக்க போது? மைட்டோகாண்ட்ரியா. அதான் மெயின். எதுக்கு? அந்த எனர்ஜி கொடுக்குறதுக்கு, ஏடிபி சிந்தசைஸ் பண்ணி எனர்ஜி கொடுக்குறதுக்கு. அவ்வளோதான், சிம்பிள். மிடில் பீஸ் கண்டெய்ன்ஸ் நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். கூலி பவர் ஹவுஸ். அந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். பவர் ஹவுஸ்னு ஏடிபி கொடுக்க போகுது. அப்போ இங்க இருந்து எங்க யுரேத்ராலேருந்து காய்டஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபீமேல் ஜெனிட்டானியல் ஆர்கன்ல இருந்து எங்க போனோமா? வெஜைனா வழி எங்க போகுது? அது ஆம்புலார் ரீஜன் வரைக்கும் போனோம் இல்லையா? ஸோ அவ்வளோ தூரம் வந்து பெனிட்ரேட் பண்ணி போறதுக்கு வந்துட்டு அதுக்கு எனர்ஜி தேவை, அதுக்கு ஃபுட் சோர்ஸ் தேவை. ஸோ அந்த எனர்ஜியை ப்ரொவைட் பண்றது யாரா இருக்கா? இந்த நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா which is present in the middle piece. மிடில் பீஸ்ல தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து பிரசன்ட் ஆயிருக்க போகுது. ஸோ அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் அந்த ஸ்பெர்முக்கு தேவையான எனர்ஜி மூவ் பண்ணி போகக்கூடிய இந்த எனர்ஜி வந்து சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடியூஸ் த எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் த டெயில் மூவ்மெண்ட்டுக்கும் ஃபெசிலிட்டிங் டு த ஸ்பெர்ம்ஸ் மோட்டிலிட்டி எசென்ஷியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன். ஏன்னா இது இருந்தால் தான் மூவ் பண்ணி போக முடியும். ஓகேவா? இது இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? இது மூவ் பண்ணி போக முடியும். எஸ்டா அனன்யா. ஓகே, இது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? மூவ் பண்ணி போக முடியும். ஓகே, எவ்வளோ தூரம் போனோன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. மெஜாகுலேட் பண்ணும்போது வெஜைனாலிருந்து அப்படியே ரீச் ஆகி ஆம்புலார் ரீஜன் வரைக்கும் போகணும். நம்ம அதில் பார்த்துருப்போம், அது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் பார்த்துருப்போம். ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி தன்மை இல்லை, அதனால கூட நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது ஸ்பெர்ம் வந்து அவ்வளோ தூரம் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய என்ன வந்துட்டு இருக்கு? இந்த மிடில் பீஸில் கண்டெயின் ஆகிக்கிட்ட மைட்டோகாண்ட்ரியா. என்ன மைட்டோகாண்ட்ரியா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஏடிபி எனர்ஜி வந்து சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கிளியர்? மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மிடில் பீஸ் என்ன இருக்கு? மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜி பண்ணுறதுக்கு, மொபிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இதை வச்சு நீங்கள் கதை எழுதலாம். 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதை வச்சு நீங்கள் சூப்பராக கதை எழுதலாம். ஓகே, ஓகேங்களா? சூப்பர். அடுத்து 4வது क्वेश्चन பார்த்தலாம். How does the number of primary follicles change from birth to puberty? பிரைமரி ஃபாலிகல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுதுல. பிரைமரி ஃபாலிகல்ஸ் பர்த்ல இருந்து பியூபர்ட்டி வரைக்கும் ஃபார்ம் ஆகுமா? லட்சக்கணக்கான ஃபாலிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஃபாலிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து சில ஆயிரம் ஃபாலிகல்ஸ் மட்டும் தான் பியூபர்ட்டி வரும்போது இருந்துட்டு இருக்கும். அதனால தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? செகண்டரி ஃபாலிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க. மில்லியன்ஸ் ஆஃப் ஊகோனியா வந்து ஃபார்ம் ஆகுது. பட் அந்த டைம் ஆஃப் பியூபர்ட்டி அந்த பொண்ணு வயசுக்கு வரும்போது எத்தனை இருக்கான்? லீவிங் ஒன்லி 60,000 to 80,000 பிரைமரி ஃபாலிகல்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு. இதனால தான் இந்த பேஸ் பண்ணி தான் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்னது செகண்டரி ஃபாலிகல் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்.
ஓகேவா? அப்போது மில்லியன் கணக்காக அட் த டைம் ஆஃப் பர்த் அப்போ மில்லியன் கணக்காக இருக்கக்கூடிய ப்ரைமரி ஃபாலிக்கிள் வந்துட்டு ஒரு இது வந்து பியூபர்ட்டி வரும்போது எத்தனை இருக்கான்? 60,000 to 80,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாமே டீஜெனரேட் ஆகிட்டு போயிடும் அப்படின்றது. ஓகேவா? டைம் ஆஃப் அப்படியப்போ 60,000 to 80,000 மட்டும்தான் இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஓகே, 60,000 to 80,000 அப்போ தான் இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ் வச்சு நம்ம செகண்டரி ஃபாலிக்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? டைம் ஆஃப் பர்த்தப்போ கப்புள் ஆஃப் மில்லியன் ஊகோனியா மெனி டீஜெனரேட் இல்லை முக்கால்வாசி டீஜெனரேட் ஆகிட்டு leaving only 60,000 to 80,000 of primary follicles in each ovary by the time of puberty அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கிளியர் இருக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஸ்பெர்மியோஜெனசிஸ் அண்ட் ஸ்பெர்மியேஷன். ஸ்பெர்மியோஜெனசிஸ்க்கும் ஸ்பெர்மியேஷனுக்கும் என்ன? ஸ்பெர்மியோஜெனசிஸ்னு the formation ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்பெர்மியோஜெனசிஸ் இஸ் த transformation of spermatids into spermatozoa. Spermatids into spermatozoa. Spermatids வந்துட்டு செட்டோரி செல்ஸுக்குள்ளே போய் உருமாறி என்னவா மாறுது? ஸ்பெர்மாட்டோசோவா மாறுது. ஸ்பெர்மாட்டோசோவானா ஒன்றுமே கிடையாது. ஜோவானது மூவ் பண்ணி போகிறது. ஃப்ளஜெல்லா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஜோவான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஸ்பெர்மாட்டிட்ஸ்லேருந்து ஸ்பெர்மாட்டோசோவா இன்சேப் ஸ்பெர்மா ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெர்மியோஜெனசிஸ் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் வேறு ஃபார்மேஷன். ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு என்னது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சப்ஸ்குவெண்ட் ரிலீஸ் ஃபார் தீஸ் ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் அ செமினிஃபெரஸ் டியூபியூல். செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ரெடியான ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. நல்லா புரிஞ்சுங்க. ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அப்படின்னா ஸ்பெர்ம் ஃபார்மேஷன். ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுறது மேல் ஜெர்ம் செல்ஸ்லேருந்து ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிறது ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். ஸ்பெர்மியோஜெனசிஸ்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது, உருமாறுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த 3 டேர்ம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 டேர்மில் கன்ஃபியூஸ் வரவே கூடாது. ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஸ்பெர்ம் ஃபார்மேஷனை தான் நம்ம ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்பெர்மியோஜெனசிஸ் இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னா எதை பற்றி வருது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. என்னது? டிரான்ஸ்ஃபார்ம். இது ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, உருமாறுறது. என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? ஸ்பெர்மாட்டிட்ஸில் இருந்து இதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்பெர்மாட்டிட்ஸில் இருந்து ஸ்பெர்மாட்டோசோவா அதாவது ஸ்பெர்ம் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்பெர்மாட்டிட்ஸில் இருந்து ஸ்பெர்மாட்டோசோவாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. இப்போது ஸ்பெர்மியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிலீஸ் ஆகுறது. ஒரே வேர்டு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நிறைய கன்ஃபியூஷன் அப்படின்றது. ஸ்பெர்மியேஷன் அப்படின்னா என்ன ரிலீஸ் ஆகுறது? ஸ்பெர்ம் வந்துட்டு செமினர் வெசிக்கல்லேருந்து. ஓகேவா? ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுறது. எங்கேருந்து? ஸ்பெர்ம் ரிலீஸ் எங்கேருந்து? செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து. செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? ஓகே, கிளியராடா கண்ணா? எக்ஸாம் ஹாலில் போனால் கதை ஏண்டா ட்ரிக் ஒன்றும் இல்லைடா. மேட்டோஜெனசிஸ் மேட்டோனா ஃபார்ம் ஆகுறது. ஓகே, ஸ்பெர்ம் மேட்டோனா ஃபார்ம் ஆகுறது. மியோ அப்படின்னா என்னது? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. இந்த ரெண்டு இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். மேட்டோஜெனசிஸ்னா ஃபார்மேஷன் ஆகுறது. மியோஜெனசிஸ் மியோ அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. மேட்டோஜெனசிஸ்னா என்ன ஆகுறது? ஃபார்ம் ஆகுறது, ஸ்பெர்ம் ஃபார்மேஷன். மியோஜெனசிஸ்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. மியேஷன் அப்படின்னா ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஜெனசிஸில் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஜெனசிஸ்னாலே உருவாகிறது நம்ம சொல்லியிருப்போம். அந்த டேர்மே வந்து என்னவா இருக்குது? உருவாகிறது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஏதோ வந்து ஃபார்ம் ஆகுதான் நம்ம ஜெனசிஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் மேட்டோஜெனசிஸ் ட்ரிக் சொல்லலாம். மியோஜெனசிஸ் மியோ லியோன்னு வச்சுக்கலாமா? லியோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடலாம். அப்படின்ற நான் தாண்டா லியோ அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? பார்த்திபனாக இருந்தது வந்துட்டு பார்த்திபனா மேட்டோன்னு வச்சுக்கோங்க. மேட்டோனா பார்த்திபனா ஃபார்மேஷன் ஆகுது. மியோஜெனசிஸ் மியோன்னு லியோ ஞாபகம் வச்சோம். லியோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா?
மேட்டோ அப்படின்னா ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஆகுது, மியோ அப்படின்னா லியோ ஞாபகம் வச்சுங்க, மியோ ஞாபகம் வச்சுங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஸ்பெர்மாட்டிசம் ஸ்பெர்மியேஷன். இந்த ஸ்பெர்மியேஷன் அப்படின்றது என்ன இருக்கும், ரிலீஸ் ஆகுது, செமினரி டிபியூல்ஸ் ரீடார்ட் டெஸ்டிஸ் அப்படி ரிலீஸ் ஆகுதுல, அந்த ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ் தான் நம்ம ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே டக்கண்ணா. ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். காரக்குடிங்க இருடாது. எக்ஸ்பிளைன் why not all copulation leads to fertilization. இதுதான் நான் சொல்லியிருந்தேன். இது அசஸ்மெண்ட் ரீசனில் இல்லை கேஸ் பேஸ்ட் ஸ்டடியில் வந்து கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அசஸ்மெண்ட் ரீசன்லையோ இல்லை கேஸ் பேஸ்ட் ஸ்டடியிலோ கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எதனால் எல்லா காப்புலேஷனும் ஃபெர்டிலைசேஷன் லீட் பண்ணலை அப்படின்னு. ஃபெர்டிலைசேஷன் கேன் ஒன்லி அக்கர் இஃப் த ஓவம் அண்ட் த ஸ்பெர்ம்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் சைமன்டேனியஸ்லி இன் த ஆம்புலார் ரீஜியன், இந்த ஆம்புலார் ரீஜியன் ஆஃப் த ஃபெலோப்பியன் டூ. அப்படி வரல அப்படின்னா எத்தனை தான் காப்புலேஷன் பண்ணாலும் அது வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன், அதாவது ப்ரெக்னென்சியை லீட் பண்ணாது. ப்ரெக்னென்சி அது என்ன பண்ணாது, லீட் பண்ணாது அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ சைமன்டேனியஸ்லி தான் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. இங்கே என்ன கீவேர்டாக இருந்துட்டு இருக்கு, சைமன்டேனியஸ்லி. ஸ்பெர்மும் எக்கும் சைமன்டேனியஸ்லாக ஆம்புலார் ரீஜனில் வந்து ப்ரெக்னென்சி அப்படிமா பார்த்துட்ருக்கோம். ஓகே ஏற்கனவே நம்ம பார்த்த கான்செப்ட் தான். ஓகே வாட் அக்கர்ஸ் டியூரிங் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள். ஓகேவா, வாட் அக்கர்ஸ் டியூரிங் த ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆஃப் அ மென்சுரல் சைக்கிள் என்ன நடக்கும் அப்படின்றாங்க. த ஃபாலிகுலர் க்ரோஸ் இன்டு அ மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கிள். க்ரோஸ் இன்டு அ பிரைமரி ஃபாலிக்கிள்ஸாக இருக்கிற டெர்ஷரி ஃபாலிக்கிள்ஸ் என்ன க்ரோ ஆகுது, மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்குலாக க்ரோ ஆகுது. அந்த எண்டோமெட்ரியம் regenerate through proliferation induced by increasing the level of pituitary and ovarian hormones அப்படி நம்ம சொல்றோம். ஓகே pituitary and ovarian hormones பேஸ் பண்ணிட்டு என்ன ஆகுது, ப்ளோரிஃபிகேஷன் அது மல்டிப்ளிகேஷன் நடக்குது. ஓகே எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட் த ப்ளோரிஃபிகேஷன் அப்படின்றது. அதாவது நம்ம படித்து பார்த்துருப்போம் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபஸ்ட்டு இதில் அந்த கிராஃப் பார்த்துருப்பீங்க இல்லையா, மென்சுரல் சைக்கிள் கிராஃப் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே உடஞ்சி போன எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து என்ன ஆகும், மறுபடியும் ரீபில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே மறுபடியும் ரீபில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட் ஆகுது, மறுபடியும் ரீஜெனரேட் ஆகி இது ப்ரோலிஃபரேஷன் ஆனது மல்டிப்ளிகேஷன் ஆகுது, அதான் ப்ரோலிஃபரேட்டட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா இன்க்ரீசிங் அது என்ன பண்ணுறது, இன்க்ரீசிங் லெவல் ஆஃப் பிட்யூட்டரி அண்ட் ஓவரியன் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு. ஓகே ரெண்டு பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் இதாகும்போது உடஞ்சி போன எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து மறுபடியும் ரீஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, ரீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணுது, பிட்யூட்டரி அண்ட் ஓவரி ஹார்மோன் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா பிரைமரி ஃபாலிகல்ஸ் வந்து என்னவா மெச்சூர் ஆகுது, கிராஃபியன் ஃபாலிகுலா வந்து மெச்சூர் ஆகுது. இது எதில் நடக்குது, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள். ஓகேங்களா அந்த 14th டேக்குள்ள 14th தான் எல்லா சர்ஜ் வந்து கிராஃபியன் ஃபாலிகல் வந்து வெடிச்சிடும். ஸோ அந்த 14th டேக்குள்ள நடக்கூடியது தான் இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 14th டேக்குள்ள நடக்கும் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை பேஸ் பண்ணி நடக்கூடியது தான் நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். எஸ்டா ஓகேவா. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். அதில் அது எது அதிகமாக செக்ரேட் ஆகும், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் அதிகமாக செக்ரேட் ஆகும். ஓகேவா. ஸோ அந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை பேஸ் பண்ணி நடக்கூடியது தான் நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே கிளியர். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம், டிஸ்கிரைப் த லூட்டியல் ஃபேஸ். இதுக்கப்புறம் நடக்கூடியது தான் லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒன்ஸ் இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, எல்லர்ஜ் சர்ஜ் நடக்குது. ஓகே எல்லர்ஜ் சர்ஜ் நடந்து இந்த கிராஃபியன் ஃபாலிகல் ரப்சர் ஆகி ஓவம் ரிலீஸ் ஆகுது. கிராஃபியன் ஃபாலிகல் ரப்சர் என்ன ஆகுது, ஓவம் ரிலீஸ் ஆகுது. இப்போ தான் நடக்குதுன்னா லூட்டியல் ஃபேஸ் நடக்குது. இப்போ மிச்சம் மீதி இருக்கக்கூடிய கிராஃபியன் ஃபாலிகல்ஸ்லாம் என்னவா ஃபார்ம் ஆகுது, கார்பஸ் லூட்டியமா ஃபார்ம் ஆகுது. கார்பஸ் லூட்டியமா வந்து ஃபார்ம் ஆகுது. ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கிராஃபியன் ஃபாலிகல் யூட்ரஸ் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஓகேவா யூட்ரஸ் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்தை யார் மெயின்டைன் பண்ணிருக்கா, ப்ரொஜெஸ்டிரான். அந்த ப்ரொஜெஸ்டிரான் யாரால் சிந்தேஸ் ஆகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியமால் சிந்தேஸ் ஆகப்படுகிறது. இந்த கார்பஸ் லூட்டியம் எதனால் மேடப்பாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன கிராஃபியன் ஃபாலிகல்ஸ், மிச்சம் மீதி இருக்கக்கூடிய கிராஃபியன் ஃபாலிகல்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே கிளியர். ஒரு நிமிஷம். ஓகே டக்கண்ணா. ஓகே லூட்டியல் ஃபேஸ் எனக்கு ஓவிலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஓவம் ரிலீஸ் ஆயாச்சு. கிராஃபியன் ஃபாலிகல் ரப்சர் பண்ணி என்ன ஆயாச்சு, ஓவம் வந்து ரிலீஸ் ஆயாச்சு. அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய ஓவம் தனியாக இருக்கட்டும். ஓகே ஃபெர்டிலைஸ் எக்குக்காக வெயிட் பண்ணி ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெர்ம் வரலாம் அது வென்சுலர் ஃப்ளோ வெளியே போயிடும். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிகல் மிச்சம் உடஞ்ச கிராஃபியன் ஃபாலிகல்லாம் சேர்ந்து கார்பஸ் லூட்டியமாக ஃபார்ம் பண்ணுது. இந்த கார்பஸ் லூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்டிரானை செக்ரேட் பண்ணுது. என்னது, இந்த கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்டிரானை செக்ரேட் பண்ணுது. இந்த ப்ரொஜெஸ்டிரான் தான் உடையாம அந்த எண்டோமெட்ரியம் லேயரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னா ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ல ப்ரோலிஃபரேஷன் மூலமா ஃபார்ம் ஆன எண்டோமெட்ரியம் லேயரை வந்துட்டு இவன் வந்து என்ன பார்த்துட்டு இருப்பான், பாதுகாத்துட்டு இருப்பான். அதாவது ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து கட்டி இருப்பான், இவன் வந்து அதை பாதுகாத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா கிளியரா. ஓகே இதான் நம்ம லூட்டியல் ஃபேஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே சொல்லுங்க புரிஞ்சுதா.
ஆக்சுவலாக தான் மென்சுரேஷன் அப்படின்றது. இப்போ எக் வந்துருச்சு, ஐ மீன் ஸ்பெர்ம் வந்துருச்சுன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸ்பெர்ம் வரலன்னா என்ன ஆகாது, அந்த வந்துட்டு மென்சுரல் ஃப்ளோவாக பிளட்டோட வெளியே போய் என்டோமெட்ரியல் மெயின் டீஜெனரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், கார்பஸ் லூட்டியம் அடி வாங்கும். கார்பஸ் லூட்டியம் அடி வாங்கினால ப்ரொஜெஸ்டரான் அடி வாங்கும். ப்ரொஜெஸ்டரான் அடி வாங்கினால அந்த என்டோமெட்ரியல் லேயர் அதை மெயின்டைன் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க, அதை அப்படியே உடஞ்சு போயிடும். இதான் மென்சுரல் ஃப்ளோவில் நடந்துட்டு இருக்கிற விஷயம். கொஞ்சம் கிளியர் ஆகண்ணா? இது வேறு அடிக்கடி காலில் மாட்டிக்கிச்சு. ஓகே ஃபைன். ஓகே சூப்பர். செஷன் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்து செஷன் லைக் பண்ணி விட்ருங்கடா. ஓகே, அடிக்கடி அந்த நெருப்பு போடுங்க. ஓகே, செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? நம்ம அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஹவு டஸ் ஸ்பெர்ம் ப்ரிவென்ட் பாலிஸ்பெர்மி டியூரிங் ஃபெர்டிலைசேஷன்? அதே கலராக இருக்குது. பாலிஸ்பெர்மியை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது? பாலிஸ்பெர்மின்னு என்னென்னா ஓம்குள்ளே போகுது. அதாவது கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலிசிட் அப்படின்னு லேயர் நிறைய ஸ்பெர்ம் சொன்ன பார்த்தீங்களா? ஆனால் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி ஃபர்ஸ்ட் யார் போகிறாங்களோ அவங்க தான் இதாக இருக்க போது நம்ம சொல்லியிருப்போம். அது மாதிரி இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு, எப்படி ஒன்று மட்டும் தான் உள்ள போதே நிறைய போகாதா, நிறைய ஸ்பெர்ம் தான் ரிலீஸ் ஆகுது, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது? அந்த பாலிஸ்பெர்மி கண்டிஷன். when a sperm contact to zona pellucida, அந்த லேயரை கான்டாக்ட் பண்ண உடனே it induces changes of membrane that block the entry of the additional sperms. இந்த ஒரு கால்சியம் பிளாக் மாதிரி ஏற்படுத்தும். ஓகே, சோடியம் பொட்டாசியம் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த தான் ஒரே ஒரு ஸ்பெர்மை தான் என்ஷூர் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஒரு ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி என்ன ஃபார்மேஷன் நடக்குமா? ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். ஒரே நிமிஷம் இருங்க, வரைஞ்சிடுறேன். ஓகேவா? கொரோனா ரேடியேட்டா, அவுட்டர் மோஸ்ட் லேயர் கொரோனா ரேடியேட்டா, அதுக்கப்புறமா இன்னர் மோஸ்ட் இருக்கிறது தான் ஜோனா பெலிசிடா. ஓகேவா? இப்போ ஒரு ஸ்பெர்ம் வருது, இந்த ஸ்பெர்ம் இப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் எதை தாண்டி வருது? கொரோனா ரேடியேட்டாவை தாண்டி மறுபடியும் ஜோனா பெலிசிடா லேயர் வந்து எந்த ஸ்பெர்ம், அதாவது அந்த லைனை யார் இப்படி தொடுறாங்களோ, இப்படி யார் ஃபர்ஸ்ட் தொடுறாங்களோ, ஓகேங்களா? அதை நான் அந்த ரன்னிங் ரேஸ்லாம் பார்ப்போம் தெரியுமா? ஒன்ஸ் 2 பேர் பக்கத்தில் வந்தாங்கன்னா யாருக்கு எதனால தான் உசைன் போல்ட் இருந்து பெரிய ரன்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் பக்கத்தில் லைன் பக்கத்தில் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி இது பண்ணுவோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 2 பேருமே சேம் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட் வந்து எதை தாண்டுது, அந்த லைனை வந்துட்டு யாரோட ஹெட் வந்து தாண்டுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குதிப்பாங்க, முன்னாடி விழுற மாதிரி போவாங்க. அதே மாதிரி தான் இங்கே கொரோனா ரேடியேட்டை தாண்டி ஃபர்ஸ்ட் ஜோனா பெலிசிடா யார் ரீச் பண்ணுறானோ, அப்போ ரீச் பண்ண உடனே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட் க்ளோஸ் ஆயிருமா. ரீச் பண்ண என்ன ஆயிருமா? இந்த கேட் க்ளோஸ் ஆகும். எப்படி கடைசி நேரத்தில் உள்ள போய் டக்குனு போய் கேட் க்ளோஸ் ஆயிருது இல்லையா? பாகுபலியில் வந்து பாகுபலி உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ராணா வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் ஒன்ஸ் ஒரு ஆள் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னு என்ன பண்ணுறோம், கதவு மூடிடுவாங்க. கதவு மூடினதுனால அது யாராலையுமே என்ஷூர் பண்ண முடியாது. அதாவது ஒரு சேனலை மாதிரி கிரியேட் பண்ணிருவோம். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு சேனல் மாதிரி கிரியேட் பண்ணி யாராலுமே உள்ளே நுழைய முடியாது அது மாதிரி பார்த்துப்போம். அதனால தான் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஸ்பெர்ம், எந்த ஸ்பெர்ம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்டாக்ட் பண்ணுதோ அந்த ஸ்பெர்ம் தான் ஃபெர்டிலைசேஷன் பண்ணிட்டு க்ரோத் இன்ட்யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது இப்படி தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, பாலிஸ்பெர்மி கண்டிஷனை வந்துட்டு அது ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெர்ம் ப்ரிவென்ஸ் பாலிஸ்பெர்மி இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வர்றது கூட என்னாயிரம், கொரோனா ரேடியேட்டா தாண்டி ஃபர்ஸ்ட் யார், ஜோனா பெலிசிடா. செகண்ட் லேயரான ஜோனா பெலிசிடா, நல்லா பார்த்துக்கோங்க. அவுட்டர் மோஸ்ட் லேயர் கொரோனா ரேடியேட்டா. அந்த கொரோனா ரேடியேட்டா தாண்டி ஜோனா பெலிசிடா கூட யாரும் பெனிட்ரேட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ஒரு சோடியம் சேனல் வந்து கிரியேட் ஆயிருந்தாங்கன்னா ட்ரையாங்கிள் பேஸில், அப்போ யாராலுமே உள்ள பெனிட்ரேட் பண்ணி போக முடியாது. கேட்டை மூடிடுவாங்க. ஓகே, அது வரைக்கும் ஓப்பனாக இருந்த கேட் வந்து ஒரு ஆள் வரைக்கும் தான் உள்ள இருக்கும். ஓகே, ஒரு ஆள் உள்ள வந்ததுக்கப்புறம் டக்குன்னு கேட்டை மூடிடுவாங்க. ஓகே, அந்த பேஸ் கான்செப்ட் தான். ஓகே, கிளியர். அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். 10th क्वेश्चन, explain the formation of second polar body. எதுக்கு ஃபார்ம் ஆகுதுனே தெரியாத ஒரு polar body இல்லையா? ஓகே, the entry of sperms into the ovum induces the completion of the meiotic cycle. அந்த இதுல வந்து ஸ்டாப் ஆயிரக்கூடிய இதை வந்துட்டு ஸ்பெர்ம் வந்ததோட அது வந்து என்ன ஆயிரும், கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸ்பெர்மோட காதை வெயிட் பண்ணிருக்கோம், ஸ்பெர்ம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கோம், ஸ்பெர்ம் வந்த உடனே என்ன கம்ப்ளீட் ஆயிரும். The secondary oocytes resulting in unequal division that forms a secondary polar body and a haploid ovum. Secondary polar body and haploid ovum வந்து ஃபார்ம் ஆகும். The secondary polar body function was not known அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ ஸ்பெர்ம் வர வரைக்கும் டெம்பரவரிலி அரெஸ்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஃபார்மேஷன் வந்துட்டு ஆஃப்டர் த கான்டாக்ட் வித் ஸ்பெர்ம் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிரும், இந்த செகண்டரி oocytes வந்துட்டு ரெண்டு இது பண்ணும். ஓகே, அன்ஈக்குவல் டிவிஷன் பண்ணும். அதுதான் என்ன சொல்லிருக்கோம், ஒன்று ஹாப்ளாய்டு ஓவமும் இன்னொன்று செகண்டரி போலார் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன படிப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி போலார் பாடி வந்துட்டு நியூட்ரிஷனாக வந்து சர்வ் ஆகும், இல்லை அப்படியே கரைஞ்சு போயிடும், இதோட ஃபங்க்ஷன் வந்து நாட் வெல் நோன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இந்த பேஸில் தான் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. கிளியராக கண்ணுங்களா? இந்த பேஸ் வச்சு தான் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு. செகண்டரி போலார் பாடி ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸ்பெர்ம்ஸ் வர வரைக்கும் எப்படி இருக்கும், அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸ்பெர்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த மியாடிக் டிவிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி விடுது அப்படின்னு அர்த்தம். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட்.
பிளாஸ்டோசிஸ்டோட சர்க்குலர் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லுங்க. பிளாஸ்டோசிஸ்டோட அவுட்டர் லேயர்ல என்ன பிரச்சனை இருக்கும், ட்ரோஃபோபிளாஸ்ட் பிரச்சனை இருக்கும். அவ்வளவுதான். பிளாஸ்டோசிஸ்டோட அவுட்டர் லேயர்ல வந்துட்டு ட்ரோஃபோபிளாஸ்ட் பிரச்சனை இருக்க போது இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் வந்துட்டு என்னவா மாறப்போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிளாசென்டாவா மாறப்போகுது. ட்ரோஃபோபிளாஸ்ட் வந்துட்டு ஒன்ஸ் அந்த எம்ப்ரியோ இதானத உடனே என்னவா மாறப்போகுது, அந்த இதுக்கெல்லாம் பிளாசென்டா ஃபுட் நியூட்ரிஷன்லாம் கொடுக்கணும் இல்லையா, அந்த தொப்புள் கொடியோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மதருக்கும் குழந்தைக்குள்ள ஒரே கனெக்ஷன் தான் தொப்புள் கொடி. அந்த தொப்புள் கொடி கனெக்ட் ஆகிட்டு இல்லையா, அதான் பிளாசென்டாக மாறுது. உள்ள இருக்க இன்னர் மாசல்ஸ், உள்ள இருக்கக்கூடிய இன்னர் மாசல்ஸ் என்னவா ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆகும். ஓகேவா, எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, பிளாஸ்டோசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அவுட்டர் லேயர். அவுட்டர் லேயர் என்ன சொல்லிருக்கோம், ட்ரோஃபோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் தான் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆக போகுது, பிளாசென்டாவா ஃபார்ம் போகுது. அண்ட் இன்னர் குரூப் ஆஃப் செல் மாஸ், இந்த இன்னர் குரூப் ஆஃப் செல் மாஸ் அட்டாச்ட் இஸ் கால்ட் அஸ் இன்னர் செல் மாஸ். இன்னர் செல் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எங்க அட்டாச் இருக்கு, அந்த எண்டோமெட்ரியல் பேஸ் அட்டாச் இருக்கு. இந்த இன்னர் செல் மாஸ் தான் நமக்கு எம்ப்ரியோ ஃபார்மேஷன் ஆகும், எம்ப்ரியோவும் ஃபார்ம் ஆக போகுது. அதே மாதிரி தான் இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் வந்துட்டு பிளாசென்டாவும் ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, கிளியர்? என்ன டவுட் தான் வந்திருக்கீங்க? சொல்கிறேன் வெயிட் பண்ணு ஓகேவா. வில் நோ இட் ஃபுல் அந்த இது வரும்போது நான் கிளியராக சொல்லித்தரேன். ஒரு டக்குன்னு இப்போ சொல்லணும்னா மிச்சத்தை. வாட் இஸ் இம்ப்ளான்டேஷன் அண்ட் வேர் டஸ் இட் அக்கர்? சார், இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்குறேன். இம்ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். என்னது, அதாவது இந்த ப்ரெக்னென்சியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. எத்தனை பேருக்கு இந்த டவுட் வந்துருக்குன்னு தெரியல. ப்ரெக்னென்சியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இம்ப்ளான்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இந்த சப்போஸ் ரேப்பெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு அந்த 72 ஹவர்ஸில் இதை நம்ம இம்ப்ளான்ட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு இம்ப்ளான்டேஷனும் குழப்பது சார்னா நல்லா இம்ப்ளான்ட் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது பேசிக்காக வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இதுக்கு டார்கெட் பண்ணி கேட்குறாங்கன்னு அர்த்தம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்திலிருந்து கேட்குறாங்கன்ற அர்த்தம். இம்ப்ளான்டேஷன் ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது கேட்டுட்டானா அது வந்துட்டு இந்த எண்டோமெட்ரியத்தில் போய் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் போய் அட்டாச் ஆகிறத பற்றி பார்க்குறது. ஓகேவா, பிளாஸ்டோசிஸ்ட் போய் அட்டாச் ஆகிறத போய் பார்க்கறது தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, என்னது? எஸ் வந்துச்சு சார், கன்ஃபியூஸ் ஆச்சு. ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இம்ப்ளான்ட் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கெல்லாம் இம்ப்ளான்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அது ப்ரெக்னன்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்கின்னுக்கெல்லாம் இம்ப்ளான்ட் பண்ணுறது இம்ப்ளான்ட்டாக இருக்குது. இம்ப்ளான்டேஷன் எதை பற்றி சொல்லிருக்காங்க அப்படின்னா டேஷன் அப்படி எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கிடையாது, ரீப்ரொடக்ஷன் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஓகேவா, பேசிக்காக அப்படி கேள்வி கேட்க மாட்டேன், நல்லா புரிஞ்சுங்க. பேசிக்காக அப்படி கன்ஃபியூஸாக இருக்க கேள்வி கேட்க மாட்டேன். இன் கேஸ் கேட்டிருந்தாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா அது பேசிக்காக ஒரே டேர்ம்ஸ் இருக்கிறது வந்து நம்ம ஒரே கேள்வியே கேட்க மாட்டோம். நீங்கள் இன்னும் அவ்வளோ டஃபஸ்டான எக்ஸாம் இல்லை, பட் இருந்தாலும் கேட்டாங்க அப்படின்னா இம்ப்ளான்ட்டுக்கும் இம்ப்ளான்டேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இம்ப்ளான்ட் அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விமென்ஸ்லேருந்து இம்ப்ளான்ட் ஸ்கின் கண்ட்லேருந்து இம்ப்ளான்ட் பண்ணுறதா இருக்குது. இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது ப்ராசஸ் வேர் பிளாஸ்டோசிஸ்ட் பிகம்ஸ் எம்பெண்டட் இந்த எண்டோமெட்ரியம், யூட்ரஸ் இருக்கக்கூடிய அந்த கிளாண்டுலார் போர்ஷனான இந்த எண்டோமெட்ரியத்தில் போய் லைனிங் ஆகுது. ஓகேங்களா, ஆஃப் த யூட்ரஸ் which officially leads to the pregnancy. தான் pregnancy லீட் பண்ணி விடுது அப்படின்னு சொல்றோம். ஒன்ஸ் அது இதானோட தான் pregnancy லீட் பண்ணி விடுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, சோ இம்ப்ளான்ட் வேற, இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது வேறயா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, இன்னைக்கு CBSE biology exam because எனக்கு இன்னையோட உங்களுக்கு இன்னையோட எக்ஸாம் ஃபினிஷா. CBSE biology எக்ஸாம் 27th. எப்படிடா பண்ணீங்க விஸ்டம்? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா உங்களுக்கு? போர்டு எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சாடா? ஓகே, 27ஆம் தேதிடா இவங்களுக்கு. இவங்க அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்போ நீ மட்டும் பிடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு புறாமப்பட்டிருப்பாங்க. பட் வாட் டு டூ, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ தேர்ட் இந்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் வரக்கு போதுனா, லிஸ்ட் த ஹார்மோன் ப்ரொடியூஸ்ட் பை த பிளாசென்டா ஆக்டிங் ஆஸ் அ எண்டோக்ரைன் டிஷ்யூ. பிளாசென்டால இருந்து டிரைவ் ஆகக்கூடிய ஹார்மோன்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, பிளாசென்டா ப்ரொடியூஸ் ஹியூமன் குரோனிக் கோனோட்ராஃபிங் HCGயும் HPLம் ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன், அதுக்கப்புறமா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோஜன் அப்படின்றது. ஓகே, என்னது ஃபார்ம் ஆகுது? ஹியூமன் chronic gonotrophin HCGயும் human placental lactogenum estrogen and progesterone. ஓகேவா, இதெல்லாமே தான் பிளாசென்டால இருந்து டிரைவ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாமே தான் பிளாசென்டால இருந்து டிரைவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, ஓகே, ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸி.
இந்த அளவுக்கு ஈஸி யாருமே எதிர்பார்க்க. எப்பவுமே நம்ம முன்னாடியே சொன்னது தானே, பயாலஜி அப்படின்னால ஈஸியாக தான் இருக்கும். அது இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸில் அந்த கொஸ்டின் எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 5 கொஸ்டின் இருக்குடா, அந்த 5 கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணிட்டு போங்கடான்னு. அதில் நான் சொன்ன அதில் 2021 செக்ஷன் பியில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே வாட் இஸ் டிஃபைன் மல்டிபிள் அலீல்ஸ் தான். அந்த மல்டிபிள் அலீல்ஸ் அப்படியே கேட்டு வச்சிருந்தான், நம்பர் கூட மாறாமல் செக்ஷன் பி 9th கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் அலீல்ஸ் அப்படியே கேட்டு வச்சிருந்தான். ஓகேங்களா, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கேன். நிறைய கொஸ்டின் அதுலேயுமே ரிப்பீட் ஆயிருக்கு. க்ரையோ ப்ரிசர்வேஷனாக இருக்கட்டும், டர்மரிக் யூஸ் ஆஃப் டர்மரிக்காக இருக்கட்டும், ஜெனட்டிக் மெட்டீரியலோட இன்ஜினியரிங் சொல்லுங்கள், டெப்பிட்ட மாடல், எம்ப்ரியோ சாக்கு டயக்ராமு, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகேவா, ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ கலப்படம் சிபிஎஸ்சிக்கு அந்த மாதிரி ஈஸியாக தான் வரப்போகுது. ஓகே, எஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். 14th கொஸ்டின் என்ன இருக்க போதுன்னா, வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் சைன்ஸ் ஆஃப் ஃபீட்டல் டெவலப்மெண்ட் observable in the first and second month நம்ம பார்க்கக்கூடிய fetal development என்ன அப்படின்னு இருக்காங்க. ஒரு மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் என்ன fetal development இருக்க முடியும்ன்றது இது எப்படி கேட்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சாலும் என்ன பேஸ் பண்ணி கேட்க அப்படின்னா கேஸ் பேஸ்ட் ஸ்டடி தான் கேட்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி இவ்வளவு மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க, இவ்வளவு மாசம் பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்களோட குழந்தை வந்து என்ன சைஸ்ல இருக்கலாம் நீங்க அசியூம் பண்றீங்க, இத்தனை மாசம் இத்தனை வீக் இத்தனை ட்ரைமெஸ்டர் கொடுத்துட்டாங்க, அப்போ எந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து வளர்ந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த கேஸ் ஸ்டடி தான் கேட்பாங்க. உங்க பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், 3வது வீட்டில், 4வது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமாவோட சித்தியான பொண்ணான இருக்கக்கூடிய அந்த ஆன்ட்டிக்கு வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க அப்படி கேட்பாங்க. அதுல குழம்பிடுங்க, என்ன எப்படி குழம்பு, அவன் பேஸ் கான்செப்ட் தான் பார்க்கணும். உங்களுக்கு குழப்பறதுக்கு தான் பெருசா கொடுப்பான். சொந்தக்காரங்க அப்படிலாம் சொல்லி பெருசா கொடுத்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க, இத்தனை மாசம் பிரெக்னெண்டா இருப்பாங்க, அப்ப என்னென்னலாம் growth ஆயிருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இந்த பிடிஎஃப்ல கொடுப்பவங்களுக்கு தெரியல, இந்த பிடிஎஃப்ல வந்து கடைசியில் வந்துட்டு இது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஒரு மாசத்துலையும் என்னென்ன பேஸில் நடக்க போகுது அப்படின்றது. ஓகே, ஒரு மாசத்துலையும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்ஸ்ல என்ன ஆகுது, 4th வீக் ஃபர்ஸ்ட் மந்த் அப்போ என்னென்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதே ஃபர்ஸ்ட் டைம்ஸ் செகண்ட் மந்த்ல என்ன ஃபார்ம் ஆகுது, லிம்ஸ் அண்ட் டிஜிட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே 3rd மந்த்ல என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து பிளாசென்டா ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆகுது. இதை தெரிஞ்சு வச்சோம். ஓகே, இந்த வீதம் கரெக்டாக பார்த்து வச்சிங்க அப்படின்னா அவன் என்னதான் கேஸ் பேஸ் ஸ்டடி வந்து கேட்டிருந்தாலும் 4th மந்த்ல என்ன ஆகுது, 4th மந்த் என்னது, எத்தனாவது வீக், எத்தனாவது ட்ரைமெஸ்டர் பார்த்து வச்சோம். மொத்தம் 3 ட்ரைமெஸ்டர் தான், பட் அது எத்தனாவது வீக் எத்தனாவது மந்த் தெரிஞ்சு வச்சோங்க. அப்போ நம்ம எப்படி தான் கேஸ் ஸ்டடி கேட்டிருந்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே இப்படி தான் கேட்டிருக்காங்க, இதை வச்சு நம்ம ஈஸியாக அடிச்சிட முடியும். ஓகே, 5th வீக்ல வந்து என்ன ஃபார்ம் ஆக போகுது, பிளாசென்டா ஃபுல்லி டெவலப் ஆகுது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து எப்போ 5வது மாசத்துலேயே ஃபார்ம் ஆயிருது, ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியும் 5வது மாசத்துல, 6வது மாசத்துல ஐலாஷஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, 6வது மாசம்ன்றது 24வது வீக், செகண்ட் டைம் இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா, இதை நான் கொடுத்துட்றேன், இதை இப்போ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு இது பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா 9ஆம் மாதம் 8ஆம் மாதத்தில் என்னென்ன இதாகிட்டு இருக்கு அப்படின்றது, என்னென்ன ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்களே எழுதலாம். ஓகே கண்ணுங்களா, மறந்துடாதீங்க. ஓகே, for CBSE also we can practice 5 years papers. Yeah you have 10+ years. Yeah புக் பேக் வராது, பட் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான்றது அப்படின்டா. ஆமாம் எப்படி கொஸ்டின் கேட்பான் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஓகே, எப்படிலாம் ஐடியா வந்து இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என் கூட ப்ராக்டிஸ் பண்ண குழந்தைங்களோட கேட்டு பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ரீப்ரொடக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல் சார். ஏன்னா 3 ரீப்ரொடக்ட் சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்க போகிறான். ஓகே, 3 ரீப்ரொடக்ட் சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்து கேட்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு. ஓகே, அந்த பேஸ் வந்து சில டைம் வந்து ரெண்டு ரீப்ரொடக்ஷன்லேருந்து கேட்டிருக்கான். ஓகே, ரெண்டுமே கேட்டிருக்கான். ஓகே, ரெண்டு சாப்டர் ஐ மீன் 2 ரீப்ரொடக்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எங்கே இந்த கொஸ்டின் கேட்குறேன், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்றைக்குமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல் ஆகாமல் போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இவன் என்ன கேட்டிருக்கான், ஃபர்ஸ்ட் சைன்ஸ் ஆஃப் ஃபீட்டல் மூவ்மெண்ட் அப்சர்வ் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த்தில் என்ன பார்க்க முடியும்னா, அட் 1 month the embryo heart is formed ஆகுது, டெட்ராபிள் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கலாம். அண்ட் செகண்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா the fetus develop limb and digit. ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன அந்த டயக்ராம் இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு என்ன டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இப்படி கேட்க மாட்டான். அவன் கேட்குற மாதிரி கேட்டான் அப்படின்னா கேஸ் பேஸ் பண்ணி தான் கேட்பான். ஓகே, அவங்க தெரிஞ்ச அக்கா இல்லை தெரியாத அக்கா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு இத்தனை மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த குழந்தை எந்த ஸ்டேஜில் இருந்திருக்கலாம், என்னென்ன growthலாம் நீங்கள் பார்க்க முடியும், அது எத்தனாவது வீக்காக இருக்குது, அந்த ட்ரைமெஸ்டராக கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கேட்கலாம். ஓகே, கிளியர். Yeah, question type previously. Okay, next question பார்த்தலாம். அடுத்த question என்ன இருக்க போகுது, last 15 mark question. Why is the presence or absence of hymen is not reliably indicator of virginity? எதனால அது virginity இண்டிகேட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைமன் டோர் ஆயிடுது ஒன்லி காய்டஸில் மட்டும்தான் நடக்கும்ன்றதும் கிடையாது. அதே மாதிரி காய்டஸ் நடந்திருந்தால் ஹைமன் டோர் ஆயிருக்குன்றதும் கிடையாது. ஓகே, நிறைய பேர் காய்டஸ் பண்ணியும் கூட ஹைமன் டோர் ஆகாமல் இருக்காங்க. காய்டஸ் பண்ணாமல் கீழே விழுந்தோ இல்லை விக்ரஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணியோ இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலே கூட இந்த ஹைமன் வந்து டோர் ஆகணும் இருக்காங்க. ஸோ ஹைமனை வச்சு நம்ம வெர்ஜினிட்டியை டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஹைமனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, வெர்ஜினிட்டியை டிட்டர்மைன்
டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இன் விமென்ஸில். ஓகே, பழைய காலத்தில் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ரொம்ப பழைய காலத்தில் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹைமன் டோர் ஆகலைன்னா அந்த பொண்ணு வந்துட்டு வெர்ஜினாக இருக்குது, ஹைமன் டோர் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு வந்து வெர்ஜின் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வி கேன் டிட்டர்மைன் வித் திஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஹைமன் டோர் பை சடன் ஃபால்ஸு, ஜால்ஸு, வெஜைனல் டெம்போன்ஸு, ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸு லைக் ஹார்ஸ் பேக்கு, ரைடிங்கு, சைக்கிளிங்கு இதெல்லாம் நடக்கும்போது சில விமனுக்கு வந்துட்டு ஹைமன் டோர் ஆகும். சில விமனுக்கு காய்டஸ் பண்ணி அப்புறமா கூட ஈவன் பர்சிஸ்ட் ஆஃப்டர் காய்டஸ் பண்ணி அப்புறமா கூட என்ன இருக்குமா ஹைமன் வந்துட்டு டோர் ஆகாமல் இருக்கும் அப்படின்றது. ஸோ ஹைமனை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, டீட்டெயிலிங் பண்ண முடியாது. ஹைமனை வச்சு நம்மளால் அந்த வெர்ஜினிட்டி இன் விமனை வந்துட்டு சொல்ல முடியாது அப்படின்றது அந்த கான்செப்டாக இருந்துட்டு. ஓகேவா, ஏன்னா காய்டஸ் பண்ணி தான் ஹைமன் டோர் ஆகணும் இல்லை, காய்டஸ் பண்ணாமலே ஹைமன் டோர் ஆகலாம். பட் காய்டஸ் பண்ணால் ஹைமன் டோர் ஆகுன்றது அதுவும் கிடையாது. ஓகேவா, காய்டஸ் பண்ணியும் கூட ஹைமன் டோர் ஆகாமல் இருக்காங்க. ஸோ அது வெர்ஜினிட்டியோட இண்டிகேட்டர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 3 மார்க்கை முடிச்சிட்டோம். ஓகே, புரிச்சுதா? கிளியரா எஸ்டாக்கண்ணா? புரிஞ்சுதா? கிளியர். ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமான் கைஸ், கமான். அப்படியே ஒரு நிமிஷம் ஃபயரை போட்டு வெயிட் பண்ணிட்டுங்க, நான் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். கமான் ஃபயரை போடுங்க. செஷன் லைக் பண்ணுங்க. கமான். எஸ் ஃபயர் வந்துச்சு. ஓகே, அடுத்து நம்ம 4 மார்க் இம்பார்ட்டண்டான 5 4 மார்க்கை பார்த்துடலாம். ஓகே, இம்பார்ட்டண்டான வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 4 மார்க் அப்படின்றத பார்த்துடலாம். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஃபஸ்ட்டு 4 மார்க் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4 மார்க் எதுவாக இருக்குன்னா, எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் ஜைகோட். செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது இது நம்ம நேற்று பார்த்தோமா? ஐ திங்க் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்துருப்போம். எப்படி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தனை குரோமோசோன் இருக்குதுன்னு படிச்சிருந்தோம். வி ஹேவ் 46 குரோமோசோன், 46 குரோமோசோன் இருக்குது. அந்த 46 குரோமோசோனில் வந்துட்டு மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணணும். என்னது? ரிடக்ஷன் டிவிஷன் அண்டர்கோ பண்ணணும். 46 குரோமோசோனில் மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் ஆக போகுது? 23 அப்படின்னு 2 குரோமோசோன் வந்து ஃபார்ம் ஆக போகுது. இதை தான் நம்ம கேமெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இதை தான் நம்ம கேமெட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். என்ன நடந்துட்டு? ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து நமக்கு கேமெட் ஃபார்மேஷன் நடக்குது இல்லையா? ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து நமக்கு என்ன நடக்குது? கேமெட் ஃபார்மேஷனும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எஸ், 23 அப்படின்னு 2 கேமெட் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு எந்த கேமெட்ஸ் வந்துட்டு எந்த கேமெட்டோட ஃபியூஸ் ஆகுதுன்னு பொறுத்து தான் நமக்கு செட்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். என்ன டிட்டர்மைன் பண்ண முடியும்? செட்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதாவது மெயிலில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? மெயில் கண்டிஷன் வரும்போது XY இன்னும் Xல் 23 குரோமோசோன், Yல 23 குரோமோசோன். அதே மாதிரி ஃபீமேல வந்து பார்த்தீங்கன்னா H ஒரு கண்டிஷன் இருக்குது இல்லையா? இதில் வந்துட்டு கேமெட் ஃபார்மேஷன் ஆகும்போது எப்படி இதில் 50%, இதில் 50% கண்டெய்னர் இருக்கும் அப்படி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, அதே மாதிரி தான் இதுலேயும் 50% கண்டெய்னர் இருக்கும். இப்போது இந்த எச்சும் இந்த ஒய்யும் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த எச் கண்டெய்னர் கூட கேமெட்டும் இந்த எச் கண்டெய்னர் கூட ஓமும் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆக போகுது? எச் அப்படின்றது ஃபீமேல் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஓகேங்களா? அதே பேஸ் கான்செப்டில் ஒருவேளை இந்த ஒய்யும் இந்த எச்சும் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HY அப்படின்ற மெயில் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ 50% கண்டிஷன்லேருந்து வேரியேஷன் ஆகி மாறி ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதே மாதிரி மெயிலை யார்? ஹியூமன் மெயில்ஸால் டிட்டர்மைன் பண்ணுது. ஜெண்டர் வந்துட்டு ஹியூமன் மெயில்ஸால் டிட்டர்மைன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? மேல் ஹெட்டிரோகேமிட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா? மேல் ஹெட்டிரோகேமிட்டி அப்படின்றத நம்ம
பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம் அப்படி தானே ஓகேவா ஏன் மேல் ஹெட்ரோகேமிட்டினா ஒரு மெயில் தான் டிட்டர்மைன் பண்ணுறான் பிறக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு எய்தர் இஸ் கோயிங் டு பி அ ஃபீமேல் ஆர் மேல் அப்படின்னு அதாவது ஜெண்டர் யார் டிட்டர்மைன் பண்ணுறா ஒரு மேல் தான் டிட்டர்மைன் பண்ணுறான் அவன் பிறக்கக்கூடிய குழந்தை அவனோட குழந்தை வந்து என்னவா இருக்கலாமா ஒன்று பொண்ணாக இருக்கலாமா இல்லை பையனாக இருக்கலாமான்றதை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கிட்ட தான் இருக்குது பட் நம்ம ஊரில் என்ன பண்ணியிருப்பாங்க பல வருஷம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே இப்படி சொல்லி கூட நிறைய பேர் வந்துட்டு இல்லை 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 அப்படி சொல்லிருப்பாங்க பல ஆயிரம் வருஷமாக ஃபீமேல் தான் குத்தம் சொல்லியிருப்பாங்க ஏதோ ஆம்பளை பிள்ளை பிறக்கலாம் ஏதோ ஆம்பளை பிள்ளை தான் போய் தங்க தொட்டி மாதிரி சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளை பிறக்கலான்னு எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்க ஃபீமேல் தான் குத்தம் சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு இல்லாமல் நிறைய மேரேஜ் கூட பண்ணுவாங்க ஓகே பழைய காலத்து படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் சொல்லியிருப்பாங்க ஆம்பளை பிள்ளை பிறக்கல அதனால இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா பட் பேசிக்காக எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் தான் டிட்டர்மைன் பண்ண முடியுது ஓகேவா இப்போ யாருக்கு மேலே ஆம்பளை பிள்ளை பிறக்கலாது ஒரு குறையாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ யார் மேலே குறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு மேலே தான் குறை இருக்குது ஓகே ஏன்னா இட் இஸ் மெயில் ஹெட்ரோகேமிட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு மெயில் தான் என்ன பண்ணிருக்காங்க பொண்ணு பிறக்கணுமா பையன் பிறக்கணுமா டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செக்ஸ் டிட்டர்மினேஷன் டைப் என்னவா இருந்துருக்கு மேல் ஹெட்ரோகேமிட்டி இது நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் படிச்சிருப்போம் எஸ் ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி இதில் பார்க்க முடியும்னா பேர்ட்ஸில் பார்க்க முடியும் கோரிலேட் பண்ணி படிங்க ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி இதில் பார்க்க முடியும் பேர்ட்ஸில் வந்து பார்க்க முடியும் அதில் வந்து பேர்ட்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணணும் பிறக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு ஆனா பொண்ணா அப்படின்றது ஓகேவா குழந்தை கிடையாது பேர்டு வந்துட்டு ஆனா பொண்ணா அப்படின்றது ஓகேவா ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் மேல் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க இட்ஸ் கோயிங் டு பி மேல் ஹெட்ரோகேமிட்டி ஓகே அதான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபாதர்ஸ் ஸ்பெர்ம்ஸ் ஃபீமேல்ஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி H-carrying ova while males produce 50% of H-carrying ova 50% of H-carrying ova another 50% of Y-carrying ova நம்ம Y-carrying sperm ova கிடையாது sperm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதில் zygote with HCH இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த எச் கேரிங் ஸ்பெர்மோட போய் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பொம்பளை புள்ளி வந்து கொடுக்க போகுது இல்லை ஒய் கேரிங்கோட போய் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஆம்பளை புள்ளி வந்து கொடுக்க போகுது ஓகேங்களா ஸோ யார் கொடுக்கணும் அப்படின்றது எந்த குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்றது நம்ம மேல் கிட்ட தான் இருக்குது அதான் நம்ம மேல் ஹெட்ரோகேமிட்டி இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம் மேல் ஹெட்ரோகேமிட்டி வந்து டேர்ம் ரொம்ப முக்கியம் ஓகேவா கம்ப்ளீட்டடா ரொம்ப சந்தோஷம் ஓகே ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம்டா சூப்பர் சந்தோஷம் கங்க்ராச்சுலேஷன் ஒரு வழியாக நீங்கள் ஸ்கூல் லைஃப் முடிச்சிட்டிங்க ஓகே எல்லா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் கங்க்ராச்சுலேஷன் ஓகேவா ஒரு 2-3 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கை என்பது என்ஜாய் பண்ணுறது ஓகேவா இப்போ உடனே சார் நாளையிலேருந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் சார் நாளையிலேருந்து நீட்டுக்கு எத்தனை அப்பலாம் ஒரு நாளாவது பிரேக் நீங்கள் இவ்வளோ வருஷம் கஷ்டப்படுத்தி படிச்சிங்களே ஒரு நாள் ஆஃப் பண்ணுங்க ஏன்னா அந்த ஒரு நாள் பிரேக் தான் அடுத்த நாள் கூட ப்ரிப்பரேஷன் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஏதாவது படம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்பப்போ கொஞ்சம் ஃபோன் எடுத்து நோண்டுங்க ஓகேவா பட் அட் த சேம் டைம் நமக்கு இன்னும் பக்கத்தில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்டில் வச்சு ஓகே அந்த பிரேக் எடுக்கலாம் ஆனால் பிரேக் ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது ஓகே ரொம்ப பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் 2 மாதம் எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கக்கூடாது ஓகே ஒரு பிரேக் இப்போதைக்கு நம்ம எவ்வளோ வருஷம் படித்ததுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு 2 நாள் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம பேக் ஆன் ட்ராக்ல வந்துடணும் ஓகேவா ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஆல் த ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கம்ப்ளீட்டட் த ஸ்கூல் லைஃப் அற்புதமான ஸ்கூல் லைஃப் வந்து முடிச்சிருக்கிற கங்க்ராச்சுலேஷன் அண்ட் முடிக்க போகிற சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வெயிட் இருங்க ஓகே காத்துருங்க 20 கொஞ்சம் நாள் தான் 4 நாளுக்கு அப்புறம் முடிச்சிடலாம் நம்மளும் ஓகே ரெண்டாவது கொஸ்டின் இருக்குது டீடைல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பிளாசென்டா டீடைல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் பிளாசென்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க ஓகே இல்லைடா நமக்கு நீட் இருக்கு இல்லையா இப்போ நீட் இருக்கும்போது எப்படி அதை எடுக்கிறது பட் ஐ வில் ட்ரைடா கண்டா அக்கா நான் பார்க்குறேன் நான் ட்ரை பண்ண பார்க்குறேன் பட் ஐ வில் ட்ரை அதெல்லாம் சொல்ல முடியும் பட் நம்ம நார்ம்ஸுக்கு அது செட் ஆகாது பட் நம்ம நார்முக்கு செட் ஆகாமல் நம்ம இப்போ எடுத்துகிட்டு நம்ம நார்ம்ஸ்க்கு நம்ம ஆக்சுவலாக நீட் சேனல் தான் நம்ம சிபிஎஸ்சிக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஓகே ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் என்ன சொல்கிறேன் மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க இம்ப்ளான்ட் வேறு இம்ப்ளான்டேஷன் பண்ணதுக்கப்புறமா chronic villi appear on the trophoblast and became interdigitated with the uterine tissues and maternal body. This joint structure facilitates the supply of oxygen, nutrients and removal of carbon dioxide and excretory waste of the fetus. நான் என்ன சொல்லியிருந்தேன் blastocyst அப்ளை ஆனதுக்கு அப்புறமா blastocyst வந்து அப்ளை ஆன இம்ப்ளான்ட் ஆனதுக்கு அப்புறமா அது என்னவா ஃபார்ம் ஆக போகுது அவுட்டர் லேயர் வந்துட்டு பிளாசென்டாவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லணும் ட்ரோஃபோபிளாஸ்ட் என்னவா ஃபார்ம் ஆகுது பிளாசென்டாவா ஃபார்ம் ஆகுது அந்த பிளாசென்டாவோட மெயின் ஃபங்க்ஷன் என்னதுன்னா இட்ஸ் இஸ் a கனெக்ஷன் அது அம்மாக்கும் புள்ளைக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அம்மாக்கும் புள்ளைக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி அம்மாக்கும் புள்ளைக்கும் ஒரு கனெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸை கொடுக்குது ஃபீட்டஸ்க்கு என்ன கொடுக்குது ஆக்சிஜனையும் நியூட்ரிஷனும் கொடுக்குது ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குது அந்த குழந்தை வந்துட்டு ஃபீக்கல் மேட்டர்லாம் இருக்குல்ல அந்த குழந்தை வந்துட்டு அதோட வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல அதோட வேஸ்ட் ப்ராடக்ட்டு
அதுக்கப்புறமா கார்பன் டை ஆக்சைடை அவுட் டேக் பண்ணுது. ஸோ இதுதான் பிளாசண்டாவோட மேஜர் ஃபங்க்ஷனாக நம்ம பார்த்துட்டு ஓகேவா. அந்த குழந்தைக்கு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய மேஜர் ஃபங்க்ஷனாக இதாக இருந்துட்டு ஓகேவா. இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் அவுட் டேக் ஆஃப் வேஸ்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் நியூட்ரிஷன் அண்ட் அவுட் டேக் ஆஃப் வேஸ்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக இருந்துட்டு ஓகே. கிளியராடா கண்ணா? சிபிஎஸ்சி எதுக்குடா சிபிஎஸ்சி போட்டு அழுகிறீங்க? இன்னும் 4 நாள் தானே இருக்குது. 4 நாள் டக்குன்னு ஓடிடும் ஓகே. 15 நாள் லீவ் கொடுத்தாங்க, 11 நாள் ஓடலையா, அதேமாதிரி 4 நாள் ஓடி போயிடும். நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு 14 பார்ப்பீங்க, டக்கு ஓடிட போகுது. அவங்க தான் கொஞ்சம் அழுவணும். ஐயோ ஸ்கூல் முடிஞ்சிருச்சேன்னு அழுவணும். உங்களுக்கு 4 நாள் இருக்குது, 4 நாளுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் முடியுது ஓகேவா. வரைக்கும் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேருக்கு பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகே. லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சோன்னே அங்கே போகணும், இங்கே போகணும், அது அப்படி யாராவது பிளான் எதாவது பண்ணுறீங்களா? இருக்கா அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் எதாவது இருக்கா? அப்புறம் ஃபேர்வெல், நிறைய ஸ்கூல் வந்து ஃபேர்வெல் வைப்பாங்க. சில ஸ்கூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஒன்ஸும் ஸ்டடி ஹாலிடே முடியும் போது ஃபேர்வெல் வச்சிருவாங்க. ஏன் 4ஆம் படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஸ்டடி ஹாலிடே முடிஞ்ச உடனே ஃபேர்வெல் வச்சிருவாங்க. ஃபேர்வெல் வச்சதுக்கப்புறம் நம்ம பப்ளிக் எக்ஸாம் ரெடி ஆக வேண்டியது ஓகே. ஆனால் சில ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஃபேர்வெல் வைப்பாங்க ஓகேவா. ஒரு ஸ்கூல் பொறுத்து ஒரு மாறி இருக்கும். உங்களுக்கு சிஎஸும் இருக்கா? அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கலப்படாது. பயோ நம்பினோம் கைவிடப்படாது அப்படின்றது பார்த்தீங்க. பயாலஜி என்றைக்குமே யாரையுமே கைவிட்டதா சரித்திரமே கிடையாது ஓகே. நீட்டில் கூட பயாலஜியில் நிறைய மார்க் எடுப்பாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கைவிட்டுரும் ஓகே. பயாலஜி என்றைக்குமே யாரையுமே கைவிடாது. ஒரு 28th ஃபேர்வெல் அதான். சில பேருக்கு அப்படி இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு ஸ்டடி லீவுக்கு முன்னாடியே வந்து ஃபேர்வெல் வச்சு முடிச்சிடுவாங்க ஓகே. நம்ம அடுத்த கேள்வி பார்த்தலாம். டிஸ்கிரைப் த டெவலப்மெண்ட் ஆஃப் 3 germ layer and the role of the stem cells. அப்படின்னு 3 germ layerம் role of the stem cells. இந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து என்ன அரைஸ் ஆகுது நம்ம பார்த்துருப்போம், இந்த ஆர்கன்ஸ்லாம் அரைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஓகே. நிறைய பேர் இந்த ஸ்டெம் செல்ஸே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா. அந்த எதெல்லாம் ஸ்டெம் செல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா பின்னாடி எதுக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஃபிசிக்ஸ் தானா சரி விடுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ பார்க்க போகிறோம் ஓகேவா. பார்த்துக்கலான்ட்டு போயிட்டே இருக்கணும். அந்த ஒரு ஆட்டிடியூட் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் ஓகே. என்ன ஆக போகுது, இது இல்லைன்னா என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அப்படி நம்ம வாழ்க்கையில் வரும் ஓகேவா. நம்ம யோசிக்கும் போது கொஞ்சம் சிச்சுவேஷன் இருக்கும். அப்போ அந்த டைமில் மட்டுமே நம்ம என்ன இருக்கணும் ஓகே. அந்த டைமில் மட்டுமே அங்கே ஃப்ளோ பண்ணிட்டு அந்த எமோஷன்ஸை நமக்குள்ளே ஏற்றணும் ஓகே. ஆமாம் நமக்கு நடந்துருச்சு ஓகே, அப்படி நடந்துருச்சு அப்படிலாம் நடக்குது ஓகே. எமோஷன் ஏற்றினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன வரணும், அந்த எமோஷன் வெளியே வந்துடணும். அதில் நீச்சல் அடிச்சிடக்கூடாது ஓகே. எப்போ பார்த்தாலும் ஸ்விமிங் பூலே நீச்சல் அடிச்சிடக்கூடாது. ஸ்விமிங் பூல் விட்டு வெளியே வந்து ஆகணும். சும்மா அதில் நீச்சல் அடிச்சதுன்னா வாழ்க்கை போர் ஆயிடும். ஸோ அதுலேருந்து வெளியே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம இருக்கணும் ஓகேவா. ஸ்டெம் செல்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்கனாக வளர்றதுக்கு வேண்டி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ immediate after implantation the inner mass cells differentiate into an outer ectoderm. embryo வாமலையா, outer endoderm, inner endoderm and middle mesoderm. outer ectoderm நம்ம அனிமல் கிண்டத்தில் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? 11th படிச்சிங்க இல்லையா? அனிமல் கிண்டத்தில் வந்துட்டு படிச்சிருப்போம். இந்த மாஸ் செல்ஸ் எம்ப்ரியோ வந்து 3 செல்லாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். என்னது 3 செல்லாக வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஓகேவா. என்னடா இது சிபிஎஸ்சி பட் நீட்டா? என்னடா கேட்குறீங்க பரத் சார்? இது சிபிஎஸ்சி பட் நீட்னா புரியலையே. ஓகேவா. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம் படிக்கும்போது அவுட்டர் எக்டோடர்ம் இருக்கும், இன்னர் எண்டோடர்ம் இருக்கும், மிடில் மீசோடர்ம் இருக்கும். இந்த மீசோடர்ம்லேருந்து என்ன டிரைவ் ஆகும் சொல்லுவோம், ஆர்கன்ஸ் எல்லாம் இப்போ டிரைவ் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து டிரைவ் அப்படின்னு சொல்லியிருப்போம், மீசோடர்ம்ஸும் டிரைவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஹாய் பட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சாடா? ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எப்படி பண்ணீங்க நீங்கள்? ஹவ் இஸ் யுவர் எக்ஸாம் ஓகே. ஹவ் இஸ் யுவர் எக்ஸாம்? நான் பேப்பர் பார்த்த வரைக்கும் பேப்பர் ரொம்ப ஈஸி தான். நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். ஸ்கூல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அது ரொம்ப கஷ்டமா? எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டமாக இருக்கும் ஓகே. தீஸ் லேயர் கிவ் ரைஸ் டு ஆல் த டிஷ்யூஸ். இந்த மீசோடர்ம் இந்த 3 லேயர் தான் ஒரு டிஷ்யூஸையும் நமக்கு இதாக டெவலப் பண்ணப்படுது ஓகேவா. அதில் இன்னர் மாஸ் செல்ஸ் கண்டெயின் ஸ்டெம் செல்ஸ் வித் பொட்டன்சி டு ஜெனரேட் ஆல் ஆர்கன்ஸ். இப்போ என்ன ஸ்டடி போயிட்டு இருக்குன்னா, இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, இப்போ ஒருத்தன் கை போயிடுச்சு இந்த ஸ்டெம் செல்ஸ் வச்சு ஒரு புது கையை வந்து உருவாக்க முடியும் அப்படின்ற ஸ்டடிஸ் இருந்துட்டு இருக்கு ஓகேவா. ஸ்டெம் செல்ஸ் ஏன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. ஒரு ஆள் ஒரு ஸ்டெம் செல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கை கால் போனாலும் எந்த ஒரு ஆர்கன் போனாலும் அந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து நம்மளால ஜெர்மினேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். மனுஷன் சாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான்னு தெரியும் ஓகேவா.
பரத் எஸ் வி வில் ஸ்டார்டிங்டா ஓகே சிபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் ஃப்ளோ இது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மார்னிங்லேருந்து நீட் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு மார்னிங் ஃபிசிக்ஸ் நீட் கிளாஸ் போயிட்டு இருக்கு எத்தனை பேர் கவனிக்கிறீங்க தெரியுது நம்பிக்கை பேட்ச்லையும் நீட் கிளாஸ் தான் போயிட்டு இருந்துச்சு ஓகேவா ஈவினிங் மட்டும்தான்டா இப்போ நம்ம சிபிஎஸ்சி எக்ஸாம் வரதுனாலையும் ஸ்டேட் போர்டு எக்ஸாம் இன்னைக்கு ஸ்டேட் போர்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு பட் இன்னும் சிபிஎஸ்சி முடியலன்னு ஒரு எக்ஸாம் தான் இருக்குது ஸோ அது முடிந்த வரைக்கும் தான் ஈவினிங்கில் நமக்கு கிளாஸ் இருந்துட்டு இருக்கும் ஓகேவா மார்னிங் நீட் போயிட்டு தான் கண்ணா இருக்குது கவனிக்காதவங்க மார்னிங் ஃபிசிக்ஸ் வர போயிட்டு இருக்கு மார்னிங் ஃபிசிக்ஸ் விஜய் சார் வந்து நீட் எடுத்துகிட்டு தான் இருக்காரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு ஓகேவா ஹாய் ஜெஃபின் மேத்யூ if you are normal also ஓகேடா வாழ்க்கையே நல்லா புரிஞ்சுக்கோப்பா வாழ்க்கையே பாசிட்டிவாக தான் நம்பிக்கையில் தான் வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு அப்படின்றது எப்பவுமே பாசிட்டிவ் அண்ணன் சொல்லியிருக்காருல்ல லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா ஆல்வேஸ் பி ஹாப்பின்னு அந்த ஒரு கான்செப்டில் வச்சு நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும் நெகட்டிவ்லாம் அடிச்சுட்டு டைமே கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்கு என்னோட மோட்டோவே அதுதான் என்னோட லைஃப்பில் நான் என்னோட மோட்டோ அப்படின்னா என்னோட லைஃப் வாழ்றது தான் ஓகே அதில் அப்ஸும் வரும் டவுன்ஸும் வரும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸில் இருந்தால் மறந்துடாதீங்களா கான்செப்டை மறந்துடாங்க ஸ்டெம் செல்ஸ்ல இருந்தால் நமக்கு ஆர்கன் டிரைவ் ஆகுது ட்ரோஃபோபிளாஸ்ட் பிளாஸ்டோஸ் பிளாசென்டாவா டிரைவ் ஆகுது இன்னர் மாஸ் செல்ஸ் தான் நமக்கு எம்பரியோ டிரைவ் ஆகுது அந்த எம்பரியோ டிவைட் ஆகிறது தான் அவுட்டர் எக்டோடம் மிடில் மீசோடம் அண்ட் இன்னர் எண்டோடம் அப்படின்னு வந்துட்டு இருக்கு ஓகேங்களா இந்த ஆர்கன்ஸ் தான் டிஷ்யூஸ் எல்லாம் வருது அதான் ஸ்டெம் செல்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் தான் பொட்டன்சி ஆஃப் அன் ஆர்கன் டெவலப்மெண்ட் ஜெனரேட் பண்ற எல்லா ஆர்கனும் அதுல இருந்தா டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஹைடா ரெண்டுமே 12th தானேடா ரெண்டுமே 12th தானே ஓகே எல்லாமே 12th தான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் 12th தான் படிக்கிறீங்க ஒன்று கான்செப்ட் தான் வேரியேஷன் இருக்கும் கான்செப்டில் வெயிட்டேஜ் வேரியேஷன் தான் இருக்கும் சில சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக படிப்பீங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக படிப்பாங்க சில சாப்டரில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக படிப்பாங்க ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக படிப்பீங்க ஓகே அவ்வளோதான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் போர்டோட சிபிஎஸ்சி தான் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படிலாம் கிடையாது ஓகே பயாலஜி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட் போர்டில் வந்துட்டு சிபிஎஸ்சி இல்லாத கண்டென்ட் ஸ்டேட் போர்டில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் சிபிஎஸ்சியில் எல்லா இதுவுமே ஸ்டேட் போர்டில் அதிகமாக கண்டென்ட் இருக்கும் ஆனால் சில சாப்டர் வந்து ஸ்டேட் போர்டில் இல்லாத கண்டென்ட் சிபிஎஸ்சி இருக்கும் ஓகே வயசு வருஷமாக மாறி தான் இருக்குது ரெண்டு எல்லாமே 12th தான் 12th எல்லாமே இந்தியாவில் தான் நீங்கள் எல்லாம் காமனாக தான் படிப்பீங்க ஓகே கிளியர் ஓகேடா கண்ணா ஓகேவா சரி ஓகே புரிஞ்சா 4th கொஸ்டின் பார்த்தலாமா அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லைன் த பாத் ஆஃப் மில்க் ஃப்ரம் ஆல்வியோலி த நிப்பிள்ஸ் அப்படின்னு நிப்பிள்ஸ் சொல்லி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு இது அந்த டயக்ராம்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க ஓகேவா மில்க் செக்ரேட்டரி ஃபர்ஸ்ட் எங்காவது ஆல்வியோலி செல்ஸ் செக்ரேட் ஆகி ஸ்டோர் ஆகுது ஓகே ஸ்டோர்ட் இன் தேர் லூமென்ஸ் ஸ்டோர் ஆகுது இட் தென் ஃப்ளோஸ் த்ரூ அ மேம்னரி டியூபியூல்ஸ் இன்டு அ மேம்னரி டக்ட் ஓகேவா எங்காவது ஃபர்ஸ்ட்டு ஆல்வியோலியில் செக்ரேட் ஆகுது ஆல்வியோலியில் செக்ரேட் ஆகி லூமனில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு எங்கே ஆகிட்டு இருக்கு லூமனில் ஸ்டோர்டாக இருக்கு ஓகேவா அதுக்கப்புறமா மேம்னரி டியூபியூல்ஸ் வழியா மேம்னரி டியூபியூல்ஸ் வரைக்கும் போது மேம்னரி டக்ட்டுக்கு போகுது ஓகேவா எந்த வழியா மேம்னரி டியூபியூல்ஸ் வழியா எங்கே போகுது மேம்னரி டக்ட்டுக்கு போகுது ஸோ இந்த மேம்னரி டக்ட்னா செவரல் டியூபியூல்ஸ் ஜாயின்ஸ் இந்த மேம்னரி ஆம்புலர் ஓகேங்களா செவரல் டக்ட்ஸ் ஜாயின்ஸ் டு ஃபார்ம் டக்ட் தான் ஓகே டக்ட் தான் மேம்னரி ஆம்புலர் அப்படின்றது ஓகேவா ஆம்புலர் ரீஜன் அப்படின்றது டக்ட் தான் ஓகே செவரல் டக்ட்லாம் சேர்ந்தா மேம்னரி ஆம்புலர் ரீஜன் வந்து ஃபார்ம் ஆகுது அந்த ஆம்புலர் ரீஜன் தான் நமக்கு நிப்பிள் வழியாக ஓப்பன் ஆகி மில்கை வந்துட்டு குழந்தை வந்து சக் பண்ணி எடுக்குது ஓகே நிப்பிள் வழியாக ஓப்பன் ஆகி மில்கை வந்துட்டு குழந்தை வந்து என்ன பண்ணிருக்கு சக் பண்ணி எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகேவா கண்ணா சூப்பரா ஓகேவா ஸோ நிப்பிள் பண்ணி சக் பண்ணி எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகேவா ஓகே ஸோ அவுட்லைன் பாத் பேஸ் பண்ணி ஆல்வியோலி பேஸ் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க ஆல்வியோலில் தான் மில்க் செக்ரேட் ஆகுது செக்ரீஷன் இதில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆல்வியோலி லங்ஸுக்கும் வரும் இதுக்கும் வரும் மாற்றி இது போட்டுறது ஓகே ஆல்வியோலில் தான் என்ன ஆகுது மில்க் செக்ரேட் ஆகுது அங்கேருந்து எங்கே வருது லூமனில் வந்து ஸ்டோர் பண்ணுது நம்ம அங்கேருந்து எங்கே வரோம் லூமனில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அதுலேருந்து எங்கே போகுது மேம்னரி டியூபியூல்ஸ் போகுது மேம்னரி டியூபியூல்ஸ் வந்து மேம்னரி டக்ட்டுக்கு போகுது செவரல் மேம்னரி டக்ட் தான் என்ன ஃபார்ம் ஆகுது ஆம்புலார் ரீஜனாக ஃபார்ம் ஆகுது அந்த ஆம்புலார் ரீஜனில் இருந்து தான் அந்த ஆம்புலார் ரீஜனில் நிப்பிள் வழியாக வந்துட்டு சக் அவுட் பண்ணி எடுக்கப்படுது ஆம்புலார் ரீஜனில் என்னது நிப்பிள் மூலியமாக வந்துட்டு சக் அவுட் பண்ணி நம்ம பாப்பா வந்து எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா கிளியர் இதுதான் நம்ம மேம்னரி லோப்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிட்டா இருந்துட்டு ஓகே மேம்னரி லோப்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிட்டா இருந்துட்டு ஓகேவா கண்ணா கிளியர் சுகன்யா எஸ்டா கண்ணா வி ஹேவ் நம்பிக்கை கிராஷ் கோர்ஸும் போயிட்டுருக்கடா ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது ஓகேவா நான் காலையில் இந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஓகே ஆன்லைன்லேயும் நமக்கு
நம்பிக்கை கிராஷ் கோர்ஸ் அப்படின்ற கிராஷ் கோர்ஸ் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஓகேங்களா, அது டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் இருக்குது. ஓகேவா, கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்போது அந்த லிங்க் இருக்கும், நம்பிக்கை கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஆஃப்லைன்லேயும் கிராஷ் கோர்ஸ் இருக்குது, சில சென்டர் வந்து பேஸ் பண்ணி ஆஃப்லைன்லேயும் கிராஷ் கோர்ஸ் இருந்துட்டு. ஓகே, லாஸ்ட் 4 மார்க் பார்த்துலாமா? லாஸ்ட் 4 மார்க் பார்த்துலாமா? ஓகே, லாஸ்ட் 4 மார்க் பார்த்துலாம். What are the milestones for the fetal development during the second and third trimester? Milestone during the second and third trimester பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. during second and third trimester அப்போ milestones என்ன அப்படின்றது. ஓகேவா, அதனால தான் நான் சொல்கிறேன். இது மறுபடியும் நான் சொல்கிறேன், யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் கடைசியில் இது கொடுத்துருக்கேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் இந்த ட்ரைமிஸ்டர் கான்செப்டில் கேட்குறான் அப்படின்னா இந்த பேஸ்லேருந்து தான் கேட்டானோ. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டீங்க அப்படின்னா, இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவலை இருக்காது. ஓகே, சூப்பர், ரொம்ப படிச்சாச்சு, ஓகே, டன் சூப்பர், டன் ஓகேவா. ஸோ இதை நீங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னா, இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிக்கலை அப்படின்னா, ஒரு மாதம் கரெக்டாக என்னென்ன ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா. இதை நம்ம கரெக்டாக படிக்கலை அப்படின்ற பேஸில் வந்து நமக்கு மார்க் லூஸ் ஆகுதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஒரு ட்ரைமிஸ்டர் எந்த மாதத்தில் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் 3 ட்ரைமிஸ்டர், அந்த 3 ட்ரைமிஸ்டர் பேஸ் பண்ணி எந்த மாதத்தில் வருது அப்படின்னு பார்த்தா எந்த வீக் வந்து எந்த மாதத்தில் வருது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. எஸ், உட்காந்து கணக்கு போடுறதுலாம் கரெக்டாக தான் இருக்கும். பட் இப்போ நீங்கள் ஏற்கனவே படித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ அந்த கொஸ்டின் அவன் என்ன கேட்டிருக்கான்றதை பாருங்க. அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிஸ்டர் அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிஸ்டர் பேஸ் பண்ணி லாஸ்ட், ஓகே, பை 24th வீக் ஆஃப் த பாடி இஸ் கவர்டு வித் ஃபைன் ஹேர். பாடி வந்துட்டு என்ன இருக்கும், ஹேரால் கவர் இருக்கும். ஹை லேஷஸ், ஹை லிட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, ஹை லேஷஸ், ஹை லிட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். டியூரிங் த 5th month த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் கேன் பி சீன். 5வது மாதத்துலேயே அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா, 5வது மாதத்துலேயே அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அண்ட் ஏர் அப்பியர்ஸ் ஆன் தேர் ஹெட்லாம் ஏர் அப்பியர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். பை 9th month த ஃபீட்டல் இஸ் ஃபுல்லி டெவலப்டு ஃபார் டெலிவரி. ஓகேவா, ஸோ 5வது மாதத்துலேருந்து 9வது மாதம் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து 4 மார்க்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கணும். ஓகேங்களா, அப்போ என்னென்ன வீக்கில் கன்சிஸ்டாக இருக்குது, என்னென்ன ட்ரைமிஸ்டில் எந்தாவது வீக் அமைஞ்சிட்டு இருக்குது, அந்த ட்ரைமிஸ்டில் வரக்கூடிய வீக் வந்து எந்த மந்தில் வருது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் போர்டு எக்ஸாம், உங்கள் நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் நீட் எக்ஸாமில் நான் இப்போ காட்டினேன் அந்த ட்ரைமிஸ்டருக்கு தெரியுமா, இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்லைடு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து மேட்சாக நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா, மேட்ச் பேஸில் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம என்சிஆர்டி லைனில் வந்துட்டு மொத்தமாக அது கொடுத்துருவோம். ஓகே, மேட்ச் ஓகேவா, மொத்தமாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொடுத்துருப்போம். ஒரு டேப்லெட் காலம் மாதிரி மொத்தமாக கொடுத்துருப்போம். பட் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்க மாட்டோம். இதே நீங்கள் நான் காட்டின அந்த பிடிஎஃப் இது பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைமிஸ்டர் என்ன கிடச்சிருக்கு, என்ன டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி மேட்ச் கேட்டாலும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, மறந்துடாதீங்க. ஓகே, என்னடா பேசுகிறீங்க? ஓகே விஸ்டம், ஓகேடா. ஓகேண்ணா, கிளியரா புரிஞ்சா தேர்ட் டைமிஸ்டர் அப்போ என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து டயக்ராம் பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அந்த டயக்ராம் படிக்க மறந்துடாதீங்க. இந்த பிடிஎஃப் கிடைக்கும் போது டயக்ராம் படிக்க மறந்துடாதீங்க. ஒன்ஸ் மறுபடியும் வேணா ஒரு வாட்டி வேணா கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைமிஸ்டர் அப்போ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் டைமிஸ்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய பேபி. ஓகே, 4th வீக் ஆஃப் ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து பேபி சப்போர்ட் ஸ்ட்ராபெரி சீட் சைஸ் மாதிரி இருக்குமா. ஓகே, ஸ்ட்ராபெரி சீட் சைஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ராபெரி சீட்ஸ் இருக்குமா. ரேபிட்லி க்ரோத் வந்து பார்க்க முடியும். மேஜர் ஆர்கன்ஸ் பிகின் டு ஃபார்ம், ஹார்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஹார்ட் தான் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் ட்ரைமிஸ்டர் பேஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் பேஸ் பண்ணி செகண்ட் வீக்ல, அதாவது பேஸ் பண்ணி விட 4வது செகண்ட் ட்ரைமிஸ்டர் வீக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது ஒரு வீக்ல வந்து 4 வீக் இருக்கு. ஐ மீன் ஒரு ட்ரைமிஸ்டர் பேஸ் பண்ணி வரும்போது பாட்டா படிக்கும்போது ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணது ஃபர்ஸ்ட் 4 வீக். ஓகேங்களா, ஸோ அந்த பேஸ்ல 8வது வீக் 2வது மாசம் வந்து பார்த்தீங்கன்னா லிம்ஸ் அண்ட் டிஜிட், கை காலெல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். என்ன டெவலப் ஆக ஆரம்பிக்கும், கை காலெல்லாம் ஆரம்பிக்கும், டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதே 12வது வீக்ல 3வது மாசம் என்ன பிளாசண்டா ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருந்துட்டு இருக்கும். அதுல இருந்து ஹார்மோன் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ 3-4வது மாசம் வரும்போதே நமக்கு என்ன குழந்தைன்னு தெரிஞ்சிடும். ஓகே, எபிலிட்டி டு ஹியர் டெவலப், எபிலிட்டி டு டேஸ்ட் டெவலப் அப்படின்றது 4வது மாசம் செகண்ட் ட்ரைமிஸ்டர் ஆரம்பிக்குது 16வது வீக்ல.
4 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க 16வது வீக்லேருந்து ஒரு 4 ஓகே 4ன்னு போகும் சார் ட்ரைமிஸ்டர் மொத்தம் 3 ட்ரைமிஸ்டர் தான் இருந்துட்டு இருக்கு ஓகேவா ஹியர் டெவலப் ஆகுது அடுத்த செகண்ட் ட்ரைமிஸ்டர் 28th வீக் அது 5வது மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசெண்டா ஃபுல்லாக டெவலப் ஆகிற போது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் ஃபுல்லாக டெவலப் ஆயிரும் இதுல இருந்து குழந்தை வந்து என்ன குழந்தை ஆனா பெண்ணா அந்த ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் பட் நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஆம்னியோசென்டசிஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனடிக் டிசார்டர் தான் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது நம்ம இந்தியாவில் வந்துட்டு மெயினாக நம்ம ஆம்னியோசென்டசிஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக் டிசார்டர் தான் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கா அதுக்கப்புறமா ஹேஸ் வந்து ஹெட்ல வந்து அப்பியர் ஆரம்பிக்கும் ஹேஸ் அப்பியர்ஸ் ஆன் ஹெட் அப்புறம் செகண்ட் ட்ரைமிஸ்டர் பேஸ் பண்ணும்போது 24th வீக் அப்போ அதாவது 6வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக வந்துட்டு ஏரால கவர் ஆக ஆரம்பிச்சிடும் கிரீஸ் லைக் ப்ரொடெக்ஷன் கவரிங் டெவலப் ஸ்கின் ஆயிரும் ஹைலிட்ஸ் ஐலாஷ் தான் ரொம்ப முக்கியம் 6வது மாதத்துல தான் ஐலிட்ஸ் கண் இமைகள் அப்படின்னு சொல்லுவோம் இமைக்கான நொடிகள் அந்த மாதிரி கைலிஷ் ஐலாஷஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது ஓகேவா அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 7வது மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஹை மூவ்மெண்ட் வந்து நம்மளால பார்க்க முடியும் growth ஆஃப் பிரெயின் பிரெயின் வந்து மூளை வளர்ச்சி அதிகமாக வந்து நம்ம பார்க்க முடியும் இதில் வந்துட்டு எத்தனாவது மாதத்தில் 7வது மாதம் அதாவது 3rd trimester கூடிய 28th வீக்கில் வந்து ஓகேவா அதே 3rd trimester கூடிய 8வது மாதம் வந்துட்டு ஸ்லீப் வேஜ் சைக்கிள் வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும் இதுல இருந்து குழந்தை ரெடியாக வெளியே வரதுக்கூடிய நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா 8வது மாதத்திலே பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அதெல்லாம் இருக்கும் 8வது மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து வெளியே வரது ரெடி ஆயிரும் ஓகே 9வது மாதம் என்ன ஆகுது 36வது வீக் 3rd trimester அப்போ அந்த குழந்தை வந்து வெளியே வந்துருதுன்னு அர்த்தம் ஓகே கிளியர் ஸோ தெரிஞ்சு வச்சவங்க நம்ம இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாட் ஒன்லி ஃபார் போர்டு எக்ஸாம் நம்ம நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே கிளியரா ஏன்டா சினிமா பார்க்குறது தப்பாடா நான் சினிமா பார்க்குறது தப்பா பார்ப்பனே நிறைய பார்ப்பனே நம்ம சினிமா பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சினிமாலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சும்மா என்டர்டைன்மெண்ட்காக மட்டுமே நம்ம சினிமா பார்க்கக்கூடாது அதில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னு இருக்கணும் ஓகேவா பிரேக் இருக்குடா பிரேக் எடுத்துக்கலாமா எஸ் சார் பிரேக் போயிட்டு வந்துடலாம் பிரேக் போனதுக்கப்புறம் நம்ம 5 மார்க் பார்க்கலாம் ஓகேவா பிரேக் போனதுக்கப்புறம் நம்ம 5 மார்க் பார்க்கலாம் ஓகேவா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா மறுபடியும் சொல்கிறேன் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் நம்ம 11 சாப்டர் முடிச்சிட்டோம்டா 11 சாப்டர் முடிச்சிருக்கோம் இன்னையோட சேர்த்து நம்ம 12 சாப்டர் முடிச்சிருவோம் நாளையோட சேர்த்தா நம்ம 13 சாப்டர் செக்சுவல் டிஃபரன்ஸ் ஸ்டார்டிங் பண்ணி முடிச்சிருவோம் மிச்சம் 2 நாள் நம்ம ரிவிஷன் பண்ணலாம் ஓகே மிச்சம் 2 நாள் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம மிச்சத்தை கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா கண்ணா கிளியர் நோ டவுட்டா ஓகேவா ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் பேஸ் கான்செப்டில் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதனால் நான் சொல்கிறேன் என்னது அப்படி சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு நீட் கிராஷ் கோர்ஸ் ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குடா கண்ணா ஆன்லைன்லேயும் இருக்குது அட் த சேம் டைம் ஆஃப்லைன்லேயும் இருந்துட்டு இது வந்து ஆஃப்லைன் பேஸ் பண்ணி இருந்துருக்கு ஆஃப்லைன் பேஸ் பண்ணி நம்ம சென்டர்ஸில் வந்துட்டு நீட் கிராஷ் கோர்ஸ் இருந்துருக்கு நாட் ஒன்லி கோர்ஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் பேஸ் பண்ணியும் போயிட்டுருக்கு ஓகேங்களா 6 பார்ட் டெஸ்ட் 5 ஃபுல் டெஸ்ட் பேஸ் பண்ணிருக்கு தத்வா புக்லாம் கொடுத்துட்ருக்கோம் அந்த ப்ரைஸ் ஆஃப் 1100 அப்படின்ற ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த சென்டர்ஸ்லாம் இருக்குது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மேஜர் ஆஃப் த டைமில் சென்னையில் இருந்துருக்கு அண்ணா நகர் போரூர் வேளச்சேரி ஆவடி தாம்பரம் பெரம்பூர் மொகப்பேர் அம்பத்தூர் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஏரியாவில் ஓகேவா அதான் கோயம்புத்தூர் நான் படித்த இடம் ஈரோடு மதுரை அதே தான் சேலம் திருநெல்வேலி திருச்சி பாண்டிச்சேரியில் கூட நமக்கு சென்டர்ஸ் இருக்குது சரி சார் என்னால் போக முடியாது நான் வீட்டிலேருந்தே படிக்கணும் அப்படின்னா வீட்டிலேருந்தே படிக்கிறது ஆன்லைன் கிளாஸ் கோர்ஸ் விச் ஆன் கோயிங் போயிட்டு இருக்கு நாங்களாம் எடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ ஆன்லைன் கிளாஸ் கோர்ஸ் நம்பிக்கை கிளாஸ் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின் கிளாஸ் கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சேர்ந்து படிக்கலாம் ஓகேவா நம்ம யூடியூப்ல கிளாஸ் எடுக்க மாட்டீங்களா சார் அப்போ யூடியூப்ல கிளாஸ் எடுக்கலாம் அப்படிலாம் யூடியூப்லையும் கிளாஸ் எடுத்துருப்பேன் யூடியூப்ல என்ன எடுத்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா நம்ம மே வந்த போது மேலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வீக் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதாவது ஒரு சாப்டர்லேருந்து 200 to 300 கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நீட் கான்செப்டில் 200 to 300 MCQs ஒரு சாப்டர்லேருந்து அதுவே இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷனு மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸு அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரு சாப்டர்லேருந்து கிட்டத்தட்ட 500 கொஸ்டின் கிட்ட நம்ம பார்ப்போம் நம்ம ஏற்கனவே இதை ட்ரையலாக ஒரு ரன் பண்ணி பார்த்துருக்கோம் பட் நம்ம வீக்யூஸில் பண்ணலை பட் நம்ம ட்ரையலாக எல்லாம் ரன் பண்ணோம்னா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்து எடுத்துருப்பேன் 500 கொஸ்டின்ஸ் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம ஜஸ்ட் இப்படி பார்த்துருப்போம் வீக்யூஸில் பார்த்துருக்க மாட்டோம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் அடுத்த மாதம் நம்ம பிளான் என்னவா இருக்க போதுனா நீட்டுக்கு விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு சாப்டர்லேருந்து 200 to 300 நீட் பேஸ் கான்செப்ட் கொஸ்டின்ஸ் அதுலேயே அந்த கொஸ்டினை பார்த்தாலே எல்லா கான்செப்ட் இருக்க கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க முடியும் எதையும் மிஸ் பண்ண மாட்டோம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு எதுவுமே கிடையாது ஓகே அந்த 200-300 கொஸ்டின்ஸ் பர் சாப்டர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே அதில் இந்த சாப்டரில் ஒரு லைனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எது எல்லாமே ஒரு கொஸ்டின் நம்ம இது பண்ணிடலாம் ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் தான் கேள்வி கேட்டானோ ஏன்னா வேறு எங்கேயுமே கிடையாது NCERT இருக்கிற எல்லா கான்செப்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அங்கே தான் கேட்டானோ ஸோ எங்க கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம ஒரு சாப்டர் நம்ம இந்த எக்ஸாம் முடிஞ்ச CBSE எக்ஸாம் முடிஞ்சு ஏப்ரல் மாதத்தில் நம்ம விகரஸாக நம்ம யூடியூப்ல பண்ண போகிறோம் ஓகேவாக்கண்ணா மறந்துடாதீங்க அப்புறம் என்ன சார் மேலே கம்ப்ளைண்ட்டா என்னடா
எல்லா மாஸ்டர் கிளாஸ்லேயும் படத்தோட கதையை அதான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டும் தான்டா, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டும், ஈஸியாக புரியட்டும் தான்டா. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டும், உங்களுக்கு ஈஸியாக புரியட்டும் அண்டர் பேசிக்கில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, எஸ். ஓகே, நம்ம 5 மார்க் பிரேக் அப்புறம் பார்த்துலாமா? 5 மார்க் இருக்குது, அதுக்கப்புறமா 31 மார்க் இருக்குது. 5 மார்க் இருக்குது, 31 மார்க் இருக்குது, பார்த்துலாமா? இப்போ என்ன ஆகுது? ஓகே, 7:55க்கு மீட் பண்ணலாம். ஓகேவா? 7:55க்கு மீட் பண்ணலாம். ஓகே, 7:40 ஆகுது, 15 மினிட்ஸ் பிரேக் தான் நடுவோம். 7:55க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணுவோம். ஓகேடா, 7:55க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம்டா, மறந்துடாமல் வந்துருங்க. ஓகேவா? வில் மீட் அப் அட் 7:55. 7:55க்கு நம்ம கிளாஸ் ரெஸ்யூம் பண்ணணும். ஓகேவா? வந்தோன்னா 5 மார்க்கும் பார்த்து முடிச்சிடலாம். 5 மார்க் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து 31 மார்க் இருக்குது, 31 மார்க்கும் பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரீப்ரொடக்ஷன் கான்செப்ட் முடிச்சு விட்டோம். ஓகேவா? கிளியர்.
5 மார்க் பார்த்துடலாமா? வந்தாச்சு எல்லாருமே? எஸ் 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 வந்துட்டீங்களாடா 5 மார்க் பார்த்துடலாமா? 5 மார்க் 3 மார்க் பார்த்து 5 மார்க் 1 மார்க் பார்த்து முடிச்சு விடலாமா? கமான் ஃபயர் அந்த ஃபயர் நமக்கு செஷன் லைக் பண்ண வேறு செஷன் லைக் பண்ணி விட்ருங்க அப்படியே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க் ஃபஸ்ட்டு 5 மார்க் என்னவா இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகேடா வந்தாச்சு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஃபஸ்ட்டு 5 மார்க் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் இன்க்ளூடிங் ஹார்மோன் ட்ரிகர் அண்ட் செல் ஸ்டோரேஜ் அப்படின்றது. ஓகே, இன்க்ளூடிங் ஹார்மோன் ட்ரிகர்ஸ் அண்ட் செல் ஸ்டேஜஸ் அப்படின்றது. ஃபஸ்ட் என்னதுன்னா, ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் பிகின்ஸ் அட் த puberty due to the increase of the gonadotrophic releasing hormone. இந்த gonadotrophic releasing hormone யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு கேட்போம். ஓகேவா? ஸோ ஹைப்போதலாமஸ் எங்கே ரிடைவ் ஆகுதுன்னு இங்கே தான். ஓகேவா? ஹைப்போதலாமிக் ரிலீசிங் ஹார்மோன் ஹைப்போதலாமஸ்லேருந்து, ஓகே, ஃப்ரம் ஹைப்போதலாமஸ்லேருந்து வரக்கூடியதாக இருந்துருக்கு. gonadotrophic releasing hormone இருந்துருக்கு. ஓகேவா? மறந்துடாதீங்க, ஹைப்போதலாமஸில் இருந்து தான் gonadotrophic releasing hormone வருது. அங்கேருந்து தான் லுட்டினைசிங் ஹார்மோன் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பியூபர்ட்டி வந்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ். ஓகே, நாட் ஒன்லி ஃபீமேல்ஸ், ஹியூமன்ஸ்லையும் பியூபர்ட்டி வந்த உடனே gonadotrophic releasing hormone வந்துட்டு ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் மேட்டோஜெனிசிஸ் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் வந்துட்டு இனிஷியேட் பண்ணி விடுது அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? அந்த gonadotrophic என்ன பண்ணி விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LHHையும் FSHையும் ஃபார்ம் ஆக விடுது. பிட்யூட்டரி கிளாண்ட் ஆன்டீரியர் பிட்யூட்டரி எங்கேருந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ட்ரிகர் பண்ணி விடுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ட்ரிகர் பண்ணி விடுது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பெர்மாட்டோகோனியா 2 டிப்ளாய்டாக இருக்கிறது. டிப்ளாய்டு germ cells on the seminiferous tubules walls and multiple by mitosis. ஓகேவா? ஸ்பெர்மாட்டோகோனியா என்னது, மைட்டோசிஸால டிவைட் ஆகிட்டு வருது. ஸ்பெர்மாட்டோ இது இருக்குது, மேல் ஜெர்ம்ஸஸ் இருக்குது, மைட்டாட்டிஸால் டிவைட் ஆகுது. என்ன ஆகுது? மைட்டாட்டிஸால் டிவைட் ஆகுது. ஓகேவா? என்னாவது? மைட்டாட்டிஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். ஓகேவா? அப்போ இது எல்லாமே என்ன கண்டிஷனில் இருக்குது? டிப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்குது. இது எல்லாமே என்ன கண்டிஷனில் இருக்குன்றாங்க? டிப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்குன்றாங்க. எல்லாமே டிப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது எந்த ஒரு இதிலிருந்து மைட்டாசிஸ் நடக்காமல் மியோசிஸ் நடக்குதோ அதுதான் பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்றாங்க. பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ் டிப்ளாய்டாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. இப்போது எல்லாமே நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் நான் படிக்க மாட்டேன், உருப்படாமல் தான் போவேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவனை மாதிரி இவன் எப்படி இருக்கானா, இவன் வந்துட்டு ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் மீன்ஸ் ஸ்பெர்மாட்டோகோனியா டிப்ளாய்டாக தான் இருக்கான். இவன் வந்துட்டு என்ன அண்டர்கோ பண்ணுறானா, மியோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுறான். அப்போ யார் மியோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுறாங்களோ, யார் ரிடக்ஷன் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுறாங்களோ அவனை தான் நம்ம என்னென்னு சொல்லிருக்கோம்? பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவனை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம். பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட்னு அவனை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? யார் அவன் டிப்ளாய்டாக தான் இருப்பான். யார் இவன்லேருந்து எங்கேருந்து ஆப்ளாய்டு செல்ஸ் வருது மறந்துடாதீங்க. இவன் வந்து என்ன வருது? ஆப்ளாய்டு செல்ஸ். மியோட்டிக் டிவிஷன் நடந்தாலும் என்ன ஆக போகுது? ஆப்ளாய்டு செல்ஸ் வந்து வரப்போகுது இல்லையா? ஆப்ளாய்டு செல்ஸ் வரப்போகுது. ஓகேவா? பட் அவன் எப்படி இருப்பான்? அவன் டிப்ளாய்டாக இருந்தால் தானே அவனுக்கு மியோட்டிக் டிவிஷன் வந்து ஆப்ளாய்டு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு மேல் ஜெர்ம் செல்ஸ் என்ன நடக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னா, ஒரு மேல் ஜெர்ம் செல்ஸ்லேருந்து நமக்கு பேஸ் பண்ணி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்துட்டுருக்கு. அப்படி மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த இதில் வந்துட்டு எந்த ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்துட்டு மியோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுது. இப்போ என்ன பண்ணுவாங்க? மைட்டாட்டிக் அண்டர்கோ பண்ணி அப்படியே போயிட்டு இருப்பான். பட் எவன் வந்துட்டு மியோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுறானோ அவனை தான் நம்ம பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து வரக்கூடிய கேமெட்ஸை தான் நம்ம செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆப்ளாய்டாக தான் இருக்கலாம். ஓகேவா? அந்த செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் எப்படி இருக்குதா? ஆப்ளாய்டாக தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்துட்டு டிப்ளாய்ட் ஆகவும், செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்து ஆப்ளாய்ட் ஆகவும் இருக்கும். ஓகேங்களா? பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ் டிப்ளாய்ட் ஆகவும், செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ் வந்துட்டு ஆப்ளாய்ட் ஆகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கும். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஓகேவா? இதுலேருந்து மறுபடியும் மியாசிஸ் 2 வந்து 4 ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எத்தனை ஃபார்ம் ஆகுது? 4 ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம படிச்சிருப்போம் இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் ஃபார்ம் ஆகுது தெரியுமா? இதுதான் நம்ம ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ஸ்பெர்மாட்டிட்ஸ்லேருந்து என்னது? ஸ்பெர்மாட்டிட்ஸ்லேருந்து ஸ்பெர்மாட்டோகோனியாவா, ஸ்பெர்மாட்டிட்ஸ்லேருந்து
ஸ்பெர்மாட்டோகோனியாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸ்பெர்மாட்டோகோனியாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இல்லை ஸ்பெர்மாட்டோசோவா, கோனியா தான் சரி, ஸ்பெர்மாட்டோசோவாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதுதான் நம்ம என்ன பார்த்தோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகே ஓகே, மறந்துடாதீங்க. ஓகேவா. ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்னது, ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அப்படின்றது இப்படி தான் இந்த ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா. ஐயோ சரி, ஓகே, என்ன பாருங்க, ஸ்பெர்மாட்டோகோனியா டிப்ளாய்டு ஜெர்ம் செல்ஸ் ஆர் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வால்ஸ் வந்து மல்டிப்ளை பை மைட்டோசிஸ்னால மல்டிப்ளை ஆகுது. ஓகேவா. அதில் எதில் வந்துட்டு மியோசிஸ் 1 அக்கர் ஆகுதோ, அவனை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். அவன் டிப்ளாய்டாக தான் இருப்பான். அவன் எப்படி இருப்பான், அவன் டிப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருப்பான். ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து டு ஃபார்ம் ஈக்குவல் ஆப்ளாய்டு. இங்கிருந்து என்ன டெரிவேட் வருது, செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வருது. ஆனால் செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் எப்படி இருக்கான், ஆப்ளாய்டாக இருப்பான். ஓகேவா. பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் டிப்ளாய்டாக இருப்பான். செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் எப்படி இருப்பானா, ஹாப்ளாய்டாக இருப்பான். ஓகே. அது அண்டர்கோ மறுபடியும் மியோசிஸ் 2 நடந்து 4 ஈக்குவல் ஸ்பெர்மாடிட்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸ்பெர்மாடிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்பெர்மாடிட்ஸ் தான் ஸ்பெர்மாட்டோசோவாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. செட்டோரி செல்ஸ்க்குலாம் போயிட்டு நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம், ஸ்பெர்மாட்டோசோவாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இப்படி ஸ்பெர்மாட்டோசோவாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் இது செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து வெளியே போகுது. எங்க வெளியே போகுது, செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து வெளியே போகுது. இப்படி செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து வெளியே போறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி வெளியே போறத நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா. அங்கங்கே வரைஞ்சிருக்கேன், கரெக்டாக வரையில, நல்லா நான் கவனிச்சோம். டிப்ளாய்டான ஸ்பெர்மாட்டோகோவா இருக்கு, மெயில் ஜெர்ம் செல்ஸ்னு வச்சுக்கோங்க. எல்லா ஸ்பெர்மும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. மெயில் ஜெர்ம் செல்ஸ் இருக்கு. ஓகேவா. இதுல இருந்து என்ன நடக்குதுன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது. என்ன டிவிஷன் நடக்குது, மைட்டோசிஸ் நடக்குது. ஓகேவா. மைட்டோசிஸ் நடந்து செல்லு ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுப்போம். 4 செல்லு ஃபார்ம் ஆகும். 4 செல் ஓகேவா. 4 செல்லு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. 4 செல்லு ஃபார்ம் ஆகும். இந்த 4 செல்லுமே என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்கும். என்ன கண்டிஷன் இருக்கும், டிப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகேவா. இந்த செல்ஸ்ல இருந்து எந்த செல்லு வந்துட்டு மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுது, மைட்டாசிஸ் நடக்காம எந்த செல்லு வந்துட்டு மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுதோ, எந்த செல்லு வந்துட்டு மியோசிஸ் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுதோ அந்த செல்லை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அந்த செல்ஸை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஃபார்ம் ஆக போகுது, 2 செல்லு வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா. மியோசிஸ்னால 2 செல்லு ஃபார்ம் ஆகும். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஹாப்ளாய்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம், இதை தான் நம்ம செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இது எத்தனை ஃபார்ம் ஆகும், மியோசிஸ் 1 நடக்குது, அப்புறம் மியோசிஸ் 2 நடந்து மொத்தம் 4 ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இங்கேருந்து எழுதுகிறேன், மொத்தம் எத்தனை ஃபார்ம் ஆகும், மொத்தம் 4 ஃபார்ம் ஆகும். 1 2 3 4. ஓகேவா. ஓகே. இந்த 4மே எப்படி இருக்கும், ஹாப்ளாய்டாக தான் இருக்கும். 4மே எப்படி இருக்கும், ஹாப்ளாய்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதான் நம்ம செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதிலிருந்து என்ன ஃபார்மேஷன் ஆகிறது, ஸ்பெர்மாட்டோசோவா வர்றது. ஓகே. இது ஸ்பெர்மாடிட்ஸ். இதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதை தான் நம்ம ஸ்பெர்மாடிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஸ்பெர்மாடிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்பெர்மாடிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதை, இந்த 4.
ஓகேவா? ஸோ இதிலிருந்து ஸ்பெர்மாட்டோசோவா வர்றது, இதிலிருந்து ஸ்பெர்மாட்டோசோவா வர்றது. என்ன வருது? ஸ்பெர்மாட்டோசோவா. ஸ்பெர்மாட்டோசோவா வருது. ஓகேவா? இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஆப்ளாடாக இருக்கும். ஸ்பெர்மாட்டோசோவான்னு ஒன்றும் கிடையாது, ஸ்பெர்ம்ஸை தான் ஸ்பெர்மாட்டோசோவா அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஆப்ளாடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பெர்மாடிட்ஸ்லேருந்து ஸ்பெர்மாட்டோசோவாவாக வருது இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். என்ன சொல்லிருக்கோம்? ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். என்னது? இந்த ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸ்பெர்மாடிட்ஸ்லேருந்து ஸ்பெர்மாட்டோசோவா ஃபார்ம் ஆகிறத நம்ம ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இப்போ இந்த ஸ்பெர்மாட்டோஸு எந்த கலர் எழுதல, இது வந்துட்டு செமினிஃபெரஸ் டியூபியூல் வழியா, செமினிஃபெரஸ் டியூபியூல் வழியா வெளியே போகுது. எங்கே போகுது? வெளியே, அவுட். செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து வெளியே போகுது. ரீட்டா டெஸ்டிஸ், வேசா எஃபரன்ஸ், எபிடெர்மிஸ், வேசா டிஃபரன்ஸ், யுரேத்ரா, அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, எஜெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இந்த ஸ்பெர்மாட்டோசோவா செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து வெளியே போகிறத தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுது. நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுதான் டீடைல் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸோட ஃபார்மேஷன். இதுதான் டீடைலான ஸ்பெர்மாட்டோசிஸோட ஃபார்மேஷன். எல்லாத்தையும் இப்படி தான் இருக்கு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. புரிஞ்சாடா கணுங்களா? யா கிளியரா கிளியரா கிளியரா? புரிஞ்சான்னு சொல்லுங்க. என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க? வேற எங்கேயாவது போய் பேசுங்க. ஓகேவா? படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். ஓகேவா? வேறு ஏதாவது லூஸ் ஸ்டாக் வாங்கணும், நீங்கள் வேறு சேனல்ஸ் எதையும் போய் பேசிட்டு இருக்கணும். ஓகேங்களா? சும்மா இங்கே உட்காந்து லூஸ் ஸ்டாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது அது எப்படி கரெக்டாக இருக்கும்? இப்போ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி தானே இருக்குது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேல் ஜெர்ம்ஸ், இதுக்கு ஒரு என்டையர் ப்ராசஸ் தான். இப்படி தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸ்பெர்ம்ஸ் வந்து இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகி நடக்குது. பியூபர்ட்டி வரும்போது ஒரு மேல் ஜெர்ம் செல்ஸ்லேருந்து மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி 4 செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. மைட்டாசிஸ் டிவிஷன், மறுபடியும் சொல்கிறேன், ஈக்குவேஷன் டிவிஷன் நடந்து 4 செல் ஃபார்ம் ஆகுது. அந்த 4 செல்லில் எந்த செல்லு வந்துட்டு மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுதோ அந்த செல்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட்லேருந்து மியாட்டிக் டிவிஷன் நடந்து வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அந்த செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்துட்டு என்னவா? செகண்டரி ஸ்பெர்மாடிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்பெர்மாடிட்ஸ் ஸ்பெர்மாட்டோசோவாவா ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மாடிட்ஸ் வந்து செட்டோடி செல்ஸ்குள்ள போய் எழுதிட்டு ஸ்பெர்மாட்டோசோவாவா ஃபார்ம் ஆகுறது நம்ம ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஸ்பெர்மாட்டோசோவா வந்துட்டு செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வழியா வெளியே போகிறத நம்ம ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, கிளியரா? சூப்பர். செகண்டரி ஸ்பெர்மாட்டோஸ் மறுபடியும் ரிடக்ஷன் போய் ஸ்பெர்மாடிட்ஸ் ஆகுமா? ஆமாம். ஏன் சொல்லிங்கன்னா இதான் இது மீது மியாட்டிக் 2 நடக்கும். மியாசிஸ் வந்து 2 ஸ்டேஜ் நடக்குது இல்லையா? அதான் மியாசிஸ் 2 படிச்சிட்டு போலியா? மியாசிஸ் 1 இஸ் a ஈக்குவேஷனல் டிவிஷன் அண்ட் மியாசிஸ் 2 இஸ் a ரிடக்ஷனல் டிவிஷன் படிச்சிருப்போம் இல்லையா? அப்படி தானே? அதனால தான் மியாசிஸ் 1 நடக்கும், மியாசிஸ் 2 நடக்கும். ஃபர்ஸ்ட் செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ் 2 தான் இருக்கும். ஓகேவா? இதுலேருந்து ஈக்குவேஷனல் டிவிஷனான மியாசிஸ் 2 நடந்ததுக்கு அப்புறமா தான் 4 ஸ்பெர்மாடிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகப்படுது. ஓகே, 4 ஸ்பெர்மாடிட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகப்படுது. கிளியர்? ஓகேடா கண்ணுங்களா? ஓகேவா? அதான் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி, அதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, அது ஒன்று நீங்கள் எழுதுனா போதும். ஓகே சார், இந்த டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டால் இந்த டயக்ராம்லாம் வரைய சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். டைம் இருந்தால் வரீங்க, பட் நான் அதை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஓகே, பட் நீங்கள் இதை கிளியராக இப்படி தான் ஒன்று போய் ஒன்றா நடக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் அண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். ஓகே, நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்துலாம். எக்ஸ்பிளைன் த மென்சுரல் சைக்கிள் பை டீடைலிங் த சேஞ்சஸ் இன் த ஓவரி அண்ட் த யூட்ரஸ் அக்ராஸ் ஆல் ஃபேஸ்.
ஓகேவா? இப்போ நம்ம மென்சுரல் சைக்கிள் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ ஓவம் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி கூட மென்சுரல் சைக்கிள் எப்படி நடக்குதுன்றதை பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மென்சுரல் ஃப்ளோ அப்படின்றது மெனார்க்கியில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மெனோபாஸ் வந்து முடியும். மெனார்க்கின்றது அந்த குழந்தை வந்து வயசுக்கு வர்றது அப்படின்றது. ஓகேங்களா? ஒரு 20-30 நாளுக்குள்ளே போயிருக்கும். 28 to 29 days வந்துட்டு இந்த சைக்கிள் வந்து போயிட்டு இருக்கும். இது ரொம்ப முக்கியம். சைக்கிள் லாஸ்ட் ஃப்ரம் 28 to 29 days வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? பிட்வீன் LSH FSH ரொம்ப இதாக இருந்திருக்கு. ஓகே, 3 ஃபேஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மென்சுரல் ஃபேஸ் அப்படின்றது 1 to 5 வரைக்கும் போகக்கூடியது. ஓகேயா? பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியல் லைனிங். இப்படி தான் பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியல் லைனிங் நடந்து பிளட் வெசல்ஸ் ஓவம் விச் இஸ் நாட் ஃபெர்டிலைஸ் அது எல்லாமே ரத்தமா வந்து வெளியே போயிட்டு இருக்கும். ரிசல்ட்டிங் இந்த மென்சுரல் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஓகே, என்னது எண்டோமெட்ரியம் லைனிங் அப்புறம் அன்ஃபெர்டிலைஸ்டு ஓவம் இது எல்லாமே என்ன போயிட்டு இருக்கும் பிளட்டோட சேர்ந்து மென்சுரல் ஃப்ளோவா வந்து போயிட்டு இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் 5 days. அதான் மென்சுரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதான் நம்ம என்ன சொல்லுவோம் மென்சுரல் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? கண்ணா அடுத்து வரக்கூடியது ஃபாலிகுலர் ஃபேஸ். ஃபாலிகுலர் ஃபேஸ் என்னது பிரைமரி ஃபாலிகல்ஸா இருக்கிறது கிராஃபியன் ஃபாலிகல்ஸா வந்து மெச்சூர் ஆகுது. என்னது ஃபர்ஸ்ட் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஞாபகம் வச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நடக்குது ஃபாலிகுலர் ஃபேஸ் ஞாபகம் வச்சோங்க. ஃபாலிகுலர் ஃபேஸ்ல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஃபேஸ்ல வந்துட்டு ஃபாலிகுலர் ஃபேஸ்னு சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு? ஃபாலிகுலர் ஃபேஸ்னு சொல்லியாச்சு. அப்போ FSH தான் அதிகமாக இருக்கும். ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஃபாலிக்கிள் வந்துட்டு என்னவா மாறுது? பிரைமரி ஃபாலிகல்ஸ் வில் டிஃபரன்ஷியேட் இன்டு அ கிராஃபியன் ஃபாலிகுலாக மாறுது. இதில் இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் கிராஃபியன் ஃபாலிகுலாக மாறுது. ஓகே, இது எதில் நடக்குது? இதில் எதில் நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓவரியில் நடந்துட்டுருக்கு. ஓவரியில் நடந்துட்டுருக்கு. இதிலே சைமோன்டேனியஸில் யூட்ரஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன எண்டோமெட்ரியம் லைனிங் வந்துட்டு ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? என்னது? உடஞ்சி போன எண்டோமெட்ரியம் லைனிங் வந்துட்டு என்ன ஆகிட்டு இருக்கும்? ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கும், வளர்ந்துட்டு இருக்கும். மறுபடியும் என்னது? புதுசாக கட்டிட்டு இருப்பாங்க. ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஃபாலிகுலர் ஃபேஸில் நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு LH சர்ஜ் வந்து நடக்குது. அதான் நம்ம ஓவிலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு நாள் நடக்கக்கூடியது. ஓகேவா? என்னது? ஒரே கலர் வரைகிறேன். LH சர்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். LH வந்துட்டு லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து ஒரு பீக் அடையும். ஓகேவா? ரேபிட் LH surge induces the rupture of the graphene follicle and release of the secondary oocyte ovulation அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நடந்துட்டு அடுத்தது ஒரு LH surge நடக்குது. ஒரு LH பீக்கில் அடைஞ்சு LH வந்து பீக் அடைஞ்சிட்டு LH சர்ஜ் வந்து நடக்குது. இந்த LH சர்ஜ் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கிள் வந்து ரப்சர் ஆகுது. கிராஃபியன் ஃபாலிக்கிள் வந்துட்டு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. ஃபாலிக்கிள் வந்துட்டு ரப்சர் ஆகி என்ன ஆகுது? ஓவம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? கிராஃபியன் ஃபாலிக்கிள் ரப்சர் ஆகி ஓவம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஓவிலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? ஓவிலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு இங்கே எழுதுறோம். ஓவிலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதில் நடக்குதா? இது பேசிக். இதுக்கப்புறமா தான் நம்ம பார்க்கக்கூடிய லுட்டியல் ஃபேஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் தான் நம்ம லுட்டியல் ஃபேஸ் வந்து பார்க்க போகிறோம். லுட்டியல் ஃபேஸ் என்ன ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் எல்லாம் ஒன்று சேரும். லுட்டியல் ஃபேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுட்டியல் ஃபேஸில் யார் அதிகமாக இருப்பா? லுட்டினைசிங் ஹார்மோன் தான் அதிகமாக இருக்க போகுது. ஓகே, லுட்டினைசிங் ஹார்மோன் தான் மேஜர் லோ வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த லுட்டிலைசிங் ஹார்மோன் என்ன பண்ணுவான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன கிராஃபியன் ஃபாலிக்கிள் மிச்சம் மீதி இருக்கிற கிராஃபியன் ஃபாலிக்கிள் GFன்னு எழுதுகிறேன். கிராஃபியன் ஃபாலிக்கிள் எல்லாமே சேர்ந்து என்னவா மாறுது? கார்பஸ் லூட்டியமாக மாறுது. என்ன மாறுது? கார்பஸ் லூட்டியமாக மாறுது. இந்த கார்பஸ் லூட்டியம் எங்கே ஃபார்ம் ஆகுது? ஓவரியில் வந்து ஃபார்ம் ஆகுது. தெரிஞ்சு வச்சு இந்த ஃபார்ம் ஆகுது. ஓவரியில் வந்துட்டு இந்த கார்பஸ் லூட்டியம் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ப்ரொஜெஸ்டிரானை ப்ரொடியூஸ் சிந்தசிஸ் பண்ணுது. தலைவன் லியூட்டியல் ஃபேஸில் என்ன இது நடக்கும்? இங்கே எழுத மாட்டேன். என்னது? ஈஸ்ட்ரோஜன் செக்ரீஷன் நடக்கும். ஓகேவா? ப்ரொஜெஸ்டிரான் அங்கே, ஈஸ்ட்ரோஜன் இங்கே. ஓகேவா? ஓகே, அப்போ இந்த ப்ரொஜெஸ்டிரான் என்ன பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூட்ரஸில்
இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. இது என்ன பண்ணுது? யூட்ரஸ் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணுது? மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஓவிலேஷன் நடந்திருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஓவிலேஷன் நடந்து எக் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஸ்பெர்ம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ என்னாச்சு? ஸ்பெர்ம் வந்து இதோட இந்த ஓவமோட ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் நடந்து அது வந்து ப்ரெக்னன்சியை லீட் பண்ணும். ஒருவேளை ஸ்பெர்ம் வரலன்னா, ஸ்பெர்ம் வராத பட்சத்தில் இது எதை நோக்கி போக போகுதுன்னா இந்த பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம் இல்லையா? எண்டோமெட்ரியல் லைன் பிரேக் டவுன் ஆகிற மென்சுரல் ஃபேஸ் நோக்கி போக போகுது. மென்சுரல் ஃபேஸ் என்ன ஆகும்? அப்படி வராத வரைக்கும் இங்கே வந்து லுட்டினைசிங் ஹார்மோன் கம்மியாக ஆரம்பிக்கும். லுட்டினைசேஷன் ஆக ஆரம்பிக்கும். லுட்டினைஸ் ஹார்மோன் கம்மியாக ஆரம்பிக்கும். லுட்டினைசிங் ஹார்மோன் கம்மியாக கார்பஸ் லூட்டியம் கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். கார்பஸ் லூட்டியம் கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆக அந்த கார்பஸ் லூட்டியம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொஜெஸ்டரான் என்ன ஆக ஆரம்பிக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொஜெஸ்டரான் லெவலும் குறைய ஆரம்பிக்கும். ப்ரொஜெஸ்டரான் லெவல் வந்து குறைய அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் லைனிங் வந்துட்டு யாருமே மெயின்டைன் பண்ண மாட்டா. ப்ரொஜெஸ்டரான் என்ன பண்ணிட்டு இருக்கு? அது யாருமே உடைக்காம பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அந்த காவலுக்கு போலீஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்றாங்க? அடிச்சு துரத்திட்டு என்ன பண்றாங்க? இந்த எண்டோமெட்ரியம் லைன் டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். டீஜெனரேட் ஆகிட்டு 1 to 5 days வந்து நம்ம அந்த மென்சுரல் ஃப்ளோ வந்து இருக்க முடியும் அப்படின்றேன். ஓகேவா? ஸோ இதனால தான் மென்சுரல் சைக்கிள் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். கிளியர் அடக்கண்ணா? டவுட் இருக்கா? யா Yes. For maintaining endometrial limb. Yes. அதே தானே ரம்யா. சூப்பர் ஆகணும். ஓகே, கிளியரா? சார், கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ அபவுட் நம்பிக்கை பட்சம்? ஒன்றுமே இல்லைடா, இட்ஸ் அ கிராஷ் கோர்ஸ்டா. கிராஷ் கோர்ஸ் இஸ் ஹேப்பனிங்டா. கிராஷ் கோர்ஸ் ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரிவிஷன் பேட்ச் மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, நம்ம ஏற்கனவே 4 கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். 2018 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது. 18 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி ஒரு லெசனாக போயிட்டுருக்கு. டெய்லியும் மார்னிங் 10லேருந்து 3:30 வரைக்கும், இன்னும் கொஞ்சம் நாளில் போய் 5 o'clock வரைக்கும் நம்ம கிளாஸஸ் வந்து இருந்துகிட்ருக்கும். ஓகேவா? இட் இஸ் எ ரிவிஷன் கோர்ஸ். ஓகே, உங்களுக்கு ஜாயின் பண்ணணும், மோர் டீட்டெயில்ஸ், அந்த ப்ரைஸை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை ஆஃப்லைனில் தான் நீங்கள் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்லைனுக்கும் சில கோர்சஸ் இருக்குது. அது உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கா இல்லையான்றது நீங்கள் ஆஃப்லைனில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், கிளியர் தானே? மென்சுரல் சைக்கிள் எப்படி நடக்குது? விமனில் மென்சுரல் சைக்கிள் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுதா? யா ஓகே, இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆர்டர் எழுதினாலே போதும். இதுக்கு நீங்கள் டயக்ராம்லாம் வரைஞ்சிட்டு இருந்தீங்க ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ இதுக்கு நீங்கள் டயக்ராம் ஆர்டர் எழுதினாலே போதும். ஓகே ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? ஓகே. முடிய போகுது. ஜஸ்ட் 3 கேள்வி தான். ஓகேவா? எலாபரேட் த நியூரோ எண்டாக்ரைன் மெக்கானிசம் இன் பார்ச்சுரேஷன். பார்ச்சுரேஷனில் நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம் தான் இது பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. பார்ச்சுரேஷனில் நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் அனுப்பும். ஓகேங்களா? குழந்தை ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லுவாங்க, ஆயத்தில் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஓகேடா. விடுங்க அலெக்ஸ், விடுங்க. ஓகே, அதெல்லாம் உட்காந்து இருக்காங்க. ஓகேவா? என்னதுடா? ப்ளோரிஃபிகேஷன் நடக்குதுடா. லுட்டினைசிங் ஹார்மோன்றது போலிஃபிகேஷன் நடக்கிறதுக்கும் ஆண்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேஸ் மெயிலில் லுட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்றது ஈஸ்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணிவிடுது. வேறு ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் பண்ணி விடுது. லுட்டினைசிங் ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்டிரான், கார்பஸ் லூட்டத்தை மெயின்டைன் பண்ணி கொடுது. அது வந்து ப்ரொஜெஸ்டிரானை செக்ரேட் பண்ணுது. அந்த ப்ரொஜெஸ்டிரான் தான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் லேயரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு யூட்ரஸ்ல. ஓகே, ப்ரொஜெஸ்டிரான் செக்ரேட் பை லுட்டினைசிங் ஹார்மோன். ப்ரொஜெஸ்டிரான் செக்ரேட்டட் பை progesterone secreted by luteinizing hormone, while estrogen secreted by follicular stimulating hormone. இந்த follicular stimulating hormone அப்படின்னா follicles ஸ்டிமுலேட் பண்ணுது. உடைஞ்சு போன follicles இருக்கு தெரியுமா? அந்த follicles ஸ்டிமுலேட் பண்றதோட எண்டோமெட்ரியத்தை வந்து ரீபில்ட் பண்றதுக்கும், உடைஞ்சு போன எண்டோமெட்ரியத்தை ரீபில்ட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றாங்க. ஓகேவா? எஸ், அதான் சொல்றேன். ஓகே, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட மெயின் ஃபங்க்ஷன் எதுவாக இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல் ஃபார்மேஷன் தான் இருந்துருக்கு. ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் தான் பேர். ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது, புதுசாக உருவாக்குது. ஓகேவா? பிரைமரி ஃபாலிகல்ஸ், செகண்டரி ஃபாலிகல்ஸ், டெர்ஷியரி ஃபாலிகல்ஸ் அதை மெச்சூர் பண்ணி கிராஃபியன் ஃபாலிகல் வரைக்கும் பண்ணுறது ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் இன் ஓவரியில் பார்த்துட்டு இருக்கும். அதுவே யூட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சு போன எண்டோமெட்ரியல் லைனிங்கை வந்துட்டு ரீபில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்த்தோம். அதுவே லுட்டினைசிங் ஹார்மோன் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியம் ஃபார்மேஷன், உடஞ்சு போன கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் இந்த கார்பஸ்
கார்பஸ் லூட்டியம் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஓகேவா லுட்டினைசிங் ஹார்மோன் மெயின்லி ஃபார் லுட்டினைசிங் எல்ல சர்ஜ் நடக்கும்போது கார்பஸ் லூட்டியம் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகே உடைஞ்சு போனது ஓவுலேஷன் நடந்து பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறமா கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆகுது அந்த கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்டிரானை சிந்தசைஸ் பண்ணுது இந்த ப்ரொஜெஸ்டிரான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியல் லேயரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இவன் கட்டின எண்டோமெட்ரியல் லேயரை வந்துட்டு இவன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான்றது அர்த்தம் தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா கிளியர் ஆடா ஃபைன் 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 ஓகே இப்போ இந்த நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம் என்ன சார்னா இந்த குழந்தை ரெடி ஆயிடுச்சு குழந்தை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பிறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த சிக்னல் யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையே தான் சிக்னல் பண்ணும் நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணும் அந்த குழந்தை வந்து சிக்னல் அனுப்பும் ஓகே நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சினிமாலெலாம் சொல்லுவாங்களா வயிற்றுல ஏறி மிதிக்கும் அப்படின்னு ஓகே வயிற்றுலாம் ஏறி மிதிக்க ஃபுட்பால்லாம் செய்யாது ஓகேங்களா நல்லா பார்த்துங்க குழந்தை ஏறி மிதிச்சு ஹைடா 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 ஃபுட்பால்லாம் விளையாடாது ஓகேவா அது ஒரு சிக்னல் அனுப்பும் அந்த சிக்னல் தான் பெயினாக இருக்க போகுது ஓகேவா அம்மாக்கெல்லாம் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு சிக்னல் ஓகேவா நான் ரெடி ஆகிட்டேன் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சிக்னல் அதுக்கெல்லாம் உதைக்கலாம் செய்யாது கிக்கெல்லாம் அடிச்சிருக்காது அது சிக்னல் அனுப்பும் அந்த சிக்னலை பேஸ் பண்ணி தான் ட்ரிகர் ஆக்சிடோஸ் வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது ஒரு சிக்னல் வந்து வருது சிக்னல் யார்கிட்ட இருந்து வருது அந்த குழந்தை கிட்ட இருந்தா வருது ஓகே அந்த ஃபீட்டஸ் உங்க கிட்ட தான் போகும் ஓகேவா சிக்னல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ் இருந்து தான் பிளாசென்டால இருந்து என்ன ஆகுது அது வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இங்க போதே நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம் போகுது ஓகே அதுல தான் நம்ம மைல் லுட்ரைன் கான்ட்ராக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஃபீட்டல் அட்ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கும் ஓகேவா ஸோ சிக்னல் போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும் மசில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா விரிய ஆரம்பிக்கும் அந்த மசில்ஸ் விரியறது தான் பெயினா வருதே தவிர குழந்தை மிதிக்கலாம் செய்யாது ஓகேவா படத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க சரி இப்போ டெஸ்ட் மென்சுரல் சைக்கிள் சரி இப்போ டெஸ்ட் மென்சுரல் சைக்கிள் வரைக்கும் தானே எந்த டெஸ்ட்டுடா எதுடா ஹரிணி எந்த பாட்டில் நீங்கள் நம்பிக்கை பேட்சில் கேட்குறீங்களா அப்படியே அது எந்த பாட்டில் மென்சுரல் சைக்கிள் தான் நடந்துட்டு இருக்கும் ஓகேவா நீங்கள் நம்பிக்கை பேட்சை கேட்குறீங்க எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன் நம்பிக்கை பேட்சான்னு கேட்குறீங்க ஐ டோன்ட் நோ கிளியரா இப்போ டெஸ்ட்டு மென்சுரல் சைக்கிள் வரைக்கும்னா எதை டிட்டர்மைன் பண்ணுறீங்க கரெக்டாக இன்னொரு வாட்டி கரெக்டாக சொல்லுங்கள் நம்பிக்கை பேட்ச் கேட்கலாம் யூடியூப் கேட்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருது ஒரு சிக்னல் அனுப்பிடுது சிக்னல் வந்து மைல்டு கான்ட்ராக்ஷன் ஆகிறது இந்த சிக்னல் தான் என்ன பண்ணி விடுதுன்னா ஆக்சிடோசினை ட்ரிகர் பண்ணி விடுது ஓகே சும்மா தூங்கிட்டு இருந்தவனா சுரிஞ்சு விட்டுருக்கு ஓகே என்ன பண்ணிருக்கு ஆக்சிடோஸ் என்ன பண்ணுது மசில் கான்ட்ராக்ஷன் என்ஜாய் பண்ணும் ஓகே நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீட்டஸ் வந்து கொடுக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸை பேஸ் பண்ணி அதாவது சிக்னலை பேஸ் பண்ணி அந்த ஆக்சிடோஸ் என்னது ட்ரிகர் ஆகிட்டு நிறைய ஆக்சிடோஸ் வந்து பிளட்ல ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது ஓகே ஃப்ரம் மெரினா நிறைய ஆக்சிடோஸ் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது இந்த ஆக்சிடோஸ் மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மயோமெட்ரியம் லேயர் பார்த்தோம்ல அதை கான்ட்ராக்ட் பண்றது விரிக்காது ஓகே கான்ட்ராக்ஷன் மசில் கான்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கு இப்போ நேச்சுரலா உங்களுக்கு உடம்புல ஆக்சிடோசின் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம டாக்டர்லாம் என்ன இன்ஜெக்ட் பண்ணுவோம்னா ஆக்சிடோசின் தான் இன்ஜெக்ட் பண்ணுவோம் ஏன்னா மசில் கான்ட்ராக்ஷன் ஆனாதான் குழந்தை வந்து வெளியே வர முடியும் அப்படின்னு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் வரும் ஆக்சிடேஷன் காசிங் த ஸ்ட்ராங்கர் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் ஓகே which in turn stimulates more oxidation degrade நிறைய ஆக்சிடோஸ் செக்ரெட் ஆகிட்டே இருக்கும்போது இன்க்ரீசல் விக்ரஸ் கான்ட்ராக்ஷன் நல்லா பார்த்துங்க விக்ரஸ் கான்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை வெளியே வர முடியும் அதனால தான் நம்ம அவ்வளோ பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் விக்ரஸ் கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பல்ஷன் த்ரூ த பேபி த்ரூ த பர்த் கேனால் நம்ம என்ன சொல்லிருக்கோம் வெஜைனா பிளஸ் செர்விக்கல் கேனால் மறந்துடாதீங்க பர்த் கேனாலோட ஃபுல் இது கேட்கலாம் அதுக்கு என்னது வெஜைனா பிளஸ் செர்விக்கல் கேனால் வெஜைனா பிளஸ் cervical canal அதான் நம்ம birth canal அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் followed shortly by the delivery of placenta ஓகேவா delivery of placenta ஓட தான் வரும் நல்லா புரிஞ்சுங்க ஒரு குழந்தை வருதுன்னா placenta ஓட தான் வரணும் placenta வரலனா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க placentaவை எடுப்பாங்க ஓகே placenta வயித்துக்குள்ள இருக்க கூடாது placenta ஓட தான் அந்த குழந்தையும் வந்தாகணும் placenta வயித்துக்குள்ள இருந்துச்சு அப்படினா அது இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணிரும் ஓகே எஸ்டா placenta வெளியே வந்துரும் பிரேக் ஆகாது placenta வெளியே வந்து ஆகணும் ஓகேங்களா placenta என்ன ஆகணும் வயித்துல இருந்து வெளியே யூட்ரஸ்ல இருந்து வெளியே வந்தாகணும் placenta வந்தா மட்டும் தான் அந்த பிரெக்னன்சி சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு சொல்லுவோம் ஓகே placenta வெளியே வந்தாகணும் ஓகேங்களா placenta வெளியே வர உள்ளே இருந்துச்சுனா அது இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும் அப்படி placenta வரலனா கூட கை விட்டு கூட எடுப்பாங்க இதா இருந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா வாக்யூம் பேஸ் பண்ணி நிறைய டெக்னிக்லாம் இருக்கு ஓகேவா சர்ஜிக்கலா இருந்தா எடுத்துருவாங்க பட் நார்மல் பிரெக்னன்சியா இருக்கும்போது அந்த placenta வெளியே வராம இது அடம் பிடிக்கும் ஓகே சில டைம்ல ஏன்னா பிளாசென்டா எடுத்துதானே காணணும் பிளாசென்டா எடுக்கலனா அம்மாக்கு அது மிகப்பெரிய இன்ஃபெக்ஷனா போயிடும் ஒரு குழந்தை பிறக்கும்போது பிளாசென்டாவோட தான் பிறக்கும் அதான் சொல்லியிருப்பாங்க ஓகேவா இன்க்ரீஸ்லி விக்ரஸ் கான்ட்ராக்ஷன் லீட்ஸ் டு த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் பேபி த்ரூ பர்த் கேனால் ஃபாலோடு ஷார்ட்லி பை த டெலிவரி ஆஃப் பிளாசென்டாவும் டெலிவரி ஆகணும் ஏன்னா பிளாசென்டால தான் வேஸ்ட் இருக்கு அந்த குழந்தையோட வேஸ்ட் தான் இருக்கு இல்லையா ஸோ அது நம்ம டெலிவரி ஆகணும் ஓகேங்களா
பாலாஜி வெயிட் பண்ணுடா கண்ணா, ஜஸ்ட் 4 நாள்ரா, ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு சார் நீங்கள் எல்லாத்தையும் தான் சார் சொல்கிறீங்க, ஒரு சாப்டர்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்றீங்க, வீக்ஸ் நடத்தும் சொல்லி என்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு நம்ம தமிழில் இருக்கு. ஓகே, பொறுமையாக இருங்க. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு டாக்டருக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த பேஷன்ஸு? நோயாளிகள் கிடையாது, இந்த பொறுமையாக தான் நம்ம பேஷன்ஸ். டாக்டராக இருக்கணும் அப்படிங்கிறது பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். டாக்டராக இருக்கணும் சும்மா வேலை 9 to 5 ஜாப்லாம் கிடையாது கண்ணா, 24/7 ஜாப் தான் அது. ஓகேவா? ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், அப்படி ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அவனே உங்களுக்கு வரக்கிட்ட பேஷண்ட்ல அப்படி வரும், சண்டை போகிற மாதிரி இருக்கும். என்ன ஆச்சு, என்ன சொல்லணும், அப்படிலாம் அவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே, அப்படியா சார், ஆமாம் சார், ஆமாம் சார், அப்படியா சார், சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். ஓகேங்களா? இல்லை சிரிச்சுக்கிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. நீங்கள் டென்ஷன் ஆகி அவன் ரொம்ப ரேஸ் ஆயிரும், அப்புறம் போலீஸ் கேஸில் ரொம்ப இதாயிரும். ஓகே, அவன் பேனிக் சுச்சுவேஷன் எப்போவுமே வருவான். ஒரு டாக்டர் எப்போவுமே அதெல்லாம் கோவலாக ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஓகே, அந்த பேஷன்ஸை இப்போலேருந்து வளர்த்துக்க பாருங்க. உங்களுக்கு நீங்கள் சரக்கு கோவப்படுற மாதிரி கேரக்டராக இருந்துச்சுன்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி பேஷன்ஸை வளர்த்துக்க பாருங்கடா. ரொம்ப முக்கியம்டா. டாக்டர் கிட்ட ஏதாவது ஆகுவீங்க அப்படின்னா பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் நார்மலாக பார்த்துருந்தீங்கனாலே நீங்கள் பழகின முக்கால்வாசி டாக்டர், எல்லா டாக்டரும் சொல்ல மாட்டேன், சில டாக்டர் வந்து உங்களை மாதிரி பேஷன்ஸ் இல்லை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பிரச்சனை. ஓகேவா? ஸோ சில டாக்டர் வந்து ரொம்ப கோவமாக விடும். ஆனால் முக்கால்வாசி டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப பாவமாக இருப்பான், பேஷன்ஸாக இருப்பான். ஓகே, அப்படியா சிரிச்சுக்கிட்டே ஒரு காமாக இருப்பான். அந்த காமாக இருக்கிறது தான் சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆக முடியும். சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆக முடியும். 24 மணி ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஒரு பேஷன்ஸ், அந்த பேஷன்ஸ் நோயாளிகள் கிட்ட வந்துட்டு எப்படி ட்ரீட் ஆகணும் அப்படின்றது நம்ம தனியாக பழகணும். ஓகே, எப்படி வந்துட்டு அந்த நோயாளிகள்லாம் அப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அவங்க கூடலாம் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றது இருக்கு. ஓகேவா சார்? கேமிட்டோஜெனிசிஸ் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். டே கேமிட்டோஜெனிசிஸ் சரி இருங்க, இது புரிஞ்சிச்சுல? ஓகேவா? இது புரிஞ்சிச்சுல? ஒன்றுமே இல்லைடா. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அடுத்த கொஸ்டின் அதுதான்டா. Detailed process of oogenesis and how it differ from spermatogenesis. First oogenesis பார்த்தோம். நம்ம spermatogenesis பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம oogenesis பார்த்தோம். ஓகேவா? எந்த சேனல் உனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த சேனல் பாடுறா. ஓகே, எந்த சேனல் உனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து எந்த சேனல் பாரு. ஓகேவா? Detailed process of oogenesis, how it differ from spermatogenesis. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ஏர்லி oogenesisல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வயசுக்கு வரதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. எம்ப்ரியோ ஸ்டேஜில் இருக்கும்போதே அதுக்கு தேவையான மேல் ஜெர்ம் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடப்போகுது. மேல் ஜெர்ம் செல் ஃபீமேல் பேஸ் பண்ணி போடக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஊகோனியெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிடப்போகுது. ஓகேங்களா? ஸோ oogenesis during embryonic development, no more oogonia are formed after the birth. ஓகே, எந்த ஒரு ஊகோனியாவும் ஓவரில் ஃபார்ம் ஆகாது. எப்போ பர்த்துக்கு அப்புறம்லாம் ஃபார்ம் ஆகுது. அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போதே அதுக்கு தேவையானதெல்லாம் ஃபார்ம் ஆயிடும். வயிற்றில் இருக்கும்போது தேவையானதெல்லாம் ஃபார்ம் ஆகிட போகுது. அதுக்கப்புறமா தான் மென்சுரல் டிவிஷன் வந்து வருது. ஓகே, அமியாட்டிக் வந்து அரெஸ்ட் ஆகிடும். எப்படி குழந்தை பிறந்த உடனே பிரைமரி oocytes enter the prophase one but are not arrested until the puberty. ஓகே, பட் puberty வரைக்கும் அது அரெஸ்ட் ஆகிடும். ஒன்ஸ் அந்த puberty menarche வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tertiary follicle stage அந்த primary follicles oocyte complete meiosis 1 மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணும், forming a large secondary oocytes and tiny first polar body. அது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கும். அதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, ஓவிலேஷன் நடக்கும். the secondary oocytes is released during the ovulations. final completion வந்து பாத்தீங்கன்னா meiosis 2 is completed upon the sperm entry, formation of the secondary polar body வந்து formate ஆகுது and true ovum வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எல்லா செல்ஸுமே எம்ப்ரியானிக், எல்லா ஊகோனியாவுமே எம்ப்ரியோ ஸ்டேஜ்லேயே வந்து ஃபார்ம் ஆயிரும். எல்லா ஊகோனியாவுமே எம்ப்ரியோ ஸ்டேஜ்லேயே வந்து ஃபார்ம் ஆயிரும். பர்த்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி அரெஸ்ட் ஆயிரும் டில் பியூபர்ட்டி. ஓகேவா? பியூபர்ட்டி வரைக்கும் என்ன இருக்கு, அரெஸ்ட் ஆயிரும். பியூபர்ட்டி வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியோசிஸ் 1 அக்கர் ஆகும். என்ன அக்கர் ஆகும்? மியோசிஸ் 1 வந்து அக்கர் ஆகும். மியோசிஸ் 1 வந்து அக்கர் ஆகி ஒரு லார்ஜ் பிரைமரி போலார் பாடிஸையும் ஒரு ஸ்மால் போலார் பாடி வந்து ஃபார்ம் ஆகுது. போலார் பாடி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அரெஸ்ட் ஆகிடும். எதனால் அரெஸ்ட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் நடக்கல. ஒன்ஸ் அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் இதில் வந்துட்டு மியோசிஸ் 2 வந்து நடக்க போகுது. ஒன்ஸ் அந்த ஸ்பெர்ம் வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு மியோசிஸ் 2 நடந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும், ஓவம் ஃபார்ம் ஆகும். அப்புறம் இன்னொரு போலார் பாடி வந்து நம்மளால் பார்க்க முடியும். இன்னொரு போலார் பாடி நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுன்றாங்க. இது oogenesis, அதாவது எக் ஃபார்மேஷன் ஆகுது. அப்போ ஒரே ஒரு எக் தான் வந்து ஃபார்ம் ஆக போகுது, மாறி மாறி மாறி. ஓகேவா? இந்த 2 ஓவர் இருக்கு இல்லையா, 2 ஓவர்லேருந்து இந்த வாட்டி இந்த ஓவர்லேருந்து வந்துச்சு, இன்னொரு வாட்டி இந்த ஓவர்லேருந்து வரும். ஓகே, மாறி 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 இது நடந்துட்டு இருக்கிற போது oogenesis தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, கேமிட்டோஜெனிஸில் இதுதான் நம்ம oogenesis தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா சார்? இப்போ டெஸ்ட்டு மென்சுரல் சைக்கிள் வரைக்கும் தான். அப்போது எத்தனை ஸ்கூல் டெஸ்ட், உங்கள் ஸ்கூல் டெஸ்ட்டில் எப்படி தான் எனக்கு தெரியும். ஓகே, அது தட் ஐ டோனோடா. ஹாய்டா தமிழ் மாறன். ஓகேவா? தட் ஐ டோனோடா.
ஸ்கூல் டெஸ்ட்டில் எப்படி எனக்கு தெரியும்? ஸ்கூல் டெஸ்ட்டில் மாறலாம். அதே நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் இருந்துச்சுன்னா அது எனக்கு தெரியும். இதுவே நீங்கள் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ், அதாவது ஃபீமேல் இல்லாமல் மேலில் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அப்படின்னா ஒரு மேல் ஜெர்ம் செல்ஸ்லேருந்து மைட்டாசிஸ் டிவிஷன் நடந்து 4 செல் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த 4 செல்லும் எப்படி இருக்குன்னா மைட்டாசிஸ் டிவிஷன் நடந்ததுனால டிப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்க போகுது. அந்த டிப்ளாய்டு கண்டிஷனில் எந்த செல்லு வந்துட்டு மியாட்டிக் டிவிஷன் நடக்கோ ஆகுதோ அதை தான் நம்ம பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அந்த பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது நம்ம செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எப்பவுமே செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்துட்டு என்னவா இருக்கும்? ஆப்ளடா இருக்கும். இந்த செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட்ல ஸ்பெர்மாடிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்பெர்மாடிட்ஸ் வந்துட்டு என்னவா மாறுறது? ஸ்பெர்மாட்டோசோவாவா மாறும். இந்த ஸ்பெர்மாடிட்ஸ் வந்துட்டு ஸ்பெர்மாட்டோசோவாவா மாறுறதா நம்ம ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்பெர்ம், அதாவது ஸ்பெர்மாட்டோசோவா வந்துட்டு செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வழியா வெளியே போகுது. எங்க போகுது? ரீட்டா டெஸ்டிஸ், மேசா எஃபரன்சியா அந்த மாதிரி வெளியே போகுது. ஓகே, எஜாகுலேட் ஆகுது. ஸோ அப்படி வெளியே போகக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் நடக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ புரிஞ்சா? ஓஜெனிசிஸ் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சாடா கண்ணா? கிளியர் 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 ஓகேவா? இப்போ எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்? 3 கொஸ்டின் பார்த்தோமா? 4 கொஸ்டின் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? லாஸ்ட் 5 மார்க் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான்னு பார்த்துலாமா? கிளியராடா கண்ணா? கிளியரா? கிளியரா? அதை டவுட் இருக்கா? அது டவுட் இருக்காடா? அதை டவுட் இருக்காடா? டேய், இப்போ மென்ஸில் வரைக்கும் நான் எந்த பாட்டில் இருந்து கொஸ்டின் வரும்னு கேட்டால் ஸ்கூல் டெஸ்ட்டில் நான் எப்படிடா சொல்லுவேன்? உங்கள் ஸ்கூல் டெஸ்ட்டில் நான் எப்படிடா எந்த பாட்டிலேருந்து கொஸ்டின் வரும் என்னால் எப்படிடா சொல்ல முடியும்? அதனால தான்டா. கிளியர் 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 ஓகேடா. ஓகே, தேங்க்ஸ். ஓகேவா? என் நேம் சுபாஷ்டா. என் நேம் சுபாஷ். My name is Subash. Okay. Last question பார்த்தா லாஸ்ட் கொஸ்டின் இருக்க போதுனா discuss the importance of lactation and specific properties of colostrum. colostrum ஓட specific properties நேத்து தான் பார்த்திருந்தோம். என்னது? IgA அதிகமா இருக்குது. IgA ன்னு சொல்லுவாங்க இல்லையா? IgA அதிகமா இருக்கும். ஓகேவா? Lactation is the production of milk by mammary gland towards the end of the pregnancy. கடைசியா pregnancy முடியும் போது என்ன நடக்கலாம்? Lactation is the end of the pregnancy நடக்கக்கூடியது. ஓகேவா? ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகி அந்த குழந்தை வெளியே வந்துட்டு அந்த குழந்தை பால் குடிக்கிற வரைக்கும் எல்லாமே அந்த pregnancy பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்க போகுது. ஓகே, அந்த எல்லாமே அந்த pregnancy ரோல் பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ரோல் இட்ஸ் ப்ரொவைட் essential nutrition for the newborn baby. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்துருப்போம். எதனால தாய்ப்பால் ரொம்ப முக்கியம்? அதில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் கண்டென்ட் இருந்துட்டு இருக்கு. இம்யூனிட்டிக்கு வந்து அக்வயர்ட் இம்யூனிட்டி நம்ம படிப்போம் இல்லையா? அந்த பாசிவ் இம்யூனிட்டி பேஸ்லாம் படிச்சிருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான இந்த இம்யூனிட்டி சிஸ்டம் பவர் வந்து எதுல வரும் அப்படின்னு பார்த்தா அந்த தாய்ப்பால் இருக்கும். அந்த தாய்ப்பால் என்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா மெயினானது அதெல்லாம் கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸ் எதுனா கொலோஸ்ட்ரம் தான். ஓகே, IgA வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? கொலோஸ்ட்ரம் the milk produced during the initial few days of lactation is called as a colostrum. அது என்னதுக்கு? ஆன்டிபாடிஸ், இம்யூனிட்டி பவர் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஓகே, கொலோஸ்ட்ரம் contains several antibodies that are absolutely essential for the newborn to develop resistance immunity. immunity வந்துட்டு டெவலப் பண்றதுக்காக தான். ஓகேவா? மெடிசனல் ரெப்ரசன்ட் டாக்டர் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் breast feeding during the initial growth period to ensure the healthy baby. அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்காவது, நிறைய பேர் 1 வருஷம் 1.5 வருஷம் கூட கொடுப்பாங்க. பட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்காவது நம்ம என்ன கொடுத்தாகணும்? தாய்ப்பால் வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு. ஏன்னா அதுதான் அந்த குழந்தையோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எதிர்ப்பு சக்தின்னு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு பூஸ்ட் பண்ணக்கூடிய எதுவாக இருக்க போது இந்த கொலோஸ்ட்ரமா இருக்க போது. அந்த கொலோஸ்ட்ரம் IgA கண்டென்ட் ஆகிக்கும். இந்த கொலோஸ்ட்ரம் எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால தான் பிரச்சனை இருக்கு. அதனால டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? 6 மாசத்துக்காவது அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா கண்ணா? கிளியரா? எஸ் எஸ். மினிமம் 6 மாதம் தான்டா. மேக்ஸிமம் ஒரு 1 to 1.5 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? சில குழந்தைக்கு வந்துட்டு சில டிஃபிஷியன்சி பேஸில் இருக்கும்போது 1-1.5 வயசு வரைக்கும் கொடுக்க சொல்லுவாங்க. பட் 6 மாதம் கண்டிப்பாக கொடுத்தாங்க. அதான் நம்ம லாக்டேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எஸ் டாக்டர், ரெடியா? 1 மார்க் ரெடியா? புரிஞ்சுதா கண்ணா? இதை நான் PDF வந்துடுறேன்னா இதை நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதை நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு டைம் என்ன டெவலப் ஆகுதுன்னு படிச்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் கேஸ் பேஸ் ஸ்டடியில் அவங்க கேள்வி கேட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். 1 மார்க் பார்த்துலாம். ஒரு ஃபயரை போட்டுடுங்க. ரெடி. ஓகே, ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ 2 மினிட்ஸ். ஓகே, நம்ம ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, 2 மினிட்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாம் ரெடியாக இருங்க. ப்ரிப்பேர் பண்ணுறது, ரெடி பண்ணுறது.
Yeah, how many eggs are released? How many eggs are released? How many eggs do you think would you be? என்னதுடா ஒரே நிமிஷம் இருங்க வந்துட்டிங்களா? அதான் 1 மார்க் சொன்னால் வந்துடுவீங்களே கரெக்டாக. ஒரே நிமிஷம் இருங்க, நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே ஓகே, என்ன நல்லா புரிஞ்சு வச்சிங்க அப்படிங்களா? ஹவு மெனி எக்ஸ் ஆர் ரிலீஸ்டு பை ஹியூமன் ஓவரி இன் அ மந்த்? ஹவு மெனி எக்ஸ் டூ யூ திங்க் வுட் ஹவ் பீன் ரிலீஸ்ட் ஃபார் மதர் கிவ் டு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்? ஒரு மந்த்துக்கு ஒரு எக்கு தான் ரிலீஸ் ஆகும். ஒரு மந்த்துக்கு ஒரு எக்கு தான் ரிலீஸ் ஆகும். ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தாலும் கூட ஒரு எக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தாலும் கூட ஒரு எக்கு தான் மோனோசைகோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் ஃபெர்டிலைஸ்ல இருந்தால் ஒரு எக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஃபெட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது டைசிங்கோட்டிக், அது வந்து 2 எக் ப்ரொடியூஸ் ஆகும், 2 ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு தான் ப்ரொடியூஸ் ஆக போகுது, ஒரு எக்கு தான். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து ஒரு எக்கில் தான் வரும். அதான் ஒரு முட்டையிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா? எதுலேயும் படத்தில் மாற்றான் படத்துலலாம் சொல்லுவாங்க எனக்கு டைலாக். அந்த படத்தெல்லாம் பார்க்கணும், ஒரு எக்லேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படி தான் சொல்லுவோம். ஓகேவா? ஓகேவா? ஒரே கான்செப்ட் இருக்குது, ஒரே கான்செப்ட் தான். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் 2 ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகுது, அவ்வளோதான். ஓகேவா? ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக்கே 2ஆக ஸ்பிளிட் ஆயிருது. ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக்கே 2ஆக ஸ்பிளிட் ஆனால் நமக்கு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஓகேவா? அவ்வளோதான். இதுவே 2 எக் வந்து ஒரு இதில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 2 ஸ்பெர்ம் ஃபியூஷன் நடக்கும். அது நம்ம ஃபெட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, கிளியர் 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 கிளியர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? 1 மார்க் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தலாம். Why are human testes housed in the scrotum rather than in the abdominal cavity? Abdominal cavity இல்லாமல் எதனால ஹியூமன் டெஸ்டிஸ் வந்து ஸ்க்ரோட்டமில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னாங்க. abdominal cavity இல்லாமல் எதனால ஹியூமன் டெஸ்டிஸ் வந்து ஸ்க்ரோட்டத்தில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? என்ன ஆப்ஷனாக இருக்கலாம் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன ஆப்ஷனாக இருக்கலாம்? மார்க் பண்ணுங்கள். Quick, 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 quick. டக்கு டக்கு சக்கு டக்கு சிங் டக்கு சிங் டக்கு சின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ நம்ம பாடியிலிருந்து 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் லோவராக இருக்கணும். ஓகேவா? எஸ், to maintain the temperature பாடியோட 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் லோவராக இருந்தால் மட்டும்தான் அதில் என்ன ஃபார்ம் ஆக முடியும்? ஸ்பெர்ம் ஃபார்ம் நடக்க முடியும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா சந்தீப், லாங் ஆன்சர். ஓகே, தீப்தி now only joined. ஹைடா, வெல்கம் வெல்கம். ஓகே, தீப்தி, பாலாஜி, அனன்யா, ரம்யா, கவிதா, ஜெஃபின், கீர்த்தி, பாலாஜி, ஆகாஷ், சூப்பர் இருக்கணும். ஓகே, ஸோ மெயின்டைன் டெம்பரேச்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். Which cells in the seminiferous tubule serves as a nurses providing nutrition to germ cells? Nurses அப்படின்னு சொல்லுவோம். நர்சஸ் நம்ம சொல்லுவோம், நம்ம என்ன செவிலித்தாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, செவிலித்தாய் அப்படின்னு நர்சஸை நம்ம இதில் சொல்லுவோம். நர்சஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா மதர் மாதிரி பார்த்துப்பாங்க, நல்லா கேர் பண்ணிப்பாங்க அப்படின்றதெல்லாம் செவிலித்தாய் அப்படின்னு. அப்போ நர்சஸ் மாதிரி எது கேர் பண்ணுது அப்படின்றாங்க? சர்வஸ் அ நர்சஸ். எதுரா? எந்த ஆப்ஷன்? எந்த ஆப்ஷன்? எந்த ஆப்ஷன்? எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் 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 பி. சர்டோரி செல்ஸ் நியூட்ரிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணது இல்லையா, அதான் நம்ம நர்சஸ் டிரைவ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி சர்டோரி செல்ஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பராக. பாலாஜி, ரம்யா, கீர்த்தி, 2 பாலாஜி, தீப்தி, ஜெஃபின், சந்தீப், கவிதா, அனன்யா கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ பி ஆப்ஷன் பி சர்டோரி செல்ஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி சர்டோரி செல்ஸ் நம்ம ரைட் ஆன்சர் கன்சிடர் பண்ணுறோம். எஸ் டக்குனு. அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, த பயாலஜிக்கல் பவர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்பெர்ம். கூலி பவர் ஹவுஸ். என்ன பவர் ஹவுஸ்? எதுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குது? மொட்டிலிட்டிக்கான எனர்ஜி வந்து யார் கொடுக்குறா? மிடில் பீஸ் இருக்கக்கூடிய, ஐயோ நான் சொல்கிறேன், யார் கொடுக்குறா? மிடில் பீஸ் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, யார் எனர்ஜி பவர் ஹவுஸாக இருக்கா? மிடில் பீஸ் தான் பவர் ஹவுஸ்.
ஹவுஸுக்கெல்லாம் ஹவுஸ். ஆனால் யார் பேசிக்கு மைட்டோகாண்ட்ரியா அங்கே ப்ரெசென்ட் ஆகிறதுனால, இதனால் மைட்டோகாண்ட்ரியா அங்கே ப்ரெசென்ட் ஆகிறதுனால, ஓகேங்களா? மைட்டோகாண்ட்ரியா தான் நமக்கு ஏடிபி சிந்தேஸ் பண்ணுது இல்லையா? எஸ் டக்கனா. ஸோ ஆப்ஷன் என்னடா கவிதா டவுட்டு? ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அனன்யா, தீப்தி, பாலாஜி, 2 பாலாஜி, கவிதா, சந்தீப், ஜெஃபின், ரம்யா, கீர்த்தி கலக்கிறீங்க. ஓகே, கொண்டு போய் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, 4th கொஸ்டின் பார்த்துலாம். a man is considered to have normal fertility. ஒரு மேனுக்கு வந்து நார்மல் ஃபெர்டிலிட்டி இருக்கான். if at least what percentage of 200 to 300 sperm shows vigorous motility. எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு vigorous motility வந்து காட்டுது, எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு vigorous motility வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? எத்தனை பர்சன்டேஜ் வந்து vigorous motility வந்துட்டு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஒரே நிமிஷம். ஓகே, எத்தனை பர்சன்டேஜ்? 40%. ஆப்ஷன் பி 40% ரைட் ஆன்சர். ஓகேவா? Earth and brain homologous, heart and brain are homologous. How a flipper of a dolphin and penguin is analogous. ஹார்ட் அண்ட் பிரெயின் ஹோமோலோகஸ் அப்படின்றது எதனால் சொல்கிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டும் பிரெயினும் காமன் ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து வருது. ஹோமோலஜி அப்படின்றத படிச்சிருப்போம். ஓகே, அதாவது நான் நேற்று ஒரு எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி கொடுத்துருந்தேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோலஜி அப்படின்றது வந்துட்டு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், டைவர்ஜென்ட் எவல்யூஷனை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். டைவர்ஜென்ட் எவல்யூஷன் என்னென்ன? டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னா ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து வெரைட்டி ஃபங்க்ஷன் பண்ணுறது, வேறு ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் நம்ம ஹோமோலோகஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹார்ட் அண்ட் பிரெயின் வந்துட்டு ஒரு காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து தான் வந்துட்டு இருக்கு. ஒரே நிமிஷம் இதை சொல்லிட்டு வந்துடுறேன். காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து தான் வந்துட்டு இருக்கு. பட் அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயம் வந்துட்டு என்னது? வேரியஸ் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, வேரியஸ் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இதுவே நீங்கள் ஃபிளிப்பர்ஸ் ஆஃப் அ டால்ஃபின் அண்ட் பென்குயின் வந்து கேட்டீங்க. ஃபிளிப்பர்ஸ் ஆஃப் த டால்ஃபின் அண்ட் பென்குயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் தான் சேமாக இருக்குது. எப்படி இருக்குது? ஃபங்க்ஷன்ஸ் தான் சேமாக இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் சேமாக இருக்குது. பட் அவங்களோட ஆரிஜின் வேறு, வேறு. அதனால தான் ஆனலாகஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? இதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்ன ஞாபகம் இருக்கா சார்? இந்த 4th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த 4th கொஸ்டின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா கண்ணா? அதில் வந்துட்டு நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு, சொல்லியிருந்தானே ஞாபகம் இருக்கு? எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு. அந்த தலைவருக்கு 4 பசங்க. ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருக்காங்க. அந்த பொலிட்டிக்கல் லீடருக்கு 4 பசங்க. அதில் ஒரு பையன் சிஎம்மாக இருக்கான், ஒரு பையன் டெபுட்டி சிஎம்மாக இருக்கான், ஒரு பையன் மினிஸ்டராக இருக்கான், ஒரு பையன் எம்எல்ஏவாக இருக்கான். ஓகேவா? ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு. ஆனால் அந்த அரசியல் தலைவருக்கு 4 பசங்க. அந்த 4 பசங்களோட ஃபங்க்ஷன் டிஃபராக இருக்குது. ஓகேவா? என்ன இருக்குது? ஃபங்க்ஷன் டிஃபராக இருக்குது. இப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிருப்போம். ஓகே, ஹோமோலாகஸ் கண்டிஷன் டைவர்ஜென்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அது எந்த அரசியல் தலைவர்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதுவே நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு, நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இருக்கு. ஆனால் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மெயின் எய்ம் என்னவா இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றது தான். பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மெயின் எய்ம் என்ன வந்திருக்கு? மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றது. அப்போ ஆன்சிஸ்டர் டிஃபராக இருந்தாலும் ஃபங்க்ஷன் சேமாக இருக்கு. இங்கே வந்து ஃபங்க்ஷன் டிஃபராக இருக்கு, ஆன்சிஸ்டர் சேமாக இருக்கிறது டைவர்ஜென்ட் ஹோமோலாகஸ். ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபராக இருக்கு, ஃபங்க்ஷன் சேமாக இருக்கு, ஆன்சிஸ்டர்ஸ் வந்து டிஃபராக இருக்குன்றது வந்துட்டு என்னவா இருக்க போகுது? கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அனாலாகஸ் அப்படின்னு சொல்லிருப்போம். ஓகேவா? இது புரிஞ்சுதா? நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஓகேவா? இதுதான் நம்ம டைவர்ஜென்ட் எவாலுவேஷனும் கன்வர்ஜென்ட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஹியூமன் ஹார்ட் பிரெயின் வந்துட்டு காமன் ஆன்சிஸ்டர்ஸ் இருக்கிறதுனால அது ஹோமோலாகஸ் டைவர்ஜென்ட்ல வருது. வேற ஃபிளிப்பர்ஸ் ஆஃப் பென்குயின்ஸும் டால்ஃபின்ஸும் வந்து வேற ஆரிஜின், வேற ஆன்சிஸ்டர்ஸ் இருக்கிறதுனால அங்கே ஃபங்க்ஷன்ஸ்லாம் சேமாக வராங்கன்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுதாடா? யார் கேட்டீங்க? யாரா கேட்டது? கவிதா புரிஞ்சுதா? ஸோ இதில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நான் சொல்லலை, அதை நீங்களே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகேவா? பட் அது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக. எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் காமிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? இனிமேல் அந்த டி ஞாபகம் வந்தாலே அந்த ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. மேன் கன்சிடர் நார்மல் குவான்டிட்டி. ஒரு மனுஷனில் வந்துட்டு எத்தனை ஸ்பெர்ம் இருக்குமோ, ஒரு ஹியூமனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலில் வந்துட்டு எத்தனை ஸ்பெர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, கோடிக்கணக்கான ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் ஆகும் பார்த்துருப்போம். அதில் 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுமா. அதில் 60% வந்து எப்படி இருக்குமா? நார்மல் ஷேப்பில் இருக்குமா. 60% நார்மல் ஷேப்பில் இருக்குமா. மிச்சம் இருக்கிற 40% ரிகரஸ், ரொம்ப வீரியமாக இருக்குமா.
ரொம்ப விகரஸ் மோட்டிலிட்டி வந்து இருக்குமா ஓகேவா விகரஸ் மோட்டிலிட்டி ரொம்ப ஸ்பீடாக இருக்குமா ஓகே அதான் நம்ம 40% ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருக்குன்றாங்க ஓகேவா ஸோ விகரஸ் மோட்டிலிட்டி எத்தனை இருக்குமா ஆப்ஷன் பி 40% ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் சூப்பர் 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 கலக்கிறீங்க சுகி கீர்த்தி சந்தீப் பாலாஜி தோ பாலாஜி 2 பாலாஜி ரம்யா ஜெஃபின் கவிதா கலக்கிறீங்க ஸோ பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி 40% ரைட் ஆன்சர் ஓகே கிளியராக இருக்கண்ணா புரிஞ்சுதா முடிஞ்சிருச்சு 12th போர்டு எக்ஸாம் ஃபார் ஸ்டேட் போர்டு முடிஞ்சிருச்சு ஓகே கிளியரா யாருக்கு எந்த டவுட் இல்லையே இன்னும் சிபிஎஸ்சி இருக்குடா கேத்ரி இன்னும் சிபிஎஸ்சி முடிச்சோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஓகே கிளியர் தானே எந்த கட்சி சொன்னா நீங்க தெரிஞ்சு வச்சோங்க பட் எதுக்காக சொல்றேன்னா ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சு வச்சோம் ஒரு தலைவருக்கு 4 குழந்தைங்க அப்படின்னா ஆன்செஸ்டர் சேமா இருந்துச்சு ஃபங்க்ஷன் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா டைவர்ஜென்ட் ஹோமோலாகஸ் ஆன்சிஸ்டர்ஸ் டிஃபரா இருக்கு நிறைய கட்சிகள் இருக்கு நம்ம நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கு அவங்களோட நோக்கம் என்னவா இருந்துருக்குன்னா ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படி ஃபங்க்ஷன் சேமா இருந்துச்சுன்னா கன்வர்ஜென்ட் அனலாகஸ் ஓகேவா குட் ஈவினிங் ஷைலின் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் ரோல் ஆஃப் அ ஃபிங்கர் லைக் ஃபிம்பரே இன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஃபிங்கர் லைக் ஃபிம்பரேயோட ரோல் என்ன அப்படின்னாங்க ஃபிங்கர் லைக் ஃபிம்பரேயோட ரோல் என்ன ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஃபிங்கர் லைக் ஃபிம்பரேயோட ரோல் என்ன உங்களுக்கு சொல்றீங்களா ஓகே அப்படியே ஓகே ஃபிங்கர் லைக் ஃபிம்பரையோட ரோல் என்ன நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் ஃபிங்கர் லைக் ஃபிம்பரையோட ரோலாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறது ஓவமை கலெக்ட் பண்ணுறது ஓவர்லேருந்து ஓவத்தை கலெக்ட் பண்ணி அதை அனுப்புறது ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓவம் கலெக்ஷன் தான் ஓகேங்களா எஸ் ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர் சூப்பரா தீப்தி கீர்த்தி ரம்யா பாலாஜி சந்தீப் ஷைலின் சுகி ஜெஃபின் கலக்கிறீங்க ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி டு கலெக்ட் த ஓவம் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறமா வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் எஸ்டா தீப்தி ஓகேவா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் which uterine layer is a workhouse responsible for the strong contraction during childbirth அப்ப எது நடத்தும்போது சொல்லியிருந்தேன்ல workhouse strong contraction இதில் நடக்கும் strong contraction நடக்கும் smooth muscles strong contraction நடக்கும் smooth muscles strong அடிச்சனா small contraction இதில் நடக்கும் ஒர்க்காஸ் சொல்ல சார் அப்படின்னா கூட ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் இங்க கொடுத்துருக்கான் என்ன கொடுத்துருக்கான் ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கான் சைல்டு பர்த் அப்போ கான்ட்ராக்ஷன் மெயின் நடக்கும் திக் மசில்ஸ்னு பார்த்துருப்போம் திக்கு ஸ்மூத் மசில்ஸ் தான் மயோமெட்ரியம் அப்படின்னு பார்த்துருந்தோம் மிடில் எம்னு ஞாபகம் வச்சு கூட சொன்னேன் மிடில் இருக்கக்கூடிய மயோமெட்ரியம் அதான் என்ன பண்ணிட்டு இருக்கு கான்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கு நான் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா ஸோ ஆப்ஷன் சி தான் வரும் மயோமெட்ரியம் எண்டோமெட்ரியம் டீஜெனரேட் கிளாண்டுலா ஆடுறாங்கன்னா குழந்தை இருக்கும் அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ் மட்டும் தான் அட்டாச் பண்ணுமே தவிர அது ஏன் கிளாண்டுலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரல் ஃப்ளோ அப்போ அது டீஜெனரேட் போயிடும் உடஞ்சு போயிடும் பட் இந்த மயோமெட்ரியம் உடஞ்செல்லாம் போகாது மிடில் ரொம்ப திக்கா இருக்கும் ஓகேவா ஸ்மூத் மசில்ஸ் தான் ரொம்ப திக்கா மேல போயிருக்கும் கான்ட்ராக்ஷன் நடக்க தான் யூட்ரஸ்ல இருந்து இந்த எண்டோமெட்ரியத்துல இருந்து குழந்தை வந்து வெளியே வர முடியும் ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர் ஓகேவா சூப்பர் ஜெஃபின் சுகி ரம்யா ஷைலின் பாலாஜி கீர்த்தி சந்தீப் கலக்கிறீங்க தீப்தி ஓகேவா ஆப்ஷன் சி மயோமெட்ரியம் மறந்துடாதீங்க கான்ட்ராக்ஷன் ஒர்க்காஸ் ஆஸ் ஞாபகம் வச்சோம் ஓகே ஒர்க்காஸ் அப்படினாலே மயோமெட்ரியம் ஓகேவா Yes, endometrium is essential for implantation as well as for the degradation. Degrade ஆகுது எப்போ menstrual எப்போ degrade ஆகிட்டு போயிடும் அதான் two main concept of endometriumன்றது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இம்ப்ளான்டேஷன் பண்ணுறதுக்கும் பிளாஸ்டோசிஸ் இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கும் அடுத்தது வந்துட்டு என்ன ஆகுது டிகிரேட் ஆயிரும் எப்போ மென்சுரல் ஃப்ளோ அப்போ அந்த அதாவது ஸ்பெர்ம் வந்து வரல அப்படின்னா அந்த மென்சுரல் ஃப்ளோ அப்போ இந்த இதுவும் டிகிரேட் ஆகி போயிடும் ஓகேவா கண்ணா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் if you were counting mammary lobes in a single functional mammary lobes how many would you typically find functional mammary gland எவ்வளவு இருக்குன்றாங்க ஒரு இதுல வந்துட்டு functional mammary gland எவ்வளவு இருக்குமா பாத்துறோம்ல functional mammary gland எவ்வளவு % இருக்குமா functional mammary gland எவ்வளவு % இருக்கும் பாத்துறோம் functional mammary gland எவ்வளவு % இருக்குன்னு பாத்துறோம் yes டா தீப்தி functional mammary gland எத்தனை % இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 15 to 20 மறந்துடாதீங்க 15 to 20 functional mammary gland வந்து % இருக்கு போகுது ஸோ ஆப்ஷன் ஏ 15 to 20 இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 15 to 20 ஓகேவா சூப்பரா தீப்தி சந்தீப் பாலாஜி ரம்யா சுகி ரித்தீஷ் கலக்கிறீங்க ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் ஏ 15 to 20 தான் வரப்போகுது 15 to 20 mammary lobes தான் நம்மளால பாயிண்ட் பண்ண முடியும் functional mammary lobe ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் Unlike males, when does human females begin a process of oogenesis? Oogenesis எப்போ female ஸ்டார்ட் ஆகும் oogenesis female எப்போ ஸ்டார்ட் ஆகும்ன்றாங்க oogenesis female எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றாங்க
ஊஜெனசிஸ் ஃபீமேலில் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறமா எதுவுமே நடக்காது. ஓகே, எப்போவுமே எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கும்போதே, ஓகேங்களா, டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் இருக்கும்போதே நமக்கு ஸ்டார்ட் ஆகிற போகுது. ஓகே, டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் இருக்கும்போதே நமக்கு ஸ்டார்ட் ஆகிற போகுது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி வில் பி ரைட். சூப்பர். ரம்யா, பாலாஜி, கீர்த்தி, சந்தீப், தீப்தி, சுகி, ரித்தீஷ், கலக்கிட்டீங்க. ஓகே, going to be option C during embryonic development. Option C during embryonic development is the right answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்துலாம். At the time of puberty, approximately how many primary follicles are left in ovary? puberty அப்போ அதாவது பிறந்ததிலிருந்து puberty வரைக்கும் நமக்கு லாஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ puberty அப்போ எத்தனை primary follicles வந்து ஒரு விமன்ல பார்க்க முடியுமா? எத்தனை primary follicles வந்து ஒரு விமன்ல பார்க்க முடியும்? yes எத்தனை பிரைமரி ஃபாலிகல் வந்து விமன்ல பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 to 80,000. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி 60,000 to 80,000 தான் கரெக்ட் ஆன்சராக இருந்துருக்கு. சூப்பராக. கீர்த்தி, சுகி, தீப்தி, பாலாஜி, ரித்தீஷ், ஜெஃபின், ரம்யா, சந்தீப், லவ்லி, சூப்பரா. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி 60,000 to 80,000 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். The fluid filled cavity that is a hallmark of tertiary follicle is called as. fluid filled cavity hallmark of tertiary follicles is called as. எந்த tertiary filled இல்ல வந்து fluid filled cavity அப்படி கொடுத்தா what is fluid filled cavity? இதான். இதுல எது fluid filled cavity நம்ம கன்சிடர் பண்றோம்? இதுல எது fluid filled cavity நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? எது fluid filled cavity? yes ரம்யா, ரித்தீஷ், சுகி, பாலாஜி, தீப்தி, hand drum. ஆப்ஷன் பி fluid filled cavity அப்படி படிச்சிட்டு போலியா? yes da super. தீப்தி, சுகி, ஜெஃபின், லவ்லி, சந்தீப், ரம்யா, கலக்கிட்டீங்க. so it will be option B hand drum is the right answer. okay, option B hand drum is fluid filled cavity ஆ இருந்திருக்கு. சூப்பரா இருக்கணும். அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தீனா what term is used to describe first menstruation that begins at puberty? first menstruation begin ஆகிற term நம்ம என்ன சொல்லுவோம்? menstruation begin ஆகக்கூடிய term. மென்சுரேஷன் பிகின் ஆகக்கூடிய டேர்ம் நம்ம என்ன சொல்கிறோம்? மென்சுரேஷன் பிகின் ஆகுது, மென்சுரேஷன் ஆரம்பிக்குது, மென்சுரேஷன் ஆரம்பிக்கக்கூடிய டேர்ம் நம்ம என்ன சொல்கிறோம்? மென்சுரேஷன் ஆரம்பிக்கிறது மெனார்கினும், மென்சுரேஷன் முடியறதை நம்ம மெனோபாஸும் அப்படின்னு சொல்கிறோம். மெனார்கி பியூபர்ட்டியில், மெனோபாஸ் ஒரு 50-55 ஏஜ் ஆகும்போது முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். சுகி, ஜெஃபின், கீர்த்தி, ரித்தீஷ், ரம்யா, லவ்லி, சந்தீப், பாலாஜி, கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ going to be option D menarche is right answer. ஓகே, ஆப்ஷன் டி menarche is right answer. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்துலாம். the sudden alert surge in the middle of the menstrual cycle is directly induces. என்ன பண்ணுது? alert surge என்ன நடக்குது? luteinizing hormone பீக் அடையும்போது alert surge நடக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அந்த alert surge எதை லீட் பண்ணுது? what does the alert surge lead to? alert surge நமக்கு எதை லீட் பண்ணுது? yes alert surge will lead to ovulation. alert surge lead பண்ணுது ovulation என்னது? graphene follicle rupture பண்ணி graphene follicle rupture ஆகி அதுல இருந்து ஓவம் எக் ரிலீஸ் ஆகுறதா. ஓகே, ஓவமான எக் வந்து ரிலீஸ் ஆகுறதா நம்ம ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. சுகி, ரம்யா, பாலாஜி, சந்தீப், தீப்தி, லவ்லி, ரித்தீஷ், கலக்கிட்டீங்க. ஜெஃபின், சூப்பரா இருக்கணும். ஸோ going to be option B ovulation is right answer. ஓகே, ஆப்ஷன் பி ovulation is right answer. அடுத்த கேள்வி. in which structure act as a temporary endocrine gland by secreting progesterone after ovulation? temporary endocrine gland எது ஆக்ட் பண்ணும்? which is act as a temporary endocrine gland ஆக்ட் பண்ணுது? எது வந்துட்டு temporary endocrine gland ஆக்ட் ஆகுது? இது நீட் கொஸ்டின். temporary endocrine gland ஆக்ட் ஆகுது எது வந்து temporary endocrine gland ஆக்ட் ஆகுது? சூப்பரா கண்ணா, சூப்பரா. சந்தீப், சுகி, பாலாஜி, ஸ்ரீ, தீப்தி, லவ்லி. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி கார்பஸ் லூட்டியம். டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆக்ட் ஆகுறது என்னவா இருக்க போகுது? கார்பஸ் லூட்டியமா இருக்க போகுது. ஓகேங்களா? சூப்பரா. ரம்யா, சுகி, தீப்தி, ஸ்ரீ, ரித்தீஷ், கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ கார்பஸ் லூட்டியம். டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு வந்தனாலே கார்பஸ் லூட்டியம். சூப்பரா கேத்ரின். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்க போகுதுனா in journey of the sperm where specifically does fertilization usually occur? fertilization site of fertilization எதை சொல்லுவோம்? site of fertilization which we call as a site of fertilization. எதை நம்ம site of fertilization அப்படின்னு சொல்றோம்? எங்கடா fertilization நடக்கும்? ஓவமும் ஸ்பெர்மும் எங்க மீட் ஆகும்? where do they meet up? சூப்பர். yes, long answer. எங்க மீட் ஆகும்? ampullary region of a fallopian tube. ஓகேவா? இங்க இருந்து ஓவரி வரும். ஓவரி வந்துட்டு இந்த ரீஜன் தான். ஓகே, இங்க இருந்து ஸ்பெர்ம் வந்துட்டு இங்க ரெண்டு மீட் ஆகிறத நம்ம ஆம்புலர் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். சூப்பரா. ஸ்ரீ, சந்தீப், சுகி, லவ்லி, கீர்த்தி, முட்டை பப்ஸா என்னடா பேர் அது? ரித்தீஷ், கலக்கிட்டீங்க. கேத்ரின், சூப்பர் மாஸ். கொண்டு போய் ஆப்ஷன் சி ஆம்புலர் ரீஜன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்த்தலாம்.
How does the ovum ensure that only one single sperm enters the fertilization? Only ஒரு sperm தான் fertilization enter பண்ணும் அப்படின்றது எப்படி அது ensure பண்ணுது, எப்படி அது கண்டுபிடிக்குது, எப்படி அது ensure பண்ணுது? ஏன் ஒரு sperm போனதுக்கு அப்புறம் ஏன் மறைய spermல பாலிஸ்பெர்மிக் கண்டிஷன் இதனால பார்க்க முடியறது இல்லை அப்படின்றாங்க. எப்படி எதை ரீச் ஆன உடனே அதே தான் கணக்கலாம். ஓகே, எதை ரீச் ஆன உடனே நம்ம ஜோனா பெலுசிடா லேயரை ரீச் பண்ண உடனே செகண்ட் லேயரான ஜோனா பெலுசிடா லேயரை வந்துட்டு இன்டியூஸ் பண்ண உடனே இது வந்துட்டு ஒரு ஸ்பெர்ம், எந்த ஸ்பெர்ம் எது ஃபர்ஸ்ட் முதல் ஃபர்ஸ்ட் கம் அப்படி சொல்றோம் இல்லையா. ஸோ யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ, யார் ஃபர்ஸ்ட் ஜோனா பெலுசிடா லேயரை பெனிட்ரேட் பண்றாங்களோ அந்த ஸ்பெர்ம் தான் இன்சைட் பண்ணிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட். சூப்பரா ஜெஃபின், நாகலட்சுமி, சந்தீப், தீப்தி, லவ்லி, கேத்ரின், ரித்தீஷ், சுகி, ரம்யா கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். சயின்டிஃபிக்கலி ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிட்டர்மினிங் த செட்ஸ் ஆஃப் த பேபி? செட்ஸ் ஆஃப் த பேபி என்ன சொல்லுவோம் நம்ம? செட்ஸ் ஆஃப் த பேபி யார் டிட்டர்மைன் பண்றா? முட்டை பப்ஸ் நல்லா இருக்கும் சார். சரிம்மா, முட்டை பப்ஸோட முட்டை கலக்கி தான் இப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் முட்டை கலக்கி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, யார் டிட்டர்மைன் பண்றா? ஹியூமன்ஸ்ல என்ன பார்க்க முடியும்? மெயில் ஹெட்டரோகேமிட்டி. மெயில் டிட்டர்மைன் பண்ணா மெயில் ஹெட்டரோகேமிட்டி. பேர்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க முடியும்? ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டி. ஃபீமேல் தான் செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. பட் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயில் தான் டிட்டர்மைன் பண்றதுனால male heterogamety the father தான் determine பண்ண முடியும். So option D is right answer. Super Catherine, Pups, Sandeep, Ramya, Deepthi, Sugi, Lovely கலக்கிறீங்க. It's going to be option D, father தான் determine பண்ண முடியும். ஓகேவா கண்ணா, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். 17th क्वेश्चन என்னவா இருக்க போகுதுன்னா, what is the name of the embryo when it reaches the 8th to 16 blastomere? 8 to 16 blastomere நம்ம என்ன சொல்றோம்? அந்த name of the 8 to 16 blastomere. 8 to 16 blastomereோட நேம் என்ன? 8 to 16 blastomere cleavage division ஆகும் பார்த்துட்டு போலையா. zygote வந்து division undergoes. cleavage என்னது? division. அந்த zygote வந்துட்டு cleavage undergoes. 8 to 16 blastomere container இருந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம்? we call this as a morula. option B morula is right answer. ஓகேவா, option B morula is right answer. சூப்பரா ஜான்சன், சுகி, சந்தீப், தீப்தி, ரம்யா, லவ்லி, கீர்த்தி, தீப்தி, கேத்ரின் கலக்கிறீங்க. It's going to be option B morula is right answer. option B morula is right answer. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுதுன்னா, during implantation which part of the blastose is actually attached to the endometrium? எந்த பார்ட் வந்து எண்டோமெட்ரியத்தோட அட்டாச் ஆகுது? இம்ப்ளான்டேஷன் அப்போ எந்த பார்ட் வந்துட்டு எண்டோமெட்ரியத்தோட அட்டாச் ஆகுது? எந்த பார்ட் வந்துட்டு எண்டோமெட்ரியத்தோட அட்டாச் ஆகுது? இம்ப்ளான்டேஷன் அப்போ எந்த பார்ட் வந்துட்டு எண்டோமெட்ரியத்தோட அட்டாச் ஆகுது? எந்த பார்ட் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ் வந்துட்டு எண்டோமெட்ரியத்தோட அட்டாச் ஆகுது? அவுட்டர் பார்ட் என்ன % இருக்கு? அதே தாங்க, அவுட்டர் என்ன % இருக்கு? பிளாசென்டாவா கன்வெர்ட் ஆகக்கூடிய, பிளாசென்டாவா மெச்சூர் ஆகக்கூடிய ட்ரோஃபோபிளாஸ்ட் வந்து பிரச்சனை இருக்கு. ஸோ எது போய் அட்டாச் ஆகும்? ட்ரோஃபோபிளாஸ்ட் தான் போய் அட்டாச் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, எஸ்டா ரம்யா, சுகி, லவ்லி, ஜான்சன், ஜெஃபின், சந்தீப், தீப்தி கலக்கிறீங்க. It's going to be option A trophoblast. option A trophoblast is right answer. Okay, option A trophoblast தான் அட்டாச் இருக்க போகுது. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுதுன்னா, which of these hormone produced only during pregnancy? pregnancy அப்போ மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோன்? இதுல pregnancy அப்போ மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? only during pregnancy. pregnancy அப்போ மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன். only during pregnancy. pregnancy அப்போ மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன். Yes, only during pregnancy is human placental lactogen, HPL, human placental lactogen. ஓகேங்களா, only during pregnancy அப்போ பார்க்க முடியும். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பரா ஜான்சன், சந்தீப், பப்ஸ், லவ்லி, நாகலட்சுமி, ஸ்ரீ vlogs, ரம்யா, ஜெஃபின், தீப்தி, கீர்த்தி, சுகி கலக்கிறீங்க. It's going to be option C is right answer. option C is right answer. ஓகே, அடுத்து பார்த்தலாம். 20 the potency to give rise to all tissue and organ. எது வந்து all tissues and organs potency? அந்த அங்க இருந்தா டிஷ்யூஸ்லாம் வளருது, அங்க இருந்தா ஆர்கன்லாம் டெரைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எங்க இருந்து வருது? எங்க இருந்து? எஸ் தீப்தி சூப்பரா இருக்கா. ஓகேவா, எஸ்பிஎல் அண்ட் ரிலாக்சின். ஓகே, ரிலாக்சின்றது ஓவரி செக்ரேட் பண்ணுது, பிளாசென்டா இல்ல ஓவரி செக்ரேட் பண்றது. ஓகே, அது ஒரு क्वेश्चन தான். ஓகேவா, இது எஸ் எங்க இருந்து நமக்கு டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ்லாம் வருது? ஸ்டெம் செல்ஸ். ஓகேவா, சூப்பரா இருக்கா. ஸ்டெம் செல்ஸ் within inner mass cells, embryo ல இருந்து வர டெரைவ் ஆகி வரக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா ரம்யா, நாகலட்சுமி, தீப்தி, ஜான்சன், ஸ்விகி, பப்ஸ், லவ்லி, ஸ்விகி, சந்தீப், கனிஷ்மா கலக்கிட்டீங்க. ஸோ இதுவே ஆப்ஷன் பி ஸ்டெம் செல்ஸ் வித்தின் த இன்னர் மாசல். ஸ்டெம் செல்ஸ் வித்தின் இன்னர் மாசல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு த ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் க்ரோவிங் ஃபீட்டஸ் தட் கேன் பி நோட்டிஸ்ட் பை டாக்டர் ஆஃப்டர் 1 month. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் சைன் சொல்லுவோம், அதாவது குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே டாக்டர், உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த இதாகிட்டு இருக்கோ தெரியாது. பட் எப்படி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் மாசத்துல என்ன ஆர்கன் ஃபார்ம் ஆகும் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் மாசத்திலேயே ஹார்ட் வந்து ஃபார்ம் ஆகும் பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம்ஸ்ல. ஸோ ஹார்ட் ஃபார்மேஷன் அந்த ஹார்ட் சவுண்ட் வச்சு தான் சொல்லுவாங்க. ஓகே, க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா ஜான்சன், ரம்யா, நாகலட்சுமி, பப்ஸ், தீப்தி, சுகி, சந்தீப், லவ்லி, ஜெஃபின், ஸ்ரீ
கனிஷ்மா, கீர்த்தி, கலக்கிட்டீங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் ஏ த ஆட் சவுண்ட் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ த ஆட் சவுண்ட் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? பை த எண்ட் ஆஃப் விச் வீக் மோஸ்ட் மேஜர் ஆர்கன்ஸ் லிம்ஸ் எல்லாம் எப்போ லோவர் லிம்ஸ் எல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகும்? லோவர் லிம்ஸ் அப்போ எந்த வீக்ஸில் ஃபார்ம் ஆகும்? எந்த வீக்கில்? கண்ணா நல்லா பார்த்துவாங்க. இது 1 மார்க்லையும் கேட்பாங்க, கேஸ் பேஸ்ட் ஸ்டடிலையும் கேட்பாங்க. நான் இந்த பிடிஎஃப் தரேன், இந்த பிடிஎஃப் கரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க. அதில் நான் செக்ரிகேட் பண்ணி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ என்னோட ஆப்ஷன் வரும்? வாட் இஸ் ஆப்ஷன்? எந்த வீக்கில் அப்போ லோவர் லிம்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது? எந்த வீக்கு? செகண்ட் ட்ரைமெஸ்டர் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய, ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் அப்படி கன்சிடர் பண்ணக்கூடிய 2வது மாதத்தில் வரக்கூடிய 12th வீக். 3வது மாதமா 12th வீக்கா? எஸ், ஆப்ஷன் பி 12th வீக். ஓகேங்களா? ஆப்ஷன் பி 12th வீக் தான். 12th வீக். சூப்பர். ஸ்விகி, தீப்தி, ரம்யா, ஜான்சன், சந்தீப், கனிஷ்மா, ஜெஃபின், லவ்லி, பப்ஸ், கேத்ரின், கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோட் பி ஆப்ஷன் பி 12th வீக் தாக்கனா ஆப்ஷன் பி 12th வீக் நோட் பண்ணிக்கோங்க. 12th வீக்காக தான் இருக்குது. அடுத்த கேள்வி பார்த்துலாம். இந்த ஜெஸ்டேஷன் பீரியட் எதுனா சொல்கிறோம்? ஜெஸ்டேஷன் பீரியட், கருவுற்றிருக்க பீரியட். ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்றது ஓகே ஒன்றும் இல்லை, கருவுற்றிருக்க பீரியட் தான். ஐ மீன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பீரியட் தான் நம்ம ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் ஒரு எத்தனை மாதம் தேவை? குழந்தை வெளியே வரதுக்கு எத்தனை மாதம் தேவை? குழந்தை வளர்கிறதுக்கு எத்தனை மாதம் தேவை? ஜெஸ்டேஷன் பீரியட் தான் நம்ம ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். எஸ், 9 மாதம். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி 9 months. ஓகேவா? 9 months. ஓகேவா? சூப்பர். ஸ்விகி, ஜான்சன், சந்தீப், ரம்யா, ஸ்ரீ, தீப்தி, கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? லவ்லி. ஓகேவா? சூப்பராக இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி 9 months. ஆப்ஷன் டி 9 months இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் டா பாப்ஸ். சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். பார்ச்சுரேஷன்னா சைல்டு பர்த் ஆகுது. ஓகேவா? இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் இன்வால்விங் எந்த ஹார்மோன் ட்ரிகர் பண்ண உடனே, யார் ட்ரிகர் பண்ண உடனே நம்ம பார்ச்சுரேஷன் நடக்குது? இதெல்லாம் யாரால? கான்ட்ராக்ஷன் பார்ப்போம்ல, ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் கான்ட்ராக்ஷனாக நடந்துருக்கு. நாட் ஒன்லி ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் மட்டும் இல்லாமல் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ், லாக்டேஷனில் பார்த்தோம் இல்லையா? லாக்டேஷன்லையும் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஆக்சிடோசின். அதே மாதிரி மில்க் எஜெக்ஷன், பிரஸ்ட்ல இருந்து வரக்கூடிய மில்க் எஜெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய இருக்கு ஆக்சிடோசின் தான். மறந்துடாதீங்க, ரெண்டு டூயல் ரோல் இருக்கு அதுக்கு. ஓகே, சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஸ்ரீ, ஜெஃபின், ஸ்விகி, ரம்யா, லவ்லி, ஜான்சன், சந்தீப், பப்ஸ், கலக்கிட்டிங். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏவா? எஸ், ஆப்ஷன் ஏ ஆக்சிடோசின் 2 ரோலுக்கு ஃபீட்டல் அண்ட் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸாக இருந்துருக்கு. ஓகே, லாஸ்ட் 6 more question. The initial milk produced by the birth which is rich in antibodies. எது rich in antibodies? எதனால நம்ம தாய்ப்பால் கொடுக்க சொல்றோம்? எதுல என்ன கண்டென்ட் இருக்கு? அதுல எதனால நம்ம கொடுக்க சொல்றோம்? என்ன கண்டென்ட் அது அதிகமா இருக்கு? எந்த கண்டெய்னர் வந்து அது அதிகமாக இருக்குது? ரிச் இன் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு பார்த்தா எது அதிகமாக இருக்குது? அதே தான் ரம்யா. சூப்பரா. ஓகேவா? எது அதிகமாக? ரம்யா, ஜெஃபின், ஸ்ரீ, ஸ்விகி, ஜான்சன், கலக்கிட்டீங்க. ஜான்சன் இதுடா கொலாஸ்ட்ரம். ஆப்ஷன் ஏ கொலாஸ்ட்ரம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ்டா, ஸ்விகி, ஜெஃபின், முட்டை, பப்ஸே, சூப்பர், லவ்லி, சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ கொலாஸ்ட்ரம் தான் அதிகமாக இருக்குது. தாய்ப்பால் எது அதிகமாக இருக்குன்றாங்க? கொலாஸ்ட்ரம் அதிகமாக இருக்குது. அதில் IgA, கீர்த்தி, சூப்பர். ஓகே, IgA அப்படின்ற கொலாஸ்ட்ரம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? இம்யூனோகுளோபுலின் ஏ. ஓகேவா? எஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 more question. லாஸ்ட் 5 question. வாட் இஸ் த ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்? ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் என்னது? எது பெருசாக இருக்கோ அதான் சார் ஆன்சர் இல்லையா? எஸ், கரெக்ட் தான். ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் என்னது? ஹலோ ஜெயஸ்ரீ, ஹாய் சந்தீப், சூப்பர்மா. ஓகேவா? ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் என்ன சொல்லிருக்கோம்? which is fetal ejection reflex? எது பெருசாக இருக்கோ அதான் இல்லையா? எஸ். ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்குது. மைல்டு கான்ட்ராக்ஷன் ட்ரிகர்டு பை ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸால் கான்ட்ராக்ட் ஆகப்படுது. ஓகேவா? நான் தான் சிக்னல் கொடுக்குறேன், அதுக்கு எட்டி உதைக்கலாம் மாட்டேன். ஓகே, சிக்னல் தான் அனுப்புவேனே தவிர எட்டி உதைக்கலாம் மாட்டேன். சூப்பராக. ஜான்சன், ஸ்விகி, ஜெஃபின், லவ்லி, ஸ்ரீ, சந்தீப், ரம்யா, ஜெயஸ்ரீ, கலக்கிட்டீங்க. ஓகே, கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ரம்யா. ஓகே, the connection that allows the nutrient supply and the waste removal. எது நியூட்ரியன்ட் சப்ளையும் வேஸ்ட் ரிமூவலும் யார் பண்ணிட்டு இருக்கா? சத்தா தொப்புள் கொடி. சார், அந்த தொப்புள் கொடிக்கு அந்த கனெக்ஷன் இருக்கக்கூடிய யாரா இருக்கா? நியூட்ரியன்ட் சப்ளை அண்ட் வேஸ்ட் ரிமூவல். நியூட்ரியன்ட் சப்ளை அண்ட் வேஸ்ட் ரிமூவல் அந்த தொப்புள் கொடிக்கே கனெக்ஷன் இருக்குது. ஓகே, நியூட்ரியன்ட் சப்ளை அண்ட் வேஸ்ட் ரிமூவல் என்னவா இருக்க போகுதுன்னா ஆப்ஷன் பி பிளாசென்டா. ஓகே, ஆப்ஷன் பி பிளாசென்டா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி பிளாசென்டா இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. ஜான்சன், ஜெயஸ்ரீ, தீப்தி, பப்ஸ், ஸ்விகி, சந்தீப், கீர்த்தி, கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸ்ரீ, சூப்பர்மா. தீப்தி, சூப்பர். ஓகே, ஜெயஸ்ரீ, கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி பிளாசென்டா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி பிளாசென்டா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போது? ஹவு மெனி டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஈச் டெஸ்டிஸ்? எத்தனை டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் வந்து பிரசன்ட் இருக்க போது?
எத்தனை டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் வந்து பிரச்சனை இருக்க போகுது, எத்தனை டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸில் பார்க்க முடியும், ஹியூமன் டெஸ்டிஸில் வந்துட்டு எத்தனை டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ், நல்லா பாருங்கள் டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் கேட்டிருக்கான். ஓகேவா, எஸ் எத்தனை டெஸ்டிகுலர் லோபியூல்ஸா 250 டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ். இதில் ஈச் டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் 4 to 5 செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் பிரச்சனை இருக்கும். ஈச் டெஸ்டிகுலர் லோபியூல்ஸில் வந்துட்டு 4 to 5 செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் பிரச்சனை இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக ஸ்விகி, பாலாஜி, ராஜா கலக்கிறீங்க. ஜெஃபின், ஸ்ரீ, ரம்யா, ஜெயஸ்ரீ, ஜான்சன், தீப்தி, ஸ்ரீ கலக்கிறீங்க. ஓகே, லவ்லி, super marks. Going to be option A is right answer. Okay, option A, yes. Kirti, super marks. Going to be option A is right answer. Last two question. Which structure is often not reliable indicator of a female virginity? இதை வச்சு நம்ம அந்த ஃபீமேல் வந்து வெர்ஜின் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எது கிளிட்டோரியஸா, ஹைமனா, லெபியா மெஜோராவா இல்லை மான்ஸ் பெபியூஸா? நாட் எ ரிலையபிள் கொடுத்தான். நாட் எ ரிலையபிள் இதை வச்சு சொல்ல முடியாது அப்படின்றது. ஓகேவா, எஸ் இது ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சா டோரா இருந்துச்சா டோராவில் அது சொல்ல முடியாதுன்றது. ஹைமன் டோரா இருந்துச்சுன்னா நம்ம வெர்ஜின் இல்லை வெர்ஜின் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணி சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தாக்கனா ஆப்ஷன் பி ராஜா, ஜெயஸ்ரீ, ஸ்விகி, சூப்பர் சந்தீப், பாலாஜி, பப்ஸு, லவ்லி. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி தாக்கனா ஹைமீனை வச்சு தான் சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஹைமன் டோர் ஆயிடுச்சு அப்படின்னா எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, காய்டஸ் பண்ணும்போது ஹைமன் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாருக்குமே டோர் ஆனோம் அப்படி கிடையாது. அதேமாதிரி காய்டஸ் பண்ணிருந்தா மட்டும் தான் டோர் ஆனோம் அப்படி இல்லை. நல்லா விக்கிற சைக்கிளிங்கு ஸ்போர்ட்ஸ்லாம் ஆக்டிவ்ல யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே டோர் ஆகும். அதேமாதிரி காய்டஸ் பண்ணியும் கூட நிறைய பேருக்கு ஹைமன் டோர் ஆகாமல் இருந்துட்டு. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் B is right answer. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னவா இருக்க போகுது அப்படின்னா, which hypothalamic hormone starts the process of the spermatogenesis in puberty? பியூபர்ட்டி அப்போ மெயில்ஸில் வந்து எந்த ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுது? எந்த ஹைப்போதலாமிக் ஹார்மோன் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுது? ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ், ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுதுன்றாங்க. எது ஸ்டார்ட் பண்ணி விடுது? எந்த ஹைப்போதலாமிக் ஹார்மோன் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுது? நல்லா பார்த்துக்கோங்க. ஹைப்போதலாமிக் ஹார்மோன் கேட்டுட்டான். ஹைப்போதலாமிக் ஹார்மோன் அந்த அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஹைப்போதலாமிக் ஹார்மோன் கோனோட்ரோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். கோனோட்ரோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் தான் லுட்டினைசிங் ஹார்மோனையும் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனையும் இது பண்ணிட்டான். ஹைப்போதலாமிக்னு கொடுத்துட்டான் இல்லையா? ஹைப்போதலாமிக்னு கொடுத்துட்டான் இல்லையா? அதில் என்ன டவுட் வரப்போகுது? கோனோட்ரோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. ஓகேவா, சூப்பர். ஸ்விகி, ராஜா, ரம்யா, தீப்தி, ஜான்சன், ஜெயஸ்ரீ, கீர்த்தி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. கோனோட்ரோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன், ஹைப்போதலாமிக் ஹார்மோன். நம்ம இதில் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோனோட்ரோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். அதோட பிட்யூட்டரியில் பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்டிடே பிட்யூட்டரியில் இருந்து தான் லுட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். நல்லா பார்த்துக்கோடா. ஹைப்போதலாமிக்னாலே கோனோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன், அதோட ஆன்டிரியர் பிட்யூட்டரியில் இருந்து தான் லுட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து வருது. மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து லுட்டினைசிங் ஹார்மோன்லாம் ஆன்டிரியர் பிட்யூட்டரி என்ன கேட்டிருக்கான்? ஹைப்போதலாமிக் ஹார்மோன். அதுவும் ஸ்டார்ட் வேற பண்ணுதுன்றான். கோனோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கான ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் செஷன் முடிச்சிட்டோம். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம தந்துடுறோம். ஓகேவா, இந்த பிடிஎஃப் வந்து நம்ம போட சொல்லிடுறோம். ஓகேவா கண்ணா? ஸோ தேங்க்யூ கண்ணா. கடைசி வரைக்கும் இருந்த எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்ம செஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, நான் போய் போட சொல்கிறேன். ஓகேவா, என்னடா பழைய டவுட்டு? என்ன ரம்யா, என்ன டவுட்ரா? என்ன டவுட்டு? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அப்படியே ஆட் பண்ண சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஆட் பண்ண சொல்லிடுறேன். இது கொஸ்டினோட இருக்குடா, இது ஆன்சரோட இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் போர்டு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா, நான் ஆட் பண்ண சொல்லிடுறேன். என்னடா டவுட்டு ரம்யா? என்னம்மா டவுட்டு? ஆனால் ஒன்றுமே இல்லைடா. ட்வின்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்றது ஒரே முட்டையிலேருந்து தான் வந்திருப்பாங்க. அதான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்றது. நம்ம ஐடென்டிக்கல் தான் ஃபெட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்றாங்களா, அவங்க வந்து 2 எக்லேருந்து வந்திருப்பாங்க. அந்த 2 எக்ல வந்துட்டு 2 ஸ்பெர்ம் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேவா, சேமாக புரிஞ்சுங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னா ஒரு எக்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஒரு எக் வந்துட்டு அந்த உட்காரும்போது ஸ்ப்ளிட் அப் ஆயிடுது. ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு எக் வந்துட்டு ஜைகோட்டா ஃபார்ம் ஆகுது, 2வது ஃபார்ம் ஆகிட போகுது. ஓகேங்களா, அப்படியே நல்லா போயிட்டு வாங்க. ஓகேவா, ஓகே சார். ஓகேவா, அப்போது இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு உட்காரும்போது 2ஆக ஸ்ப்ளிட் அப் ஆகுது. ஓகேவா, இதே 2 எக் ஃபார்ம் ஆகி அதில் 2 ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அது ஃபெட்டர்னல் ட்வின்ஸ் பார்த்தா தெரியாது. ஓகேவா, பேஸ் பண்ணி பார்க்கணுன்னா
வெற்றிமாறன் படத்தில் மெர்சல் படத்தில் வந்து வெற்றிமாறன் வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருப்பாங்க. மாற்றான் படத்தில் வந்து சூர்யா வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு முட்டையில வந்து உருவாயிருக்காங்க. ஒரு ஓவம்லேருந்து வர்றது தான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்றது. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்றது ஏன் பார்க்கறதுக்கு சேமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முட்டையிலேருந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதே ஃபெடனல் ட்வின்ஸ் அப்படின்றது ஒரே பறக்கும் ரெண்டு இருப்பாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக் 2 ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகிறதுனால 2 எக் 2 ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகிறதுனால இனிமேல் தானே சாப்பிடணும். புரிஞ்சா ரம்யா? புரிஞ்சுதா? ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எதனால ஐடென்டிக்கலாக இருக்காங்கன்னா பேசிக் தான் ரீமே ஒரே முட்டையிலேருந்து வந்ததுனால தான் ஒரே எம்ப்ரியோ ஒரே ஓவத்துலேருந்து வந்ததுனால தான் அவங்க எப்படி இருக்காங்க ஐடென்டிக்கலாக இருக்காங்க. 2 குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஃபெட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பார்க்கறதுக்கு சேமாக இருக்க மாட்டாங்க. பட் அவங்களோட ட்வின்ஸ் தான் சொல்லிட்டு இருப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் இவன் பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து தனித்தனியாக வந்திருக்காங்க. ஓகே கிளியர்? ஓகே ஓகே ஓகேவா? முடிச்சிடலாமா? நான் ஆட் பண்ண சொல்கிறேன். அவர் ட்ராவலில் இருக்காரா, அவர் முடிச்சோன்னு ஆட் பண்ணிடுவார். ஓகேவா கண்ணா? தேங்க்யூ டாக்கண்ணா. ஸோ நாளைக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபவரிங் பிளான் முடிச்சுட்டோன்னா நம்ம கம்ப்ளீட்டாக போர்ட் சிலபஸை முடிச்சிட்டோம்னு அர்த்தம். நாளைலேருந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். இதே தான் நம்ம மறுபடியும் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ 2 நாள் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிட்டு 27 போர்டு எக்ஸாம் நம்ம கம்ப்ளீட் தட்டி தூக்கிட்டு அடுத்து வரக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு நம்ம வெறித்தனமாக ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஓகே கண்ணா? ஸோ நாளைக்கு சந்திப்போம். பை. நாளைக்கும் 5 o'clock தான். ஓகேவா? ஓகே டாக்கா, நாளைக்கு 5 o'clock தான் இருக்கும். பட் ரொம்ப இதாச்சுன்னா 6 o'clock போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே 5 to 6 தான் ஆரம்பிச்சிடும். ஓகே கண்ணா? பை டாக்கண்ணா. பைடா. அப்படியாடா? சரி, நல்ல விஷயம். புரிஞ்சுது. ஓகே பை.